வந்த சனமெல்லாம் குந்தணும். ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம ஒரு தாறுமாறான ஆக்ஷன் படத்தை தாங்க பார்க்க போகிறோம். இந்த கதையோட கான்செப்டே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். எதிர்காலத்தில் ஒட்டுமொத்த அமெரிக்காவையுமே பார்த்தீங்கன்னா தனியார் நிறுவனமான ஒரு மீடியா நெட்வொர்க் தாங்க சர்வாதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கு. கதை நடக்கிற காலகட்டத்தில் சுற்றுப்புற சூழல்லாம் ரொம்ப கெட்டு போய் பெரும்பாலான மக்கள் சில கொடிய நோய்களாலேயும் வறுமையாலேயும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தா ஆண்டுகிட்டு இருக்கிற அந்த மீடியா என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வன்முறை கலந்த சில கொடுமையான கேம்ஸ் அப்புறம் ரியாலிட்டி ஷோ மாதிரி பண்ணி மக்களோட கவனத்தை அந்த பக்கம் திசை திருப்பி வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதில் எலைட் பீப்புள்னு சொல்லக்கூடிய பணக்கார மக்களுமே அடக்கம். இவங்க விதவிதமாக ஏகப்பட்ட கேம் ஷோ நடத்துவாங்க. அதில் ரொம்ப கொடுமையானதுன்னா தி ரன்னிங் மேன் சொல்லக்கூடிய ஒரு பயங்கரமான கேம் தாங்க. 30 நாள் தொடர்ந்து நடக்கக்கூடிய அந்த கேமில் ஒரு ஆள் ஜெயிச்சிட்டா ப்ரைஸ் அமௌண்ட் மட்டுமே $1 பில்லியன் கிடைக்கும். இதை பற்றின டீட்டெயிலான விஷயத்தெல்லாம் நம்ம கதைக்குள்ளே போய் பார்த்துக்கலாம். இப்போ படத்தோட ஹீரோவை பற்றி சொல்லணும்னா விஷக்காய்ச்சலில் பாதிக்கப்பட்ட 3 வயசு பொண்ணு, அப்புறம் வேலைக்கு போய் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற மனைவின்னு வறுமை கோட்டுக்கு கீழே ரொம்ப கஷ்டமான ஒரு வாழ்க்கையை தாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஒரு கட்டத்தில் இவன் பார்த்துக்கிட்டு இருந்த வேலையும் போய் வேற எங்கேயுமே வேலை கிடைக்காத ஒரு சூழ்நிலை இருக்கிறப்ப ஏதாவது ஒரு கேம் ஆடி காசு பார்க்கலாம்னு இவனும் போய் அந்த மீடியாவில் இருக்கக்கூடிய கேம்ஸில் கலந்துக்க போகிறான். அப்போ இவனுக்குள்ளே இருக்கிற திறமையெல்லாம் பார்த்துட்டு ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் தான் கையில் வச்சிருக்கிற நம்ம படத்தோட வில்லன் ரொம்ப நேக்காக நம்ம ஹீரோவை தி ரன்னிங் மேன் சொல்லக்கூடிய அந்த ஒரு கேம்குள்ளே இழுத்துக்கிறான். இது எந்த அளவுக்கு ஆபத்தான ஒரு கேமுங்கிறது நம்ம ஹீரோக்குமே தெரியும். இருந்தாலும் உசுருக்கு போராடுற தான் குழந்தைக்காகவும் குடும்பத்துக்காகவும் தலைமை துணிஞ்சு களத்தில் இறங்க. அதுக்கப்புறம் வில்லன் அந்த கேமில் வச்சு இவனை எப்படிலாம் செய்கிறான், இவன் அந்த 30 நாளை கடக்கிறதுக்கு எப்படிலாம் படாத பாடுபடுறான் அப்படிங்கிறத சூப்பராக எடுத்திருப்பாங்க. ஃபைனலாக நம்ம ஹீரோ கேமில் சர்வை பண்ணி அந்த ப்ரைஸ் அமௌண்ட்டை ஜெயிக்க போகிறோன்னா இல்லை சர்வாதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிற வில்லனுக்கு ஆப்படிக்க போகிறோன்னா அப்படிங்கிற கதையை தக்காளி தாறுமாறாக சொன்ன கதை தான் தி ரன்னிங் மேன். அந்த கேமோட பேரை தாங்க படத்துக்கும் டைட்டிலாக வச்சுருக்காங்க. படத்தோட ஒவ்வொரு சீன்லேயுமே விறுவிறுப்புக்கு பஞ்சமே இருக்காது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசாக வரவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த தாறுமாறான கதைக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனே நம்ம ஹீரோ பென்னை தாங்க காட்டுறாங்க. இவன் வேலை பார்த்த கம்பெனி ரீசெண்டாக இவனை வேலையை விட்டு தூக்கியிருக்கு. அது சம்மந்தமாக மேனேஜரை பார்த்து பேசுறதுக்காக இவனோட 3 வயசு குழந்தையோட இங்கே வந்திருக்கான். வேலையை விட்டு சும்மா தூக்கி இருந்தா கூட பரவாயில்லைங்க, வேற எங்கேயும் வேலை பார்க்க முடியாத மாதிரி இவனோட பேரை பிளாக் லிஸ்ட்டில் சேர்த்துருக்காங்க. இதில் குழந்தைக்கு வேற ஒரு வாரமாக உடம்பு சரியில்லை. எங்கேயாவது போய் வேலை பார்த்தா தானே குழந்தைக்கு வைத்திய செலவுக்காவது பணம் கிடைக்கும். ஸோ திரும்ப வேலை கொடுக்கலினாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு பிளாக் லிஸ்ட்டில் இருக்கிற பேரையாவது எடுத்து விடுங்கயான்னு கேட்டால் சும்மா குழந்தையை தூக்கிட்டு வந்து சிம்பத்திலாம் கிரியேட் பண்ணாத, இதை பற்றிலாம் நீ முன்னாடியே யோசனை பண்ணியிருக்கணும், வெளியே போட ஐயோக்கிய ராஸ்கல்னு மேனேஜர் ஈவிரக்கம் இல்லாமல் பேசுகிறான். இதை கேட்டதும் ஹீரோ செம கடுப்பாகி, நான் ஒன்றும் சிம்பதி கிரியேட் பண்ணுறதுக்காக குழந்தைய தூக்கிட்டு வரல, எங்கே கோவப்பட்டு மூஞ்ச பேத்துருவணும்னு என்ன நானே கண்ட்ரோல் பண்ணிக்க தாண்டா குழந்தையோட வந்திருக்குன்னு செம்ம கோவத்தில் பேசிக்கிட்டு இருக்க. இப்படி இவனை பிளாக் லிஸ்ட் பண்ணுற அளவுக்கு நம்மால் என்ன தப்பு பண்ணா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, இந்த கம்பெனியோட கழிவுலேருந்து கதிர்வீச்சு விஷயங்கள் வெளியேறி அதால் மக்கள் நோய்வாய்ப்படுவாங்க போல, அது சம்மந்தமாக யூனியனில் ஏதோ புறணி பேசியிருக்கான். அதுக்காகவே இவனை பிளாக் லிஸ்ட் பண்ணியிருந்திருக்காங்க. நேச்சுரலாகவே நம்ம ஹீரோ பயங்கர கோவக்காரன். இப்போ அந்த கோவத்தோடய அங்கேருந்து வெளியே வரப்ப தி ரன்னிங் மேன் சொல்லக்கூடிய அந்த கேமோட அட்வர்டைஸ்மெண்ட் ஓடிக்கிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் அதோட அடுத்த சீசன் ஆரம்பிக்க போகிறதுனால ஜெயிச்சா $1 பில்லியன் தில்ல இருந்தால் வந்து பாருங்க, ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாதுன்னு அந்த ஷோவோட ஹோஸ்ட் வந்து பயங்கர பில்டப்போட பேசிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்தா நம்ம ஹீரோ அந்த கேமுக்கு போய் உசுரப்பனையை வைக்கிற அளவுக்கு உன் அப்பா முட்டாள் இல்லைன்னு குழந்தைகிட்ட பேசிக்கிட்டே வீட்டுக்கு வந்து ஆள் ரொம்ப சோகத்தோட இருக்கான். இவன் பேரை பிளாக் லிஸ்ட் பண்ணதுனால வேற இடத்துக்கு போனாலும் வேலை கொடுக்க மாட்டாங்க. ஸோ அடுத்து என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் யோசிக்கிறப்ப இங்கே தாங்க நம்ம ஹீரோக்கு ஒரு ஐடியா வருது. வரும்போதே தி ரன்னிங் மேன் டிவியில் நடக்கக்கூடிய ஒரு ரியாலிட்டி கேம் ஷோவை பற்றின அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்தான்ல, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பல விதமான கேம்ஸை நடத்துவாங்க. அதில் உசுருக்கு ஆபத்து இல்லாத கேம்ஸாக பார்த்து செலக்ட் பண்ணி அது மூலமாக ஏதாவது பணம் சம்பாதிக்கலாம்னு முடிவு பண்ணுறான். இதுக்காக டிவியை ஆன் பண்ணி கரண்ட்டாக இப்போ என்னென்ன கேம் நடந்துகிட்டு இருக்கு, அது மூலமாக எவ்வளோ பணம் கிடைக்குன்ற விஷயத்தெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டே இருக்க. அப்போ ஒரு டிவி ஷோவில் பார்த்தீங்கன்னா வித்தியாசமான ஒரு கேம் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு மிகப்பெரிய வீலில் கண்டஸ்டண்ட்டை ஓட விட்டுருவாங்க. அவன் ஓடிக்கிட்டு இருக்கும்போதே கேட்கக்கூடிய சில கேள்விகளுக்கு அவன் கரெக்டாக பதில் சொல்லிட்டா பணம் கிடைக்கும். ஒருவேளை தப்பாக சொல்லிட்டானா வீலோட ஸ்பீடு அதிகப்படுத்திடுவாங்க. இப்போ அந்த பக்கம் கேட்கப்படுற ஒரு கேள்விக்கு இங்கே இருக்கிற நம்ம ஹீரோ கரெக்டான பதிலை கண்டுபிடிச்சிடறான். ஆனால் அந்த கண்டஸ்டன்ட் பயபல தப்பாக சொல்லி வீடோட ஸ்பீடை அதிகப்படுத்தினதும் பயபல பொத்துன்னு கீழே விழுந்து தோத்து போகுது. இப்படி இந்த ஷோவை பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே வேலைக்கு போன நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்துருவா. வந்ததுமே குழந்தைக்கு காய்ச்சல் எப்படி இருக்குன்ற விஷயத்தெல்லாம் செக் பண்ணிட்டு இவங்கிட்ட ஒரு மருந்தை கொடுக்குறப்ப இவன் அது காய்ச்சல் மருந்தே இல்லைன்னு சொல்கிறான். ஆக்சுவலாக இவன் தான் பார்த்தீங்கன்னா இவனோட ஃப்ரெண்ட் ஒருத்த மூலமாக ஏதோ மருந்தை ரெடி பண்ண சொல்லியிருந்திருப்பான். ஆனால் காய்ச்சல் மருந்து விலை அதிகன்றதுனால ஏதோ ஒரு பெயின் கில்லரை கொடுத்து விட்டுருந்துருக்க. சரி இதை கொடுத்தா குழந்தை கொஞ்சம் தூங்கவாது செய்யும்னு அதையே கொடுத்துட்டு இந்த மாதிரி
கம்பெனிக்கு போய் வேலை விஷயமா மேனேஜர்கிட்ட பேசின விஷயத்த சொல்கிறான். அவள் இந்த மேட்டரை கேட்டதுமே அப்போ குழந்தைய யார் பார்த்துக்கிட்டான்னு கொஞ்சம் பதட்டப்பட, இல்லை நான் குழந்தையும் கூட்டிகிட்டு தான் போனேன், அப்போ தான் கோவப்படாமல் இருந்திருப்பேன்னு சொல்லும்போது, பரவாயில்ல நீயும் புத்திசாலித்தனமாக தான் யோசிக்கிறேன்னு புருஷனை பாராட்டவும் செய்கிறா. இந்த இடத்துல பெண்ணுக்கு இவங்க நிலைமையை நினச்சி ரொம்ப வருத்தம். ஏன்னா கம்பெனிலேருந்து வர ரேடியேஷன் பிரச்சனையால் கூட வேலை பார்க்குறவங்களாம் நோய்வாய்ப்படுறாங்கன்னு அடுத்தவங்க நன்மைக்காக இவன் குரல் கொடுக்க போய் தான் இப்போ இவனுக்கு இந்த வேலையே போயிருச்சு. இப்போ இந்த விஷயத்த சொல்லி என்னால் ஒரு நல்ல அப்பாவாக இருக்க முடியலன்னு இவன் ஒரு மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிக்க, விடுப்பா நீ ஏதோ நல்லது நினச்சி பண்ண அது நமக்கு பிரச்சனையாக போச்சுன்னு ஹீரோயின் இவனுக்கு கொஞ்சம் ஆறுதல் சொன்னதும் இவனுமே கொஞ்சம் சமாதானமாகறான். இப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே திடீர்னு குழந்தை அழுக ஆரம்பிக்கவும் என்ன ஏதுன்னு போய் செக் பண்ணி பார்த்தா ஒரு காலில் இருந்த சாக்ஸை காணோம். இவனும் அது இங்கே தான் இருந்துச்சு, வீட்டுக்கு வரும்போது கூட பார்த்தோன்னு சுற்றியும் முத்தியும் தேடி பார்த்துட்டு அப்பா உனக்காக அதை கண்டிப்பாக கண்டுபிடிப்பான்னு குழந்தைகிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் ஒரு பக்கம் அடுத்த ஷிஃப்ட் வேலைக்கு போகிறதுக்காக வேக வேகமாக கிளம்பிக்கிட்டு இருக்க. அதை பார்த்ததும் ஆள் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிறான். ஏற்கனவே அவள் வேலைக்கு போகிறதே இவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதில் பார்ட் டைமாக ஏதோ ஒரு மிகப்பெரிய பாருக்கு வந்து வெயிட்டர் வேலைக்காக போகிறா போல். அந்த இடத்துல பொண்ணுங்களை வச்சு தப்பு தப்பான வேலைகள்லாம் நடக்கிறதுனால அந்த இடத்துக்கு உன்னை போக விட மாட்டேன்னு கொஞ்சம் கோவப்பட தாங்க செய்கிறான். இவன் சொல்கிற மாதிரி அது மோசமான இடங்கிற விஷயம் நம்ம ஹீரோயினுக்குமே தெரியும். ஆனால் இவ பார்க்க போகிறது என்னமோ வெயிட்டர் வேலை தான். குழந்தைக்கு காய்ச்சல் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால ஆஸ்பத்திரிக்கு கூட்டி போயாகணும், குறைஞ்சபட்சம் மருந்தாவது வாங்கணும் இல்லையா, அதுக்காகவாது நான் இந்த வேலைக்கு போய் தான் ஆகணும், என் மேலே யாரையும் கை வைக்க விட மாட்டேன்னு இவ எவ்வளவோ சொல்ல இதை நம்ம பெண்ணால் ஏற்றுக்கவே முடியல. ரெண்டு பேரும் பயங்கரமாக வாக்குவாதம் பண்ணிக்கிறாங்க. ஃபைனலாக ஹீரோ விறுவிறுன்னு போய் அவன் பாட்டுக்கு ஷூ மாட்டிக்கிட்டு எங்கேயோ கிளம்பிக்கிட்டு இருக்க. எங்கடா போகிறேன்னு கேட்டால் நைட்டு வரும்போது நான் பணத்தோட தான் வருவோங்கிற மாதிரி சொல்கிறான். இவன் அப்படி சொல்லும் போதே டிவியில் ஒரு பக்கம் தி ரன்னிங் மேனுங்கிற அந்த ஒரு கேமுக்கான அட்வர்டைஸ்மெண்ட் ஓடிக்கிட்டு இருக்க. அந்த கேமுக்கு தான் போகிறோன்னு நினச்சி அதுக்குள்ளே போனேன், எவனுமே உயிரோட வந்ததில்லைங்கிற மாதிரி இவ சொல்லும்போது அதுக்கெல்லாம் நான் போக மாட்டேன், இங்கே எவ்வளவோ கேம்ஸ் இருக்குது, அதில் ஏதாவது ஒன்று தான் சூஸ் பண்ண போகிறோங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சிருப்பான்ல அந்த ஒரு லிஸ்ட்டை காட்டிட்டு அங்கேருந்து கிளம்புறான். அப்போ கூட ஹீரோயின் இவன் மேலே நம்பிக்கை இல்லாமல் தயவு செஞ்சு அந்த ஒரு கேமுக்கு மட்டும் போயிடாதன்னு இவங்ககிட்ட சத்தியம்லாம் கேட்க இவனும் அப்படி எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு தான் அங்கேருந்து கிளம்புறான். ஹீரோக்குமே அந்த கேம்குள்ளே போக இப்போ வர எந்த ஐடியாவும் இல்லை. இப்போ அவன் அங்கேருந்து வெளியே வரும்போது தான் இங்கே இருக்கிற மக்கள் எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்ற விஷயத்தையே நம்மளால் பார்க்க முடியும். சுற்றுப்புற சூழல் ரொம்பவே கெட்டு போச்சு, மக்கள்லாம் வறுமையில் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்க இருக்கிற இடமே ஏதோ ஒரு ஸ்லம் ஏரியா மாதிரி இருக்கு. இப்போ ஹீரோ அந்த ஒரு ஏரியாவை கடந்து அடுத்ததாக இன்னொரு ஏரியாவுக்கு வரும்போது அங்கே பார்த்தீங்கன்னா மாட மாளிகையெல்லாம் பார்க்கவே பளபளப்பாக இருக்கும். உள்ளே வரும்போதே நம்மளால் கம்ப்ளீட்டாக ஸ்கேன் பண்ணி தான் அனுப்புகிறாங்க. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே பார்த்தீங்கன்னா எலை பீப்புள்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய பணக்காரங்க. இந்த பணக்காரங்களாக இருக்கக்கூடிய இந்த ஏரியாவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாட்டையே ஆண்டுகிட்டு இருக்கிற அந்த மீடியா கம்பெனி இருக்குது. இங்கே நடக்கக்கூடிய மொத்த கேம்ஸையுமே பார்த்தீங்கன்னா அவங்க தான் நடத்திக்கிட்டு இருப்பாங்க. போலீஸ் உள்பட ராணுவம் கூட அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கிற மாதிரி தாங்க தெரியுது. படத்தில் அந்த மீடியா கம்பெனியை எல்லா இடத்துலையுமே நெட்வொர்க்குன்னு தாங்க சொல்லுவாங்க. இப்போ ஹீரோ ஷோவில் தன்னை ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறதுக்காக அந்த நெட்வொர்க்கோட ஆஃபீஸுக்கு வரும்போது அந்த இடத்துல ஏகப்பட்ட கூட்டம். இவனை மாதிரி நிறைய பேர் கேமில் கலந்துக்கிறதுக்காக வந்திருப்பாங்க. ஒன்ஸ் இந்த இடத்துக்குள்ளே வந்துட்டா நிற்கவோ உட்காரவோ கூடாது, அதுதான் முக்கியமான ரூல்னு அங்கே இருக்கிற ஒரு செக்யூரிட்டியும் விடாமல் கூவிக்கிட்டே இருக்கான். இவனும் அங்கே இருந்த கியூவில் போய் மெதுவாக முன்னோக்கி போயிட்டு இருக்கும்போது இவனுக்கு பின்னாடி இருந்த ஒரு பெருசு வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு லொக்குன்னு இரும்பி அப்படியே ரத்தம் கக்கி கீழே விழுகிறாரு. இவனும் உதவி பண்ணலாம்னு பக்கத்தில் போனால் எதுக்குடா நின்னு அங்கே இருந்த செக்யூரிட்டி வந்து இவனை இழுத்து போட்டு செம சாத்த அப்போ தாங்க தரையில் குழந்தையோட சாக்ஸு கிடக்கிறத பார்க்குறான். இவன் பாக்கெட்டில் தாங்க அது இருந்திருக்கு. ஒழுங்காக போய் லைனில் நில்லுங்கிற மாதிரி அவங்க மிரட்டிட்டு போக இவன் ஒரு பக்கம் கொலவெறியில் இருப்பான். இருந்தாலும் எதுவும் பண்ண முடியாமல் அப்படியே ரெஜிஸ்டர் பண்ணுற அந்த ஒரு இடத்துக்கு போக அங்கே இருக்கிற ஸ்க்ரீனில் இவனை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸுமே இருக்குங்க. அதுவும் இதுக்கு முன்னே வேலை பார்த்த கம்பெனி இவனை பிளாக் லிஸ்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, அதுவுமே அந்த இடத்துல ஷோ ஆக அதை பார்க்குறப்ப இவனுக்கு இன்னும் கடுப்பாகுது. இது போக அந்த ரிசப்ஷனில் இருந்தவன் வேற வெரிஃபை பண்ணுறங்கிற பேரில் இவனோட குழந்தைய பற்றிலாம் பேச ஆரம்பிக்கவும் நம்மால் செம வெறியாக்கி ஸ்க்ரீன்லேயே ஒரு குத்தி இன்னொரு வாட்டி என் பொண்ணை பற்றி பேசினா அவனை மூக்கு இருக்காதுங்கிற மாதிரி பயங்கரமாக கடுப்பாகிறான். அப்போ மேல் இடத்துலேருந்து ஏதோ இன்ஸ்ட்ரக்ஷன் வந்ததும் இவனை மேல் தளத்துக்கு போக சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கண்டஸ்டன்ட் இருப்பாங்க. இங்கே வந்ததுமே ஷீலான்னு ஒருத்தி அவளாவே முன் வந்து நம்மள்கிட்ட அறிமுகமாயிக்கிறான். அப்புறம் லிஃப்ட்டில் போகும்போது டிம்முங்கிற ஒருத்தனும் இவங்ககிட்ட அறிமுகமாயிக்கிறான். எதுக்காக இவங்க ரெண்டு பேரை மட்டும் மென்ஷன் பண்ணுறேன்னு கதை போகிற போக்கில் உங்களுக்கே புரியும். இப்போ இவங்க செலக்ட் ஆகிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக டைரெக்டாலாம் கேமுக்குள்ளே இறக்க மாட்டாங்க. இவங்க சர்வைவல் கெப்பாசிட்டியை தெரிஞ்சுக்கிறதுக்காக ரன்னிங்கில் ஆரம்பித்து பலவிதமான சோதனைகள் நடத்தப்படுது. ஏற்கனவே நம்ம ஹீரோ ரிஸ்கான கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையில் ஆரம்பித்து உயிருக்கே ஆபத்தான ரெஸ்கியூ பண்ணுற வேலை வரைக்கும் பார்த்ததுனால ரொம்ப அசால்ட்டாகவே இந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுலேயும் இந்த உயரம் ஏறுறதுக்கான ஒரு டெஸ்ட்டை நடத்தும் போது இந்த டிம்முங்கிறவன் கை ஸ்லிப்பாகி கீழே விழ போக நம்மால் ஜஸ்ட் மிஸ்ஸில் கேட்ச் பண்ணி அவனை காப்பாற்றுவான். அதுக்கு கூட ஏன்டா ரூல்ஸை மீறி உதவி பண்ணுன்னு அங்கே இருக்கிற செக்யூரிட்டி வந்து இவனை அடிக்க தாங்க செய்கிறாங்க. இந்த மீடியா நிறுவனம் உதவி பண்ணுற மனப்பான்மை கேமில் மட்டும் இல்லை ஜென்ரலாகவே மக்களுக்கு இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற மாதிரி தெரியுது. இப்போ இதுவரை பார்த்தீங்கன்னா இவங்களோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை சோதனை பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் அடுத்த கட்டமாக இவங்களோட மனநிலையை சோதனை பண்ணுறதுக்காக சில சைக்காலஜிக்கலான கொஸ்டின் எல்லாம் ஏதோ ஒரு மனோதத்துவ டாக்டர் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கா. அதுக்கும் நம்ம பெண்ணு சரமாரியாக சில பதில்களை சொல்லி முடிச்சதும் இதுவரை இந்த கேமில் வந்தவங்களையே இவனை மாதிரி ஒரு கோவக்கார கேரக்டரை நான் இன்டர்வியூ பண்ணதே இல்லைன்னு அந்த மனோதத்துவ டாக்டரே மிரண்டு போகிறா. இதுக்கப்புறம் கண்டஸ்டன்ட்லாம் அங்கே இருந்த ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு
வராங்க. அந்த இடத்துல 3 பேருக்கு ஒரு கலர்னு விதவிதமான கலர்ல ஏகப்பட்ட ட்ரெஸ் வைக்கப்பட்டிருக்கு. அதுல நம்ம ஹீரோ அவனுக்கான ட்ரெஸ்ஸை போய் பார்க்கறப்ப தி ரன்னிங் மேன் சொல்லக்கூடிய அந்த ஒரு கேமுக்கு இவனை செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இவன் ஒருத்தன் சரி, மித்த 2 பேர் யார் அப்படின்னு பார்த்தா இதுக்கு முன்ன அறிமுகமான ஸ்டெல்லா அப்புறம் டிம் தாங்க அந்த கேமுக்கு செலக்ட் ஆயிருக்காங்க. இப்போ இவங்க 3 பேரையும் கடைசி கட்டமா நடக்க போற ஒரு இன்டர்வியூக்கு அங்கிருந்து கூட்டிட்டு போக அப்படியே அங்க கட் பண்ணி ரன்னிங் மேன் கேம்ல வர போற இன்னொரு முக்கியமான கேரக்டரை நமக்கு காட்டுறாங்க. இவன் ஒரு ஹண்டர். ஜஸ்ட் இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இவனோட பார்ட் என்ன அப்படிங்கறதெல்லாம் நம்ம கதை போற போக்கிலேயே பார்க்கலாம். அந்த பக்கம் இப்போ இன்டர்வியூ நடக்கிற சைடு என்ன நடக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அந்த டிம் அப்புறம் ஸ்டெல்லான்னு 2 பேருமே உள்ள போய் கேமுக்கு செலக்ட் ஆன சந்தோஷத்தோட வெளியே வராங்க. பென்னுக்கு இந்த ரன்னிங் மேன் கேம்ல கலந்துக்க துளி கூட விருப்பம் இல்லை. குழந்தையோட சாக்ஸை கையில வச்சுக்கிட்டு கொஞ்சம் ஃபீலிங்கோட பார்த்துக்கிட்டு இருப்பான். இதுக்கப்புறம் கடைசியா இவனுமே உள்ள போறப்ப இங்கே தாங்க நம்ம படத்தோட வில்லனை காட்டுறாங்க. இவனோட பேரு டான். இவன் தான் இந்த மீடியா நெட்வொர்க்ன்ற கம்பெனிக்கே ஓனர். இதை வச்சு தான் ஒட்டுமொத்த அமெரிக்காவையுமே ஆண்டுகிட்டு இருக்கான். இப்போ பென் அந்த இடத்துக்குள்ள வந்ததுமே ரன்னிங் மேன் கேமை பத்தி கொஞ்சம் பெருமையா பேசிட்டு இவனுக்கு அந்த கேம்ல கலந்துக்க விருப்பம் இருக்கா இல்லையான்னு கூட கேட்காம ஒரு $1000 பணம் இருக்கக்கூடிய என்வலப்பை அட்வான்ஸா கொடுக்குறான். இது வழக்கமாவே அந்த கேமுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு முன்பணம் தான். ஆனா ஹீரோ அதை பார்த்துட்டு நான் வேற கேம்ல கலந்துக்கிறதா இருக்கேன்னு சிம்பிளா அந்த ஆஃபரை ரிஜெக்ட் பண்ண, அடுத்ததா வில்லன் கேம் ஆரம்பிச்ச முதல் நாள்ல இருந்து ஒவ்வொரு நாளும் எவ்வளவு இன்கம் வரும், ஒவ்வொரு வாரமும் எவ்வளவு இன்கம் வருங்கிற ஒரு பட்டியலையே காட்டி இது ஒரு நல்ல ஆஃபர் தானே, எதுக்காக ரிஜெக்ட் பண்றங்கிற மாதிரி கேட்கும்போது எனக்கு நானே சவக்குழி தோண்டிக்க விருப்பம் இல்லைங்கிற மாதிரி நம்ம பென் சொல்லிடுறான். இவங்கிட்ட $1000 கொடுத்தது அப்புறம் அந்த இன்கம் பட்டியலை காட்டினது எல்லாமே பார்த்தீங்கன்னா வழக்கமாக எல்லா கண்டஸ்டன்ட்டுக்கிட்டையும் பண்ணுற ஒரு விஷயம் தான். ஆனால் சமீப காலமாக கேமோட போக்கில் மக்களுக்கு பெருசாக சுவாரஸ்யம் இல்லைன்னு யோசிக்கிற வில்லன் இங்கே தாங்க கொஞ்சம் மனசு விட்டு நம்மள்கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். இந்த ரன்னிங் மேனுங்கிற கேம் 30 நாள் நடக்குங்கிற விஷயத்தை நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இவனும் அதில் இதுவரை பல சீசனை நடத்தியிருக்கான். ஆனால் ஒரே ஒரு சீசன் மட்டும்தாங்க 29 நாள் வரை போயிருந்திருக்கு. மற்ற எல்லா சீசனுமே ஒரே வாரத்தில் க்ளோஸ் ஆயிருக்கு. வந்தவனுங்க எல்லாம் பொசுக்குன்னு செத்து போயிடுறாங்க. இந்த 29 நாள் போன சீசனை பற்றி ஒரு முக்கியமான ட்விஸ்ட் இருக்கு. அதை நம்ம கதை போகிற போக்கிலேயே பார்த்துக்கலாம். இப்போ வில்லனுக்கு அதே மாதிரியான ஒரு பக்காவான சீசனை நடத்தணும். அப்போ தான் ஆடியன்ஸ்லாம் பயங்கரமாக கொந்தளிப்பாங்கன்னு ஃபீல் பண்ணுறான். இப்போ நம்மளே எடுத்துக்கங்களேன், ஐபிஎல் மேட்ச் பார்க்குறோம். 250 ரன்னை 15 ஓவரில் அடிச்சிட்டா அந்த மேட்சை பற்றி நம்ம பெருசாக எதுவுமே பேச மாட்டோம். இதே அந்த மேட்ச் அப்படியே கடைசி ஓவர் வரை இழுத்துக்கிட்டு போய் கடைசி பாலில் வின் பண்ணால் அது நமக்குள்ளே எப்படி ஒரு ஃபீலை கொடுக்குமோ அந்த ஒரு விஷயத்தை ஆடியன்ஸுக்கு கொடுக்கணுங்கிறது தான் வில்லனோட எதிர்பார்ப்பு. அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் அவன் குழப்பத்தில் இருந்தப்போ தான் நம்ம பென்னு வாண்டடாக வந்து சிக்கியிருந்திருக்கான். இவனை பற்றின எல்லா விஷயமும் வில்லனுக்கு ரொம்ப தெளிவாக தெரியும். இதுக்கு முன்னே இவன் வேலை பார்த்த எல்லா இடத்துலையுமே யாருக்காவது உதவி பண்ண போய் தான் இவனுக்கு அந்த வேலை எல்லாமே போயிருந்திருக்கு. கூடவே இவன் எபிலிட்டிஸ் எல்லாம் இங்கே டெஸ்ட் வச்சு செக் பண்ணாங்கல்ல, அதெல்லாம் வச்சு இவன் கேப்பபிலிட்டி என்ன, இவன் எந்த அளவுக்கு கோவக்காரங்கிற விஷயத்தெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இவனால் மட்டும்தான் அந்த கேமில் சர்வே பண்ணி நாம் நினைக்கிற ஒரு இடத்த பிடிக்க முடியுங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டு தான் இவனை இந்த அளவுக்கு கன்வின்ஸ் பண்ண பார்த்துக்கிட்டு இருக்கான். இது போக எங்கேயுமே வேலை பார்க்க முடியாத மாதிரி நம்ம ஹீரோ வேற பிளாக் லிஸ்ட் பண்ணிட்டாங்கல்ல, அந்த விஷயத்தையுமே இந்த இடத்துல போட்டு காட்டி இது ஒரு நல்ல வாய்ப்பு, ஒரு முறை ரிஸ்க் எடுத்தால் போதும், குடும்பத்தோட செட்டில் ஆகிடலாம்னு நல்லா மண்டையை கழுவி நம்மளால் அக்ரிமெண்ட்டில் சைன் போட சொல்ல இவனும் ஒரு செகண்ட் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் யோசனை பண்ணி பார்த்துட்டு பொசுக்குன்னு கையெழுத்து போட்டுறான். அட பாவி, வரும்போதே நம்ம ஹீரோயின் எக்காரணத்தை கொண்டு இந்த ஒரு கேமை மட்டும் செலக்ட் பண்ணாதாங்கிற மாதிரி சொல்லி தான் அனுப்பியிருந்தா. பட் இப்போ அவங்களுக்காகவே அந்த கேம்குள்ளே போய் ரிஸ்க் எடுக்கணும்னு நம்ம ஹீரோ முடிவு பண்ணிட்டான். இது வந்து விருப்பப்பட்டு எடுத்த முடிவு இல்லை, மண்டையை கழுவி தான் நம்மளை கலந்துக்க வைக்கிறாங்கிற விஷயம் நம்ம ஹீரோக்குமே தெரியும். ஒரு செகண்ட் அவன் தலையை பிடிச்சி அப்படியே டேபிளில் அடிக்கலாங்கிற அளவுக்கு நம்ம ஆளுக்கு உள்ளுக்குள்ளே பயங்கர கோவம் இருக்கும். அதை கற்பனை பண்ணியுமே பார்க்குறான். ஆனால் ரியலில் அதை பண்ண முடியாது இல்லை. ஸோ சைலண்ட்டாக உட்காந்துருக்கான். தென் அங்கேருந்து வெளியே வரப்ப இவனுக்காகவே ஒரு செக்யூரிட்டியை அசைன் பண்ணியிருப்பாங்க. பொதுவாக இவனை மாதிரி ஆளுங்க அந்த ரன்னிங் மேன் கேமுக்குள்ளே போயிட்டாங்க அப்படின்னா ஃபேமிலிக்கு ஆபத்தான சில விஷயங்கள் நடக்கும் போல் அந்த மாதிரி எதுவும் நடக்காமல் இருக்கிறதுக்காக தான் இந்த செக்யூரிட்டி மாதிரியான ஒரு ஏற்பாடு. இப்போ ஹீரோக்கு ஒரே ஒரு ஃபோன் கால் பண்ண மட்டும்தாங்க அனுமதி இருக்கு. இவன் இந்த இடத்துல ஒரே ஒரு முறை நான் என் ஒய்ஃபை பார்க்கணுங்கிற மாதிரி சொல்கிறப்ப அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, எதுவாக இருந்தாலும் நீங்கள் என் மூலமாக தான் பண்ணியாகணுங்கிற மாதிரி சொன்னதும் ஒரு $1000 அட்வான்ஸ் கிடைச்சது பார்த்தீங்களா, அதோட சேர்த்து இவங்கிட்ட இருந்த குழந்தையோட சாக்ஸையும் அவங்ககிட்டயே கொடுத்துட்டு பொண்டாட்டிக்கு தாங்க ஃபோன் பண்ணுறான். அவகிட்ட இந்த மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறப்ப அவளுக்கு ஒரு பக்கம் ரொம்ப வருத்தமாக இருக்கும். இருந்தாலும் நமக்காக தான் இந்த ரிஸ்க் எடுக்கிறாங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு அவளும் இவனுக்கு கொஞ்சம் ஆறுதலாக தான் பேசுகிறா. இதுக்கப்புறம் இவனுக்கு ஒரு சொகுசான ரூம்லாம் கொடுக்குறாங்க. அதில் நம்மால் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது கதவோட ஓட்ட வழியாக ஒரு கவர் உள்ளே வருது. இவன் அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப உள்ளே இவன் ஃபேமிலி ஃபோட்டோ கூடவே பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையோட சாக்ஸுமே இருக்குங்க. இதை நம்ம ஹீரோயின் தான் அனுப்பியிருக்கா. கேமில் ஜெயிக்க அந்த சாக்ஸ் உனக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும்னு பின்னாடி வேற எழுதியிருந்திருக்க. அதை பார்க்குறப்ப நம்மளுக்கு ரொம்ப சென்டிமெண்ட்டாக ஃபீல் ஆகும். இதுக்கப்புறம் அடுத்த நாளே கேமுக்காக இவன் தயாராக இருக்க அந்த செக்யூரிட்டி வந்து இவன் கையில் ஒரு ஆங்க்லெட்டை மாட்டி விடுறான். இந்த ஆங்க்லெட் வந்து டைமர், ரிமைண்டர்னு பலவிதமான மல்டி பர்பஸுக்கு யூஸ் ஆகும். இப்போ அங்கேருந்து அப்படியே கேமோட தொடக்க விழா நடக்க போகிற ஸ்டூடியோக்கு தான் எல்லாரும் போகிறாங்க. அந்த இடத்துல வில்லன், ஷோவை தொகுத்து வழங்கக்கூடிய ஆங்கர்னு பல பேர் இருக்க. அங்கே சோல்ஜர் மாதிரி கெட்டப் போட்டிருக்கிற ஒரு 4 பேர் நம்ம ஹீரோவை குருவர்னு பார்க்குறாங்க. பென்னும் அவங்கள ஒரு மாதிரி பார்த்துட்டு அப்படியே அங்கேருந்து வில்லங்கிட்ட போகிறப்ப ஷோவோட ஹோஸ்ட் வந்து இவன் தான் நீ சொன்ன ஆளான்னு இவனை குருகுருன்னு பார்த்துட்டு கூட்டத்தை பார்த்து உச்சா போயிடாதீங்கன்னு பென்னோட சேர்த்து வில்லனையுமே கலாய்ச்சிட்டு ஸ்டேஜுக்கு போகிறான். அந்த பக்கம் ஆடியன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பயங்கர
பயங்கர குஷியாக இருக்காங்க. என்னடா ஆரம்பத்துலேருந்து ரன்னிங் மேன் வெறும் பில்டப் மட்டுமே கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, அப்படி என்னதான் அந்த கேமில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே தாங்க அதை பற்றின ஃபுல் டீட்டெயிலுமே நமக்கு தெரிய வருது. இந்த போட்டிக்கு இன்னும் தனிப்பட்ட களமோ இல்லை சிமுலேஷன் மாதிரியான இடமோ எதுவுமே கிடையாது. இவங்க நார்மலாக மக்களால் தான் புழங்க போகிறாங்க. ஆனால் இந்த இடத்துல ட்விஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா போட்டியாளர்களோட திறமைக்கு ஏற்ற மாதிரி ஃபஸ்ட்டு இவங்கள ஒரு குற்றவாளியாக மக்கள் பார்வைக்கு காட்டிடுவாங்க. இவங்க உடம்புல ட்ராக்கரை செட் பண்ணி கண்காணிக்கிறது, அப்புறம் ஸ்கேனர் மூலமாக கண்டுபிடிக்கிறது மாதிரியான எந்த விஷயங்களுமே இருக்காது. சரி, அப்புறம் எப்படி இவங்களை மானிட்டர் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே தாங்க ஒரு சூப்பரான விஷயத்தை செஞ்சுருக்காங்க. இவங்களை அடையாளம் கண்டுபிடிச்சி துப்பு கொடுக்கறது அல்லது இவங்க இருக்கிற இடத்தையே ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி அதை அனுப்புறது, அது போக ஃபைனலாக இவங்களையே பிடிச்சி கொடுக்கறது மாதிரியான விஷயங்களுக்கு மக்களுக்கு பார்த்தீங்கன்னா 10 மில்லியன் வரை ரிவார்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களோட முதல் எதிரியே பொதுமக்கள் தான். அவங்க கண்ணில் இவங்க சிக்காமல் இருக்கணும். ஒரு வேளை மீறி சிக்கி அவங்க மூலமாக இன்ஃபர்மேஷன் போயிருச்சு அப்படின்னா இதுக்கு முன்னே ஹண்டர்னு ஒருத்தனை காட்டினால அந்த பையன் அந்த ஸ்பாட்டில் வச்சு இவங்களை போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பான். இப்போ ஷோவோட துவக்க விழாவே பார்த்தீங்கன்னா பயங்கர ஆர்ப்பாட்டமாக நடந்துகிட்டு இருக்கு. இப்போ அடுத்ததாக போட்டியாளர்களை அறிமுகப்படுத்த ஆரம்பிக்க நம்ம ஹீரோ மேலே எந்த மாதிரியான ஒரு குற்றத்தை ஃப்ரேம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராணுவ ரகசியத்தை திருடி அதை யாருக்கோ வித்ததா ஒரு மிகப்பெரிய பழியை தூக்கி போடுறாங்க. இதை கேட்டதும் நம்ம ஹீரோக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகும். இதில் அந்த ஹோஸ்ட் வேற சும்மா இல்லாமல் ஸ்க்ரீனில் இவன் பொண்டாட்டி பிள்ளையோட ஃபோட்டோவெல்லாம் போட்டு அவங்கள பற்றி வேற பேச ஆரம்பிக்க சொல்லவே வேண்டாங்க, ஹீரோக்கு செம்ம காண்டாகுது. கடைசியாக நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களான்னு இவங்கிட்ட மைக்கை நீட்டினதும் வில்லனை பிடிச்சி பச்சையாக திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதால் வில்லன் ஏதாவது கோவப்படுவானோ அப்படின்னு கேட்டிங்களா அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க. இவன் ஏதோ அவனை பாராட்டின கணக்கா ஆள் பொம்பளை பிள்ளை மாதிரி வெக்கப்பட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த கேமுக்கு தேவையே பயங்கரமான கோவமும் அளவில்லாத ஆக்ரோஷமும் தான். அது நம்ம ஹீரோ கிட்ட அளவுக்கு அதிகமாக இருக்கிறதுனால வில்லனோட சந்தோஷத்துக்கு அளவே இல்லைங்க. இதுக்கப்புறம் இவனை மாதிரியே இந்த கேமுக்குள்ளே வந்த டீம் அப்புறம் அந்த ஸ்டெல்லாவையுமே மக்கள் முன்னாடி அந்த பாபி அறிமுகப்படுத்திட்டு கேமோட ரூல்ஸ் என்னங்கிறத சொல்ல ஆரம்பிக்கிறான். இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் அட்வான்ஸாக ஒரு 1000 ரூபாய் பணம் கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அதுக்கு கேம் ஆரம்பித்த முதல் 12 மணி நேரம் இவங்க சர்வை பண்ணி ஆகணுங்க. நடுவில் செத்து போயிட்டாங்க அப்படின்னா கொடுத்த பணத்தையும் பிடிங்கிட்டு விட்டுருவாங்க. தென் ரெண்டாவது ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருக்குமே வீடியோ ரெக்கார்டரோட 30 நாளைக்கு உண்டான ஒரு டேப்பை கொடுப்பாங்க. ஒவ்வொரு நாளும் இவங்க சொல்கிற அந்த குறிப்பிட்ட டைமுக்கு இவங்க எந்த இடத்துல இருக்காங்களோ அந்த இடத்துல இவங்கள ரெக்கார்ட் பண்ணி அந்த ஒரு டேப்பை பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற மெயில் பாக்ஸுக்குள்ளே போடணும். அந்த சமயத்தில் கூட இவங்க மாட்டிக்காமல் உயிரோடு இருக்கணும். ஒருவேளை இவங்க டேப்பை ரெக்கார்ட் பண்ணி மெயில் பண்ணாமல் விட்டுட்டாங்க அப்படின்னா டிஸ்குவாலிஃபை பண்ணி ஆன் த ஸ்பாட்டில் போட்டு தள்ளிடுவாங்க. இப்படி ஒவ்வொரு நாளையும் இவங்க கடந்து போக போக ஒரு நாளைக்கு 1000 ரூபாய், அப்புறம் டேப்பை மெயில் பண்ணதுக்கு 5000 ரூபான்னு வாரம் முழுக்க ஒரு அமௌண்ட் கலெக்ட் ஆகும்ல, அந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாரத்தோட இறுதியில் அப்படியே டபுள் ஆகும். இந்த மாதிரி டே பை டே இவங்க ஜெயிக்கிற அமௌண்ட்டை தாங்க மொத்தமாக கால்குலேட் பண்ணி 30வது நாளோட இறுதியில் 1 பில்லியனா பிரைஸ் அமௌண்ட்டை கொடுப்பாங்க. இப்போ இந்த ரூல்ஸ் படி பார்க்குறப்ப கேம் ஆரம்பித்த முதல் 12 மணி நேரம் இவங்க கம்பல்சரி சர்வே பண்ணி ஆகணும். அப்புறம் அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி டேப்பை மெயில் பண்ணுறது மூலமாக இவங்களோட வின்னிங் ரிவார்டுக்கான பணத்தையும் இவங்களே தான் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். இது போக இதில் வேற ஏதாவது ரிஸ்க் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா முக்கியமான ஆபத்தை பற்றி இப்போ தாங்க சொல்லவே ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலாக இவங்க மக்கள் கண்ணில் படாமல் இருந்தால் மட்டும் போதாதுங்க, இவங்களை தேடி தேடி வேட்டையாடுறதுக்குன்னே ஒரு ஹண்டர் ஸ்ட்ரீமும் இருக்கும். இதுக்கு முன்னே ஒரு முகமுடி போட்ட மூதேவியை காட்டினாங்கல்ல, அவங்க கூட ஒரு 4-5 பேர் தட்டிமாடு மாதிரி இருக்காங்க. நம்ம ஹீரோ ஸ்டூடியோக்குள்ளே வரும்போதே ஒரு 4 பேர் இவனை வெறிகுண்டு முறைச்சாங்க பார்த்தீங்களா, அவங்க தாங்க அந்த 4 பேர். இவங்க எங்கே இருக்காங்கன்னு ஒரு சின்ன க்ளூ கிடைச்சா கூட அடுத்த செகண்டே அந்த இடத்துக்கு வந்து வெறித்தனமாக வேட்டையாடுவாங்க. இவங்க எப்போ நம்ம ஆளுங்களை ரீச் பண்ணுறாங்களோ அப்போ தான் இவங்க எங்கே இருக்காங்கன்ற விஷயத்தையும் மக்களால் கூட பார்க்க முடியும். இப்போ இந்த இன்ட்ரடக்ஷன்லாம் முடிஞ்ச மறுகணமே அந்த இடத்துல ஒரு லிஃப்ட் ஓப்பன் ஆகுது. மக்கள் அதை பார்த்து பயங்கரமாக ஆரவாரம் பண்ணிக்கிட்டு இருக்க நம்ம ஆளுங்களை உள்ளே வச்சு லாக் பண்ண மறுகணமே லிஃப்ட் சர்ன்னு கீழே போகுது. அப்போ அங்கே இருந்த ஒரு பேஸ்மெண்ட்டில் போட்டுக்க மாற்று துணி, செலவுக்கு பணம், அது போக இவன் 30 நாள் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கான அந்த வீடியோ ரெக்கார்டரோட 30 டேப்ஸுமே இருக்குது. இவனும் ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு வேகமாக பேக் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து பூந்தடிச்சு ஓட ஆரம்பிக்க தி ரன்னிங் மேனுங்கிற இந்த மரண விளையாட்டு இங்கேருந்து தாங்க ஆரம்பிக்குது. இதுக்காக அடுத்த கணமே இவங்களை துரத்தி வேட்டையாடுவாங்கன்னு இல்லை, இவங்க மறைஞ்சிக்கிறதுக்காக கொஞ்சம் டைம் கொடுத்து அடுத்த நாளில் இருந்து தான் அந்த ஹண்டர்ஸ் வந்து ஆக்டிவ் ஆவாங்க. இப்போ ஹீரோ அங்கேருந்து ஒரு டாக்ஸியில் ஏற டாக்ஸி டிரைவர் கூட இவனை பார்த்துட்டு நீ ரன்னிங் மேனு தானு சொல்லி ஓவராக அலப்பறை பண்ணிக்கிட்டு இருக்கான். இவனை சமாளித்து போக வேண்டிய இடத்துக்கு போகிறதுக்குள்ளே இவனுக்கு போதும் ஆயிருது. இறங்க வேண்டிய இடம் வந்ததும் நம்மால் விட்டா போதும்னு காசை கூட கொடுக்காம பூந்தடிச்சு ஓடிக்கிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாராட்ட அந்த டிரைவர் பார்த்தீங்கன்னா நீ சாகதாண்டா போறேன்னு இவனை பச்சையாக திட்டிகிட்டு இருக்கான். இவ்வளோ அவசரமாக நம்ம ஹீரோ எங்கே வந்திருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ கைவிடப்பட்ட ஒரு பில்டிங்க்கு வந்து அங்கே இருந்த ஒரு பேஸ்மெண்ட்டை திறக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கான். ஒருவேளை இங்கே தான் ஒளிஞ்சிக்க போறானா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. இவனோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இங்கே தான் இருக்காரு போல, அவரை மீட் பண்ண தான் வந்திருக்கான். இதுக்கு முன்னே இவன் குழந்தைக்கு மருந்து கேட்டப்ப காய்ச்சல் மருந்துக்கு பதிலாக பெயின் கில்லர் தான் கிடைச்சதுன்னு கொடுத்து விட்டார் பார்த்தீங்களா, அந்த ஒரு ஃப்ரெண்டு தாங்க இந்த மனுஷன். இவரோட பேரு மோலி. இப்போ இங்கே வந்ததுமே எனக்கு 2 போலி ஐடி கார்டு வேணும், கூடவே பாதுகாப்புக்கு ஒரு கன்று வேணுங்கிற மாதிரி கேட்க அந்த மனுஷன் மூஞ்சில் அடிச்ச மாதிரி முடியாதுன்னு சொல்றாரு. ஏன்பா என்ன பிரச்சனை அப்படின்னு விசாரிச்சா என்ன இளவுக்கு நீ அந்த ரன்னிங் மேன் கேமில் கலந்துக்கிட்டேன்னு இவனை கழுவி ஊத்துறாரு. இவனும் இந்த இடத்துல வேலை போயிருச்சு, குழந்தைக்கு வேற உடம்பு சரியில்லைன்னு என்னென்னமோ சொல்லி புலம்பி பார்க்க அப்பவும் அந்த மனுஷன் கன்வின்ஸ் ஆகிற மாதிரி இல்லை. வெளியே போடான்னு ஒரே முடிவாக சொன்னதும் இவனும் சோகத்தோடு அங்கேருந்து கிளம்புவான். அப்போ அந்த மனுஷன் என்ன நினைச்சாருன்னு தெரியலங்க, இவனை திரும்பவும் உள்ளே கூப்பிட்டு டோட்டலாக இவன் கெட்டப்பையே மாற்றி புதுசாக 2 ஐடி கார்டு கூடவே பாஸ்போர்ட்டு அது போக தேவையான
தேவையான சில திங்ஸையுமே பேக் பண்ணி கொடுக்க ஹீரோ அவருக்கு மனசார நன்றி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். இதுக்கப்புறம் அடுத்த சீனே பார்த்தீங்கன்னா ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்துருக்கான். இவங்க உடம்புல எந்த விதமான ட்ராக்கரும் இல்லை, பொது இடத்துல இருக்கிற கேமராஸ் இவங்களை ஸ்கேன் பண்ணாது. இது போக மாறுவேஷத்தில் இருந்தாலுமே சுற்றி இருக்கிற யாராவது ஒருத்தர் இவன் அடையாளம் கண்டுபிடிச்சிட்டா கூட உசுருக்கு ஆபத்துங்கிறதுனால நம்மால் ரொம்ப பதட்டமாக தான் இருக்கான். இப்போ இங்கேருந்து நியூயார்க்கு போகலாம்னு பிளான் பண்ணி போலியா ரெடி பண்ண ஐடியும் பணத்தையும் கொடுத்து டிக்கெட் கேட்க அந்த இடத்துல கூட எங்கே அடையாளம் கண்டுபிடிச்சிருவாங்களோன்னு கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். ஆனால் அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் டிக்கெட்டை கொடுத்து அனுப்பிடுறாங்க. ட்ரெயினில் போகிறப்ப கூட இவனுக்கு ரொம்ப பதட்டமாகவே தான் இருக்கும். அப்போ அதே சமயத்தில் இவன் கையில் இருக்கிற அந்த ஆங்க்லெட்டில் பார்த்தீங்கன்னா வேட்டைக்கான அந்த டைம் ஸ்டார்ட் ஆனதாக வருது. இதுக்கப்புறம் அந்த பக்கம் அந்த ஹண்டர்ஸுமே இவங்களை தேட ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ ஹீரோ இன்னும் அதிகப்படியான பதட்டத்தில் உட்காந்துருக்க திடீர்னு அங்கேருந்த ஒரு பையன் இவனை குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். இவன் அதை பார்த்துட்டு இன்னும் பதட்டமாகும் போது அந்த பையன் மெதுவாக பக்கத்தில் வந்து உங்கள் முகத்துலன்னு ஏதோ சொல்ல வர டக்குன்னு அவனை இழுத்து பிடிச்சி ஒழுங்காக அமைதியாருங்கிற மாதிரி மிரட்டுறான். ஆக்சுவலாக அந்த பையன் இவனை காட்டி கொடுக்கலாம் வரல, இவன் ஒட்டு மீச லைட்டாக விலகி இருக்கும், அதை சரி பண்ணிக்கியான்னு ஒரு நல்லெண்ணத்தில் சொல்ல வந்திருக்க அவனை போய் மிரட்டிவிட்டமேனு ஏதோ ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்து சமாளிக்க பார்த்துக்கிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் அடுத்த சீனே நியூயார்க்குக்கு போய் அங்கேருந்த ஒரு ஹோட்டலில் ரூம் போட பார்த்துக்கிட்டு இருக்க அந்த இடத்துல கூட இவன் ஃபோட்டோவெல்லாம் போட்டு காட்டி கொடுக்குறவங்களுக்கு இவ்வளோ ரிவார்டு கிடைக்குன்ற மாதிரி விளம்பரம்லாம் ஓடிட்டு இருக்கும் பாருங்க. அதை பார்த்து இவனுக்கு பயங்கரமாக அள்ளு கிளம்புது. ரூம்குள்ளே போய் கதவை சாத்தினதுக்கு அப்புறம் தாங்க கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். இப்போ கேமோட ரூல்ஸ் படி இந்த நாளைக்கு உண்டான வீடியோவை ரெக்கார்ட் பண்ணணும். இதுக்காக தான் எங்கே இருக்கோம்னு தெரியாமல் இருக்க பேக்ரவுண்டெல்லாம் கவர் பண்ணிட்டு வில்லனை நக்கல் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோவையும் ரெக்கார்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக அங்கேருந்த ஒரு மெயில் பாக்ஸில் அதை போட்டு விட்டுறான். அதுக்கப்புறம் ரூமுக்கு வந்து ரிலாக்ஸாக டிவி பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப ஒரு புறா ஜன்னல் பக்கம் வந்து டப்புன்னு அடிக்கும் பாருங்க. அதுக்கு ஒரு கணம் உசுறு போய் உசுறு வரும். என்ன வாழ்க்கடா இதுங்கிற மாதிரி அப்படியே தூங்கி போகிறான். இப்போ அங்கே கட் பண்ணி அப்படியே அந்த ஹண்டர் டீமை காட்டுறப்ப இவனுக்கு உதவி பண்ண நம்ம மாலியை பிடிச்சி பயங்கரமாக சித்திரவதை பண்ணுறாங்க. இவர் மூலமாக அந்த போலி ஐடி ரெடி பண்ண விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்மால் எந்த ஹோட்டலில் தங்கியிருக்கான்ற விஷயத்தையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் அடுத்த சீனே ராணுவ வீரர்கள் கிட்டப்பில் நேராக அந்த ஹோட்டல் ரூமுக்கு வந்து தூங்கிட்டு இருக்கிற நம்ம ஹீரோவோட ரூம்குள்ளேயும் கரெக்டாக வந்துடுறாங்க. இது தெரியாமல் நம்மால் வேற கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருப்பான். இப்போ அவன் தலையில் கண்ணை வச்சு சைலண்ட்டாக ட்ரிகர் அமுக்க அவ்வளோதான் நம்மளோட ஜோலி முடிஞ்சுதா அப்படின்னு பார்த்தா எல்லாம் கனவுங்க. நம்மால் பயத்தோடையே தூங்குனதுனால இப்படி ஒரு கனவு வந்திருக்கு. இப்போ அங்கே இருந்த டிவியில் திடீர்னு கேம் லைவுக்கு வருது. இவங்க 3 பேரில் யாராவது சிக்கினா மட்டும்தான் இந்த மாதிரி கேம் லைவுக்கு வரும். அதுபடி யார் அந்த பக்கம் சிக்கியிருக்காங்கன்னு பார்த்தா வேற யாரும் இல்லைங்க, அந்த டிம்மு தான். ஏதோ ஒரு கடைக்கு போய் அங்கேருந்த ஒரு பொண்ணுகிட்ட கடலை போட்டுக்கிட்டு இருந்திருக்கான். இவன் கூட பேச்சு கொடுத்துக்கிட்டே அந்த பொண்ணு ரிப்போர்ட் பண்ணியிருந்திருக்கா. அடுத்த கணமே பார்த்தீங்கன்னா ஹண்டர் டீம் அந்த இடத்துக்கு வந்துடுது. அவனும் அது தெரியாமல் பயபல கேஷுவலாக ஊருக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கா. அடுத்த கணமே அவன் மண்டையில் சுட்டு போட்டு தள்ளுறாங்க. ஸோ கலந்துக்கிட்ட 3 பேரில் ஒரு விக்கெட்டு காலி. இப்போ இதை பார்த்ததும் ஹீரோவோட பயம் இன்னும் அதிகமாகுது. இதுக்கு மேலே இங்கே இருந்தால் உசுருக்கு ஆபத்துன்னு யோசிச்சு ஒரு 3 நாளைக்கு இதே ரூமில் தங்கி இருக்கிற மாதிரி செட்டப்லாம் பண்ணிட்டு அப்படியே பின்வாசல் வழியாக பூந்தடிச்சு வேற ஒரு நகரத்துக்கு தப்பிச்சு போகிறான். அங்கே போனதும் யாரோ ஒரு பெருசை கண்டுபிடிச்சு அவர்கிட்ட கொஞ்சம் பணத்தை கொடுத்து ஏதோ ஒரு சின்ன அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற ரூமை புக் பண்ணுறான். இந்த இடம் கூட இவன் தங்கி இருக்கிற வீடு மாதிரியான வேற ஒரு ஸ்லம் ஏரியா மாதிரி தாங்க இருக்கு. இப்போ இவன் அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே போகிறப்ப யாரோ ஒருத்தன் ஒரு சின்ன பையனை விரட்டிட்டு வரான். அந்த சின்ன பையனும் அந்த ஆளை நக்கல் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்ப இவன் எதையும் பெருசாக கண்டுக்கல, சைலண்டாக அங்கேருந்து லிஃப்ட்டுக்குள்ளே போயிடுறான். அப்படி அவன் உள்ளே போனதுக்கு அப்புறம் தான் அது ரிப்பேர் ஆன லிஃப்ட்டுங்கிற விஷயமே தெரிய வருது. லிஃப்ட்டோட ரூப் டாப் பார்த்தீங்கன்னா உடஞ்சி போயிருந்திருக்கு. அது இப்போ ஒரு இடத்துல அரைக்குறையாக நின்னதும் வேற வழி இல்லாமல் படியில் ஏறி ரூம்குள்ளே வரான். ஆக்சுவலாக இதுக்கு முன்னே இவன் ஏற்கனவே இந்த ரூம்லலாம் தங்கி இருந்திருப்பான் போலங்க. அதனால தான் வம்படியாக இந்த ரூம் தான் வேணும்னு அந்த பெருசுகிட்ட பேரம் பேசி வாங்கிட்டு வந்திருக்கான். இப்போ இந்த இடத்துக்கு வந்து தான் அங்கேருந்து ஒரு சின்ன பாக்ஸை கண்டுபிடிச்சி ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அதில் ஒரு கிரனேட்டு, பபுள் காமு, அது போக ஏற்கனவே கஞ்சா ஃபில் பண்ணி ரெடி பண்ண ஒரு சிகரெட் மாதிரியான திங்ஸ் எல்லாம் இருக்கு. இவன் அதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே திடீர்னு அந்த கிரனேட் கை தவறி கீழே விழுந்துட்டா ஒரு செகண்ட் இவனுக்கு உசுரே இருக்காதுங்க. வெடிச்சிருந்தா இந்த இடத்துல ஆள் ஸ்பாட் அவுட் ஆகியிருந்திருப்பான். ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பிச்சோம்டான்னு அதை எடுத்து வச்சுட்டு அங்கே இருந்த கஞ்சாவை எடுத்து லைட்டாக ஒரு இழுப்பை போட்டுக்கிட்டு வெளியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்போ வெளியே சில பேர் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு பைத்தியக்காரன் வேற அங்கிட்டும் இங்கிட்டும் கண்டபடி கத்திக்கிட்டே அலைஞ்சிக்கிட்டு இருப்பான். இவனும் அந்த பைத்தியக்காரனை ஒரு மாதிரி பார்த்துட்டு இடுப்பில் ஒரு துண்டோட குளிக்கலாம்னு அங்கே இருந்த காமன் பாத்ரூமை நோக்கி போய்கிட்டு இருப்பாங்க. அப்போ தான் இவனுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. வெளியே ஒரு பைத்தியக்காரனை பார்த்தான்ல, அது ஆக்சுவலாக பைத்தியக்காரன் இல்லைங்க. இவன் கேம்குள்ளே வரும்போது அந்த ஹண்டரில் ஒருத்தன் இவனை முறைச்சிக்கிட்டு இருந்தான் பார்த்தீங்களா, அந்த பக்கி தான். அவன் தான் இந்த இடத்த கண்டுபிடிச்சி வந்திருக்கான்ற விஷயம் தெரிஞ்சதும் நம்மால் வேக வேகமாக பாத்ரூம்குள்ளே போக கரெக்டாக அவன் அந்த இடத்துக்கு வர்றதுக்கும் பாத்ரூம்குள்ளேருந்து வேற ஒரு கிழவன் கதவை திறக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். இவன் கதவு கேப்பில் ஒளிஞ்சிக்கிறான். அப்போ அந்த ஹண்டர் அவனை விரட்டி விட்டு ரூமை நோக்கி போய்கிட்டு இருக்கவும் நம்மால் சைலண்டாக பாத்ரூம்குள்ளே போய் எப்படியாவது இங்கேருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தா அங்கே இருந்த கதவு உள்பட எல்லாமே சீலாக இருந்திருக்கும். இவன் இப்போ தப்பிக்கிறது மட்டும் முக்கியம் இல்லைங்க, ரூமில் டேப்ஸோட இருக்கிற அந்த பேக் இவனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை எடுக்கிறதுக்காக இப்போ நைஸாக பாத்ரூம்ல இருந்து வெளியே வந்து அப்படியே மேல் ஃப்ளோருக்கு போய் அந்த பெண் கீழே தான் ஓடிக்கிட்டு இருக்கான். நான் அவனை பார்த்தேன்னு லைட்டாக குரல் கொடுத்துட்டு இவன் பூந்தடிச்சு ரூஃப் டாப்புக்கு ஓடிக்கிட்டு இருக்க. அவங்க 2 டீமாக பிரிஞ்சு ஒரு டீம் மேலே வந்துகிட்டு இருக்கு, இன்னொரு டீம் கீழே போய்கிட்டு இருக்கோம். இங்கே நம்மால் மொட்டை மாடிக்கு வந்து கீழே பார்க்குறப்ப ஆல்ரெடி இவனை பிடிக்கிறதுக்காக ஏகப்பட்ட பேர் அங்கே முதன்னு வந்துகிட்டு இருக்காங்க. இப்போ இவன் அங்கே இருந்த ஒரு கேபிளை பிடிச்சி மெதுவாக கீழே இறங்கி வந்து ரூமோட விண்டோ கிட்ட வந்ததும் கட்டியிருக்கிறதே ஒரு துண்டு, அதையும் சத்தம் கேட்கக்கூடாதுங்கிறதுக்காக கழட்டி கையில் சுற்றிக்கிட்டு கண்ணாடியை உடைக்க அந்த சத்தம் அந்த பக்கம் இருந்த ஹண்டர் பைபிளுக்கு கேட்டுருது.
அவனுக்கு இவன் மேலே என்னதான் காண்டோ தெரியல, 3 நாள் கூட உன்னை தாக்கு பிடிக்க விட மாட்டேன்டான்னு கையில் கண்ணோட வெறி கொண்டு வந்துகிட்டு இருக்கான். பெண்ணும் இங்கே வேக வேகமாக ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இவங்கிட்ட ஒரு கிரனேட் இருந்தது பார்த்தீங்களா, அதை சேஃப்டிக்காக எடுத்து வச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி இந்த டீம் இங்கே வந்துட்டாலே இங்கே நடக்கிற எல்லாத்தையும் மக்களால் லைவாக பார்க்க முடியும். அதுக்காகவே சில ட்ரோன் கேமராஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. இப்போ அந்த பக்கம் அவங்க கதவுக்கு பின்னாடி நிற்கிறத உள்ள இருக்கிற டிவியில் ஓடுற லைவ் மூலியமாகவே நம்ம ஹீரோவும் பார்த்துறான். கரெக்டாக அவங்க சுட ஆரம்பிச்ச அடுத்த கணமே இவன் திரும்பவும் விண்டோ வழியாக ஜம்ப் பண்ணி ஏற்கனவே கீழே வரதுக்காக யூஸ் பண்ண அந்த கேபிளை பிடிச்சி தொங்கிட்டு இருக்க, அதே சமயம் இந்த ஹண்டர் டீமுக்கே லீடராக இருக்கக்கூடிய அந்த முகமுடி போட்ட மூதேவியும் கீழே வந்து கை தட்டி நம்ம ஹீரோவை பாராட்டிக்கிட்டு இருக்கான். இப்போ கீழே போனாலும் ஆபத்து, அந்த பக்கம் ரூம்குள்ளே போனாலும் ஆபத்து. அதனால நம்ம ஹீரோ சர்ன்னு அடுத்த ஃப்ளோர் வர வந்து அங்கிருந்த ஒரு ரூமோட விண்டோவை உடைச்சிட்டு உள்ள குதிக்க, அந்த ட்ரோன் கேமரா வேற இவனை விடாம ஃபாலோ பண்ணி வந்துகிட்டே இருக்கும். இவனும் தப்பிக்கிறதுக்காக அங்கிருந்து வெளியே வரப்ப அங்க ஒருத்தன் இவனை கண்டபடி சுட ஆரம்பிச்சதும் சறுக்கிட்டே போய் அங்க அறகுறையா திறந்திருந்த லிப்டுக்குள்ள பூந்துக்கிறான். அடுத்த கணமே இவங்க மேல இருந்த கடுப்புல ஃபாலோ பண்ணி வந்து அந்த ட்ரோன் கேமராவை போட்டு அடின்னு அடிச்சு உடைக்கிறாங்க. இப்ப தூரத்துல அந்த காண்டு பிடிச்ச ஹண்டர் வேற ஆளுங்களோட வந்துகிட்டு இருப்பான். உடனே லிப்ட் ஆன் பண்ணி கீழே போலாம்னு பார்த்தா அது வேற அடுத்த ஃப்ளோருக்கு போய் பாதியிலே நின்னுடும். இதுல அவன் வேற ஒரு பக்கம் வெறி கொண்டு வந்துகிட்டு இருக்க, என்ன பண்றதுன்னு புரியாம இவங்கிட்ட ஒரு கிரனேட் இருந்துச்சுல்ல, அதை எடுத்து சாப்பிட மவனேன்னு அவங்கிட்ட வீசினா நீ சாப்பிடான்னு சொல்லி திரும்ப இவங்கிட்டே ஏற்றி விட்டுருவான். இதால ஹீரோ என்ன பண்றதுன்னு புரியாம பாமை எடுத்து லிப்ட்டுக்கு மேல இருந்த ஓட்டைக்குள்ள அப்படியே வீசிடுவான். அப்ப ஏற்பட்ட வெடிப்புல லிப்ட் சர்ன்னு கீழே போய் இந்த இடத்தோட பேஸ்மெண்ட்ல குண்டக்க மண்டக லேண்ட் ஆயிருது. பாம்பு அடிச்சதுல மொத்தமா பவர் கட் ஆகி ஒரே கருக்கும்னு இருட்டா இருக்கும். இவனும் அங்க இருந்த ஒரு புக்கை சுருட்டி தீப்பந்த மாதிரி அதை பத்த வச்சுக்கிட்டு மெதுவா முன்னோக்கி போனா அங்க இருந்த ஒரு டோரை நோக்கி ஹண்டர்ஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்கிற மாதிரி தெரியும். அப்ப இவன் அறியாம அங்க இருந்த ஒரு கயிறுல தீ பிடிச்சிக்க இவன் பதறி போய் புக்கை சைட்ல வீசினா அங்க வேற ஏதோ இருந்திருக்கும் போல தீ இன்னும் அதிகமா பிடிச்சிக்குது. இப்ப இதால என்ன பண்றதுன்னு புரியாம அந்த டோரை திறக்க முடியாத மாதிரி லாக் பண்ணிட்டு இவன் பின்னாடி வரப்ப அந்த பக்கம் இருந்து இவங்க கண்டபடி சுட ஆரம்பிக்க, ஏற்கனவே அங்க தீ பிடிச்சிருக்கு. இதுல இவனுங்க வேற சுட போய் நெருப்போட அளவு இன்னும் அதிகமாகி கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இதை பார்த்துட்டு ஹீரோ இன்னும் பதட்டமாகும் போது ஏகப்பட்ட எலிகள் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருந்த ஒரு ட்ரைனேஜ் ஓட்டைக்குள்ள போறத பாக்குறான். உடனே வேக வேகமா அங்க போய் தப்பிக்கலாம்னு பாக்குறப்பதான் அங்க இருந்த கேஸ் லைன்லாம் டேமேஜ் ஆகி பயங்கரமா லீக்கேஜ் ஆகிட்டு இருக்கும். ஐயோ சோலி முடிஞ்சதுன்னு வேக வேகமா அந்த ட்ரைனேஜ் முடிய ஓபன் பண்ணிக்கிட்டே எல்லாரும் இங்க இருந்து வெளியே போங்கடா, இந்த இடமே வெடிக்க போகுதுன்னு, வெளியே இருக்கிற ஹண்டர்ஸ் கூட செத்துறக்கூடாதுன்னு அவங்கள வான் பண்ணா அவனுங்க ஒரு பக்கம் காட்டுத்தனமா சுட ஆரம்பிக்கிறாங்க. அட போங்கடா வெண்ணைங்களான்னு இப்ப இவன் அந்த ட்ரைனேஜ் வாட்டைக்குள்ள குதிக்கிறதுக்கும் கரெக்டா அந்த கேஸ் லைன் தீ பிடிச்சி படு பயங்கரமா வெடிக்கிறதுக்கும் டைமிங் கரெக்டா இருக்கும். ஒரே செகண்ட்ல அந்த பில்டிங்கோட அடித்தளம் மொத்தமா தும்சமாகி மிகப்பெரிய சம்பவம் ஆகி போயிருது. இதெல்லாம் லைவா பார்த்துக்கிட்டு இருக்கிற ஆடியன்ஸுமே இதை பார்த்துட்டு ஒரு செகண்ட் அப்படியே மிரண்டு போறாங்க. அங்கிட்டு தப்பிச்சு போன நம்ம ஹீரோ ஒரு பக்கம் தப்பிச்ச சந்தோஷத்துல அடுத்த கடமை அந்த வீடியோ ரெக்கார்டரை எடுத்து டே வெண்ணைங்களா நான் இன்னும் உயிரோட தாண்டா இருக்குன்னு பயங்கரமான ஒரு தக்க கொடுப்போம் பாருங்க. படத்துல இந்த சீன்லாம் வேற லெவலுக்கு இருக்கும். இப்ப வெடிப்பு நடந்த அந்த பில்டிங்கோட வெளிப்பக்கம் நம்ம ஹீரோ இந்த இடத்துக்குள்ள வரும்போதே ஒரு சின்ன பையன் அங்க இருந்த ஒரு பெருசுகிட்ட சண்டை போட்டு ஓடினா பாத்தீங்களா, அந்த பையனை தாங்க நமக்கு காட்டுறாங்க. எரிஞ்சிட்டு இருந்த பில்டிங் அவன் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி ஏதோ சத்தம் கேட்டு அங்க போய் பாக்குறப்ப அங்க இருந்த ஒரு ட்ரைனேஜ் முடி திறந்திருக்கும். நம்மால் தான் வந்து ஒளிஞ்சிருக்கான்ற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு வெளியே வாங்கன்ற மாதிரி கூப்பிடும்போது அவனை டக்குன்னு இழுத்து பிடிச்சி நீ தான் காசுக்காக என்னை காட்டி கொடுத்தியான்னு நம்மால் செம்ம காண்டாகிறான். அப்ப அந்த பையன் என்னை ஒழுங்கா விடு, நான் ஒன்றும் உன்னை காட்டி கொடுக்கல, என்னை விட்டா என் அண்ணனை கூட்டிட்டு வருவேன், அவனால மட்டும்தான் உனக்கு உதவி பண்ண முடியுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே ஒரு பக்கம் ஹெலிகாப்டர்லாம் வேற வெறி கொண்டு சுத்திக்கிட்டு இருக்கு. மக்கள் ஒரு பக்கம் இவனை வேட்டையாட சொல்லி கோஷம் போட்டுக்கிட்டு இருக்க. இவனும் வேற வழி இல்லாம அந்த பையனை ரிலீஸ் பண்ணவும் அவனும் போய் அடுத்த சீனை அவன் அண்ணன் அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வரான். இது வர கேம் லைவுக்கு வந்து யாருமே அந்த ஹண்டர்ஸ் கிட்ட இருந்து தப்பிச்சது இல்லைன்னு அண்ணங்காரன் நம்ம ஹீரோவை பார்த்து மிரண்டு போறான். இந்த இடத்துல நம்ம பெண்ணு காசு கூட கொடுக்குறேன், இந்த நகரத்தை விட்டு வெளியே போக உதவி பண்ணுங்கிற மாதிரி கேட்கும்போது சடனா அந்த வாண்டு பயப்பட ஒரு அமௌண்ட்டை சொல்லி கூச்சப்படாம காசு கேட்கறான். எதுக்காகனா இவங்க சிஸ்டர் ஒருத்தி புற்றுநோயால பாதிக்கப்பட்டு மருந்து வாங்க கூட காசு இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க போல, அதுக்காக தான் கேட்கறேன்னு சொன்னதும் ஹீரோவும் கேட்டதுக்கு மேல டபுளா பணம் கொடுத்து அனுப்புறான். இதுக்கப்புறம் அப்படியே அவங்க வீட்டுக்கே இவனை கூட்டிட்டு போறாங்க. அங்க போனதும் உன் தங்கச்சி மாதிரியே நோய்வாய்ப்பட்ட என் பொண்ணுக்காக தான் நான் இந்த கேமுக்கு வந்தேன்னு எல்லா விஷயத்தையும் நம்ம ஹீரோ அவங்ககிட்ட சொல்றப்ப இந்த நகரத்தை விட்டு வெளியே போறதுக்கான எல்லா உதவியும் நான் உனக்கு பண்றேன், ஆனா அதுக்கு கொஞ்சம் டைம் வேணுங்கிற மாதிரி கேட்கறான். பொதுவா நம்ம பெண் மாதிரியான போட்டியாளர்களை பார்த்தா கம்பெனிக்கு ரிப்போர்ட் பண்ணி காசு வாங்க தான் எல்லாரும் பார்ப்பாங்க. ஆனா கம்பெனி அந்த ரிவார்டு பணத்தை கொடுக்குன்ற நம்பிக்கை உனக்கு சுத்தமா இல்ல, கொஞ்சம் முயற்சி பண்ணி புத்திசாலித்தனமா விளையாண்டா உன்னால கண்டிப்பா இந்த 30 நாளை கடக்க முடியுங்கிற மாதிரி சொல்றான். அதை கேட்டதும் நம்ம ஹீரோ என்னப்பா பெரிய ப்ரொஃபஷனல் ரேஞ்சுக்கு பேசுறேன்னு விசாரிக்கும் போது இங்க தாங்க இவனை பத்தின சில உண்மைகள் தெரிய வருது. ஆக்சுவலா இந்த அண்ணங்காரன் வில்லனோட கம்பெனிக்கு எதிராக வேலை பார்க்கக்கூடிய ஒரு சமூக ஆர்வலர். இதுவரை இந்த கேம்ல எந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் கலந்துகிட்டு இருக்காங்க, அதுல கொஞ்சம் புத்திசாலித்தனமா விளையாண்ட சில பிளேயர்ஸை எப்படி வில்லன் சீட்டிங் பண்ணி போட்டு தள்ளினாங்கிற மொத்த டேட்டாவுமே பாத்தீங்கன்னா இவங்கிட்ட இருக்கும். இவன் அதை இப்ப நம்ம பெண்ணுக்கு போட்டு காட்டுறப்ப எதுக்கு இதெல்லாம் காட்டுறன்னு விசாரிச்சா இன்னுமையா உனக்கு புரியல, இதுவரை ஹண்டர்ஸ் ஒரு பிளேயரை கண்டுபிடிச்சு ஷோ பிரைம் டைமுக்கு வந்து எவனுமே தப்பிச்சதில்ல, நீ ஒருத்த மட்டும்தான் தப்பிச்சிருக்க, இதுல இருந்தே உன்னால மட்டும்தான் இந்த கேமை கம்ப்ளீட் பண்ண முடியுங்கிற விஷயத்த கொஞ்சமாவது புரிஞ்சுக்கன்னு சொல்லும் போது அது எப்படி சாத்தியம்னு விசாரிச்சா அதுக்கான வேலைகளை தான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கன்ற மாதிரி சொல்றான். இப்ப ஹீரோ இங்க இருந்து வேற ஒரு சேஃபான இடத்துக்கு போறதுக்கான வேலைகளை இவன் பார்க்கறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதுவரை பெண்ணுமே பாத்தீங்கன்னா இவங்க வீட்லயே தங்க ஆரம்பிக்கிறான். அப்போ ஒரு
சமயம் இந்த மாதிரி இவன் தங்கச்சிக்கு எப்படி புற்றுநோய் வந்துச்சுன்னு விசாரிச்சா நம்ம வில்லனோட கம்பெனி கதிர்வீச்சு சம்பந்தப்பட்ட கழிவுகளை பார்த்தீங்கன்னா இல்லீகலாக வச்சு எரிச்சிருக்காங்க. அந்த மாதிரி ரேடியேஷன் கலந்த காற்றை சுவாசிச்சதுனால தான் இவங்க தங்கச்சிக்கு நுரையீரல் புற்றுநோய் வந்திருக்கு. இப்போ இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வழக்கமாக ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அனுப்புவான் பார்த்தீங்களா, அதில் இவன் கேமை பற்றிலாம் பேசாமல் நாட்டில் இருக்கிற முக்காவாசி மக்கள் வேலைவாய்ப்பு இல்லாமல் வறுமையில் கஷ்டப்படுறத பற்றியும் அவங்க குழந்தைகள்லாம் நோய்வாய்ப்படுறத பற்றியும் ரொம்ப உருக்கமாக பேசியிருந்திருப்பான். இது மூலமாக அந்த பக்கம் ஏதாவது ஒரு புரட்சி வெடிக்குங்கிறது தான் இவனோட எதிர்பார்ப்பு. ஆனால் சேனல்காரங்க அந்த பக்கம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இவனை பிடிக்க வந்து அங்கே ஒரு பில்டிங் வெடிச்சப்ப அதில் ஒரு 7-8 சோல்ஜர் இறந்துருப்பாங்க. அவங்களெல்லாம் என்னமோ நம்ம ஹீரோவே அவன் கையால் கொண்ட மாதிரி அந்த ஹோஸ்ட் பயப்பில் சிம்பதியெல்லாம் கிரியேட் பண்ணி அவங்களுக்கு இறுதி மரியாதை செய்கிற மாதிரியான ஒரு செட்டப்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. இது போக இவன் பேசுனதா சொல்லி ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணுவாங்க பாருங்க, அங்கே தாங்க ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டே. இவன் பேசுனது என்னமோ வறுமையில் வாடிட்டு இருக்கிற மக்களை பற்றியும் நோய்வாய்ப்பட்டிருக்கிற குழந்தைங்களை பற்றியும் தான். ஆனால் அந்த பக்கம் சேனல்காரங்க என்னடான்னா, வறுமையில் வாடுற மக்கள்லாம் வாழவே தகுதி இல்லாதவங்க, அவங்க வீட்டில் இருக்கிற குழந்தைங்களை கூட கொண்டு போடணும்னு என்னமோ இவன் வாயால் பேசுன மாதிரி ஒரு பக்கா வீடியோவை ரெடி பண்ணி ரிலீஸ் பண்ணி விட்றாங்க. இதை பார்த்துட்டு மக்கள் ஒரு பக்கம் இவன் மேலே செம கொலவரியாக்க, சத்தியமான அந்த மாதிரிலாம் பேசவே இல்லை அப்படின்னு ஹீரோ ஒரு பக்கம் பதறிக்கிட்டு இருக்கான். இந்த இடத்துல அண்ணங்காரன் கூட இது ஃபேக்கான வீடியோங்கிற விஷயத்த தெளிவாக புரிஞ்சுக்கிறான். ஆனால் இவனோட அம்மா இதெல்லாம் பார்த்துட்டு சீரியஸ் ஆகி இதுக்கு மேலே ஒரு நிமிஷம் கூட இவன் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லிடுறா. இவங்களும் வேற வழி இல்லாமல் அவசரமாக இவன் அங்கேருந்து ஷிஃப்ட் பண்ண பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ பிரச்சனை என்னன்னா, இவனை பாதுகாப்பாக அனுப்புறதுக்கான ஒரு பிளான் இந்த அண்ணங்காரங்கிட்ட இருந்துச்சு. ஆனால் அதை செயல்படுத்துறதுக்கான டைம் தான் இன்னும் வரல. இருந்தாலும் பரவாயில்லன்னு இவங்க அவசரமாக இவனை ஒரு கார் டிக்கில போட்டு எங்கேயோ கொண்டு போயிட்டு இருக்க. அதே சமயம் அந்த பக்கம் சேனல்காரங்க என்னடனா, நம்மளை பற்றி துப்பு கொடுத்தா டபுள் மடங்கு ரிவார்டு தர போகிறதா சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துட்றாங்க. இதால் ஊரே இவனை வெறி கொண்டு தேடிக்கிட்டு இருக்கு. இப்போ கார் டிக்கில வச்சு இவனை கூட்டிகிட்டு போகிறப்ப கூட ஒரு 2-3 பேர் பைக்கில் வந்து பயங்கரமாக அட்டாக் பண்ணுறாங்க. அவங்களையும் நம்ம அண்ணங்காரன் அசால்ட்டாக சமாளித்து போட்டு தள்ளிட்டு யாருமே இல்லாத ஒரு தனிமையான இடத்துக்கு வந்து எல்டன்னு இவனோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் அட்ரஸை கொடுத்து இவனோட பாதுகாப்புக்காக ஒரு கன்னையும் கொடுத்து அனுப்புகிறான். அமெரிக்காவையே கொஞ்சம் கொஞ்சமாக சீர்குலைச்சிக்கிட்டு இருக்கிற நம்ம வில்லனோட அதிகாரத்தை எப்படியாவது காலி பண்ணணும்னு தான் நம்ம ஹீரோக்கு இவன் இந்த அளவுக்கு உதவி பண்ணுறான். இந்த இடத்துல அந்த தம்பிகாரன் கூட நம்ம ஹீரோவோட முழு பேர் பென் ரிச்சர்ட். இவனுக்கு மக்கள் சப்போர்ட்டை திரட்டுற விதமாக ரிச்சர்ட் லைவ்ஸ்னு செவுத்துலேயே பெயிண்டில் எழுதி அதை டேக் பண்ணி விடலாங்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஐடியாவை கொடுக்குறான். இதுவரை இந்த கேமில் வெறும் 7 நாள் தாங்க முடிஞ்சிருக்கு. இப்போ ஹீரோ அண்ணங்காரன் சொன்ன அந்த எல்டனை தேடி கிளம்புறான். ரொம்ப தூரம் பயணம் பண்ணி போகணும் போல, நடுவில் அங்கங்கே தங்கி வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அனுப்பணும்ல, அந்த வேலையையும் பார்க்குறான். ஆனால் முன்ன மாதிரி டென்ஷன் ஆகாமல் பொதுமக்கள் எல்லாரும் பார்க்குற விதமாக கொஞ்சம் டீசெண்டாகவும் பண்ணியாகவும் வீடியோ எடுத்து போட அதையும் அந்த பக்கம் அந்த ஹோஸ்ட் டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டு இருப்பான். அதே சமயம் இவனை மாதிரியே மிச்சம் உயிரோட இருக்கிற அந்த ஸ்டெல்லாங்கிற வசதி இருக்கா பார்த்தீங்களா, அவ என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தா பயபுல பார்ட்டி பப்புன்னு ஓவராக கூத்தடிச்சுக்கிட்டு இருக்க. இப்போ இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஏதோ ஒரு ஊருக்கு வந்து கண் பார்வை தெரியாத பாதிரியார் கெட்டப்பில் ஏதோ ஒரு ஹோட்டலில் தங்கி வீடியோ எடுத்து எப்பவும் போல அதை போஸ்ட் பண்ணுறதுக்காக மெயில் பாக்ஸு கிட்ட போகிறான். அப்போ எவனோ ஒருத்தன் இவனை அடையாளம் கண்டுபிடிச்சி வீடியோ எடுத்து ரிப்போர்ட் பண்ண பார்க்க அவனை அடிச்சு போட்டு அங்கேருந்து பூந்தடிச்சு ஓட ஆரம்பிச்சா. பின்னாடியே காரில் சில பேர் வெறி கொண்டு விரட்ட ஆரம்பிக்கிறாங்க. இவனை கொன்னாவது பிடிக்கணும்னு வெறி கொண்டு சுட்டுக்கிட்டே வேற வர. நம்மால் அங்கேருந்து ஒரு வேலியை பிடிச்சி அப்படியே ஜம்ப் பண்ணி அங்கே போயிட்டு இருக்கிற ஒரு கூட்ஸ் வண்டியில் ஏறிடுறான். ஆனால் அப்பவும் அவங்க அடங்குற மாதிரி இல்லை. விடாமல் காட்டுத்தனமாக சுட ஆரம்பிக்கவும் நம்மால் இன்னொரு ட்ராக்ல ஓடிட்டு இருந்த வேற ஒரு ட்ரெயினுக்கு அப்படியே ஜம்ப் ஆகி ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பிச்சிட்றான். இதுக்கடுத்து அப்படியே வேற ஒரு ஊருக்கு வரும்போது நம்ம ஊரில் பஞ்சாயத்து டிவியில் படம் காட்டுற கணக்கா பொது இடத்துலயே மக்களுக்கு இந்த ஷோவை அப்படியே ஓட்டி காட்டிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ கேம் லைவுக்கு வந்திருக்கிறத பார்த்துட்டு என்ன விஷயம்னு பார்த்தா, அந்த பக்கம் அந்த ஸ்டெல்லா இருக்கால, அவளை அந்த ஹண்டர்ஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க போல. ஒரு பப்புல பயங்கரமாக கலவரம் நடந்துகிட்டு இருக்கு. அவள் அங்கேருந்து எப்படியோ தப்பிச்சிட்றா. ஆனால் அடுத்த கணமே அவள் காரோட கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இவன் அங்கேருந்து பப்புல இருந்து எப்படியோ சக்ஸஸ்ஃபுல்லாக தப்பிச்சு அதுக்கப்புறம் தனியாக ஒரு இடத்துல போய் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறப்ப பின்னாடியே ஃபாலோ பண்ணி மொத்தமாக கொளுத்தி விட்டு ரொம்ப கொடூரமாக கொண்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு ஹீரோ இந்த பக்கம் அவளுக்காக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தா, மிச்சம் இருக்கிற நம்ம பென் உயிரோட இருப்பானா மாட்டானாங்கிற மாதிரி அந்த பக்கம் ஆர்வமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுவரை நம்ம ஹீரோ எப்படியோ முட்டி முதி ஒரு 13 நாளை கடந்துட்டாங்க. இதுக்கப்புறம் மீதி இருக்கிற நாட்களை வெற்றிகரமாக கடக்கணும் அப்படின்னா அதுக்கு அண்ணங்காரன் சொன்ன அந்த எல்டனை போய் மீட் பண்ணி ஆகணும். இவனும் அடுத்த சீனே பார்த்தீங்கன்னா அவனோட வீட்டை கரெக்டாக கண்டுபிடிச்சி வந்துடுறான். அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா அந்த எல்டனோட அம்மாவுமே இந்த ரன்னிங் மேன் கேமுக்கு பயங்கர அடிமை போல. இன்னும் எதுக்குடா அவனை விட்டு வச்சிருக்கீங்க, சீக்கிரம் போட்டு தள்ளுங்கன்னு டிவியை பார்த்து பயங்கர ஆக்ரோஷமாக பேசிக்கிட்டு இருக்கான். இந்த அம்மா கொஞ்சம் மனநல சரியில்லாதவங்க. ஆனால் அப்பப்போ திடீர்னு தெளிவாயிருங்க. கிளவி கொஞ்சம் டேஞ்சரான பார்ட்டி தான். ஆக்சுவலாக இந்த எல்டனும் நம்ம அண்ணங்கார மாதிரி ஒரு சமூக ஆர்வலர் தான். இவனோட அப்பா ஒரு காலத்தில் நேர்மையான போலீஸ் அதிகாரியாக இருந்திருப்பாரு. அவருக்கு இந்த மாதிரி காவல்துறை ஒரு தனியார் நிறுவனத்தோட கட்டுப்பாட்டுக்கு போனதில் துளி கூட விருப்பம் இல்லை. இதில் அதிகாரம் கைக்கு வந்ததுமே மக்களை ஒடுக்கிறதுக்காக காவல்துறையை பயன்படுத்துறது, ரசாயனம் சம்பந்தப்பட்ட சில தொழிற்சாலைகளை உருவாக்குறது, அதை பற்றி மக்கள் கேள்வி கேட்கக்கூடாதுங்கிறதுக்காக சில மோசமான கேம்ஸை நடத்துறதுன்னு ஏகப்பட்ட சேட்டைகளை வில்லனோட கம்பெனி பண்ண ஆரம்பிக்க அதெல்லாம் எதிர்த்து அவர் போராட ஆரம்பித்ததும் கூட வேலை பார்க்குறவங்கள வச்சு அவரை போட்டு தள்ளியிருக்காங்க. ஸோ இதுக்கு பழி வாங்கி எப்படியாவது அந்த கம்பெனியோட சர்வாதிகாரத்தை ஒடுக்கணும்னு தான் இவன் ரொம்ப காலமாக போராடிக்கிட்டு இருக்கான். சரி, அதெல்லாம் ஓகே. ஹீரோக்கு உதவி பண்ணுறதுனால எப்படி வில்லனை பழி வாங்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே மக்களுக்கு அவன் பண்ணிக்கிட்டு இருக்கிற குற்றங்கள் எல்லாமே தெரியும். இருந்தாலும் அதை பற்றிலாம் கேள்வி கேட்க விடாமல் இந்த மாதிரி கேம்ஸை நடத்தி
அதுக்கு அடிமையாக்கி வச்சிருக்கான்ல, அந்த ஒரு விஷயத்தை மாற்றணும் அப்படின்னா அதுக்கு நம்ம ஹீரோ ஜெயிச்சே ஆகணும். எப்பவுமே ஜெயிச்சவன் பேச்ச தானே இந்த உலகம் நம்பும். ஸோ இவன் அதில் ஜெயிச்சதுக்கு அப்புறம் வில்லனோட கம்பெனி எந்த மாதிரியான குற்றங்களை பண்ணிக்கிட்டு இருக்குன்ற விஷயத்தை ஆதாரத்தோட காட்டினா மக்கள் கண்டிப்பாக ரியலைஸ் பண்ணி போராட ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை எப்படியாவது பண்ண வைக்கணும்னு தான் நம்ம ஹீரோக்கு உதவி பண்ணுறாங்க. இதுக்காக எல்டன் கூட பார்த்தீங்கன்னா ஹீரோ ஜெயிச்சதுக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணுறதுக்காகவே வில்லனோட கம்பெனி பண்ணிக்கிட்டு இருக்கிற பல குற்றங்கள் சம்மந்தப்பட்ட ஆதாரங்கள் இருக்கக்கூடிய பேம்ப்ளெட்டை ஏகப்பட்டது ரெடி பண்ணி வச்சிருந்திருக்கான். அதெல்லாம் பார்த்த ஹீரோ, நான் ஒன்றும் போராளி இல்லை, நான் என் குடும்பத்துக்காக தான் உசர பணையை வச்சு ஓடிக்கிட்டு இருக்கேன்ற மாதிரி சொல்லும்போது, இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு மக்களுக்குள்ள ஒரு புரட்சியை உண்டு பண்ண முடியும்னா அது ஒன்றால் மட்டும்தான் முடியும். நீ மக்கள்னு நினைக்கிற அந்த ஒரு கூட்டத்துக்கு நடுவில் தான் உன் பொண்டாட்டி பிள்ளைங்களும் இருக்காங்க. ஸோ அவங்களுக்காகவாவது நீ இதை பண்ணி தான் ஆகணுங்கிற மாதிரி சொல்கிறான். இதனால் ஹீரோவும் சரி மிச்சம் இருக்கிற நாட்கள் எப்படி சர்வை பண்ணுறதுன்னு விசாரிக்கும் போது இவனோட பிளான் வேற லெவலுக்கு தரமாக இருக்குங்க. ஆக்சுவலாக இவங்க அப்பா சாகிறதுக்கு முன்னாடி ராணுவத்துக்காக பயன்படுத்தின ஒரு பழைய பங்கரை கண்டுபிடிச்சிருந்திருப்பாரு. அது சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ கேசட் கூட இவங்ககிட்ட இருக்கும். அதை போட்டு காட்டி அதுக்கான மேப்பை கூட நான் தயார் பண்ணி வச்சிருக்கேன்னு ஃபுல் டீட்டெயிலையும் சொல்லி முடிக்கிறான். அந்த பங்கருக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிட்டா கண்டிப்பாக இவனை தேடிக்கிட்டு இருக்கிற அந்த ஹண்டர்ஸால் அந்த ஒரு இடத்த கண்டுபிடிக்கவே முடியாதுங்க. இது ஒரு பக்காவான பிளான் தான். இதுக்கப்புறம் ஒரு சில நாட்கள் அங்கே நல்லபடியாக போகுது. அப்போ ஒரு நாள் நம்ம ஹீரோ மெதுவாக ரூம்ல இருந்து வெளியே வரப்ப திடீர்னு தாய்க்கிழவி லைட்டை ஆன் பண்ணி இவனை கையங்களவுமா பிடிச்சி, நீ தானே ரன்னிங் மேனில் வர அந்த கொடூரமான கொலகாரன், என்னையும் என் பையனையும் கொல்ல வந்திருக்கியான்னு பயங்கர வயலண்ட்டாக பேசிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருந்த ஒரு பட்டனை வேற குறுகுறுன்னு பார்க்கும். இந்த மாதிரி ரன்னிங் மேன் யாராவது வீட்டுக்குள்ளே அத்துமீறி நுழைஞ்சிட்டா அவங்கள காட்டி கொடுக்கறதுக்காகவே வில்லனோட கம்பெனி எல்லா வீட்லேயும் ஒரு பட்டனை செட் பண்ணியிருந்திருப்பாங்க போல. அதை இப்போ அந்த பெரியம்மா அழுத்த பார்க்கவும் நல்ல வேலையாக எல்டன் அந்த இடத்துக்கு வந்து அந்த அம்மாவை தடுத்துவான். அப்போ ஹீரோ இந்த இடத்துல நீங்கள் மட்டும் அந்த பட்டனை அழுத்தினா நெட்வொர்க்கோட ஆளுங்க இந்த இடத்துக்கு வந்து நம்ம எல்லாரையுமே கொண்டுடுவாங்கன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல எல்டன் என்ன நினச்சான்னு தெரியல, பொசுக்குன்னு அந்த பட்டனை அழுத்திட்டு பென் இப்போ எங்கள் வீட்டில் தான் இருக்கான்ற மாதிரி போட்டு கொடுத்துட்றான். அட பாவி, அப்படின்னா இவன் நம்மளுக்கு துரோகம் பண்ணிட்டானா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க. வரப்போகிற ஆளுங்களை வச்சு செய்யறதுக்காகவே இவன் சில பல ஏற்பாடுகளை பண்ணி வச்சிருந்திருப்பான் போல. அது பயங்கர ஃபன்னாக இருக்கும்னு சொல்லி ஹீரோவை சீக்கிரமாக தயாராக சொல்கிறான். இப்போ அந்த பட்டனை அழுத்தின அடுத்த 5வது நிமிஷமே நெட்வொர்க்கோட ஆளுங்க இங்கே வந்துருவாங்க. இங்கே ஹீரோவும் பரபரப்பாக போய் அவனோட பொருட்களெல்லாம் எடுத்துக்கிட்டு வேக வேகமாக வெளியே வர, அதே சமயம் 5 நிமிஷம் கழிச்சு வர வேண்டியவனுங்க கொய்யால 2 நிமிஷத்துலேயே வந்துடுறாங்க. வந்ததும் கேட்டு கேள்வி இல்லாமல் அவனுங்க பாட்டுக்கு காட்டுத்தனமாக சுட ஆரம்பிக்க இவங்க அப்படியே தரையோட தரையாக படுத்து ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பிக்கிறாங்க. அப்போ அந்த கிளவி வேற சும்மா இல்லாமல் அந்த பென் இங்கே தான் இருக்கான், ஹாலில் தான் இருக்கான்ற மாதிரி இங்கே இருந்தே குரல் கொடுக்க, அட கிளவி நீ வேற சும்மா இருக்க மாட்டியான்னு வேக வேகமாக ஒரு ரூம்குள்ளே தள்ளி லாக் பண்ணிட்டு நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு வேற பக்கமாக வரான். அப்போ அந்த இடத்துல இவன் எதையோ ஆக்டிவேட் பண்ணி விட்டதும் தரம் முழுக்க ஏகப்பட்ட எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகிட்டு இருக்கு. கூடவே இவன் வேற கையில் ஒரு வாட்டர் கன் எடுத்துக்கிட்டு சண்டைக்கு ரெடியாக, அதை பார்த்து நம்ம ஹீரோ ஒரு பக்கம் பதறிக்கிட்டு இருக்கும்போது நெட்வொர்க்கோட ஆளுங்க உள்ளே வந்ததும் அடுத்த கடமை அவங்க மேலே தண்ணியை பீச்சி அடிப்பான் பாருங்க. கரண்ட்ல அடிப்பட்ட காக்கா மாதிரி அத்தனை பேரும் சுருண்டு கீழே விழுகிறாங்க. இதுக்கப்புறம் அடுத்ததான் இன்னொரு ட்ராப் ஆக்டிவேட் பண்ணி விட அந்த இடத்துல ஒரு 4-5 பேர் அப்படியே நெருப்புல எரிஞ்சு ரொம்ப கொடூரமாக செத்து போகிறாங்க. ஃபைனலாக இவங்க மேல்மாடிக்கு வரும்போது அங்கே ஒரு 4-5 பேர் வர பார்க்குறப்ப படிக்கிட்ட இருந்த ஒரு ட்ராப் ஆக்டிவேட் பண்ணி விட்டதும் படி மொத்தமாக உடஞ்சி அப்படியே செவுத்தோட செவுத்தா நசுக்கி அவங்க எல்லாரையும் போட்டு தள்ளுது. இப்போ எப்படா கீழே போகிறதுன்னு ஹீரோ ஒரு பக்கம் பயங்கர பதட்டத்தோட விசாரிக்கிறப்ப அங்கே இருந்த ஒரு பேஸ்மெண்ட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறான். அப்போ அந்த இடத்துல இவன் ஏற்கனவே ஒரு சுரங்கத்தை ரெடி பண்ணி வச்சிருந்திருக்க, அது வழியாக தப்பிக்கலாம்னு போகிறப்ப எப்பவும் நம்ம ஹீரோ மேலே ஒரு ஹண்டர் காண்டாவே சுற்றிக்கிட்டு இருப்பான் பார்த்தீங்களா, அவன் சடனாக எதிரில் வந்து எல்டனை கத்தியிலேயே குத்திவிட்டு அடுத்ததான் நம்ம ஹீரோவை போட்டு சும்மா புரட்டுன்னு புரட்டி எடுக்கிறான். ஒரு கட்டத்தில் அவன் கையில் இருந்த கத்தியை தட்டி விட்டு அவன் கூட மல்லு கட்டிக்கிட்டு இருக்கும்போது கத்தி குத்து வாங்கின எல்டன் எப்படியோ அந்த கத்தியை எடுத்து அவனோட கணுக்கால் நரம்ப விட்டு விடுவான் பாருங்க. அதுக்கப்புறம் அவனால் அசையவே முடியல. அப்போ வில்லன் அவனை கான்டாக்ட் பண்ணி ஹீரோ கிட்ட பேசணுங்கிற மாதிரி சொல்கிறான். இவனும் அவன் போட்டிருந்த கண்ணாடியை கழட்டி கொடுக்க அது மூலமாக பேசுகிற வில்லன் சூப்பராக விளையாடிக்கிட்டு இருக்க, இதைத்தான் நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்தேன், சீக்கிரம் அந்த ஹண்டரை முடிச்சு விடுங்கிற மாதிரி சொல்லும்போது, அட பாவி உன் லாபத்துக்காக இன்னும் எத்தனை பேர் பலி கொடுக்க போகிறோன்னு ஹீரோ செம காண்டாகிறான். அப்போ வில்லன் கொஞ்சம் கூட அதை கண்டுக்காம, இதுதான் கேமு, நீ இப்படி தான் விளையாடணும், இப்படி விளையாண்டாதான் மக்கள் உன்னை ரசிப்பாங்கன்ற மாதிரி என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க. ஹீரோக்குமே இந்த இடத்துல அந்த ஹண்டரை கொல்லணும்னு தான் தோணுது. கையில் கண்ணை கூட எடுத்துடுறான். ஆனால் அந்த மாதிரி பண்ணால் வில்லன் எதிர்பார்க்கறத இவன் பண்ணுற மாதிரி ஆகிரும்ல. அதனால் அங்கேருந்து ட்ரோன் கேமராவை மட்டும் சுட்டு தள்ளிட்டு அடுத்த செகண்டே அந்த பேஸ்மெண்ட்டை பொழந்துக்கிட்டு ஒரு பக்கியில் 2 பேரும் சிட்டாக பறந்து போவாங்க பாருங்க. படத்தில் இந்த சேசிங் வெறித்தனமாக இருக்கும். ஹீரோ அந்த பக்கியை சும்மா ரங்கரங்கமாக விட்டுக்கிட்டு காட்டுத்தனமாக ஓட்டுவான். அப்போ ஹண்டர்ஸும் ஹெலிகாப்டர்லாம் எடுத்துக்கிட்டு வெறி கொண்டு விரட்ட ஆரம்பிக்க எல்டன் ஏற்கனவே இதை சமாளிக்கிறதுக்காக சில பாம்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்திருப்பான் போல. ஏதோ ஒரு பிரிட்ஜு கிட்ட போனதும் நீ அங்கேருந்து தப்பிச்சு போயிரு, நான் அவங்கள கொஞ்சம் தடுத்து நிப்பாட்டுறங்கிற மாதிரி அந்த பாமை காட்டி சொல்லிக்கிட்டு இருக்கான். இதனால ஹீரோவும் வண்டியை இன்னும் வேகமாக ஓட்டி நேராக அந்த பிரிட்ஜு கிட்ட வரப்ப பங்கருக்கு போக வேண்டிய மேப்பு கூடவே அவன் ரெடி பண்ண பேம்ப்ளெட்லாம் இருக்கக்கூடிய ஒரு பேக்கை நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்து, கண்டிப்பாக நீ இதை மக்களுக்காக சாதிச்சு தான் ஆகணுன்ற மாதிரி இவன் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே எதிரில் இந்த ஹண்டர் டீமுக்கெல்லாம் லீடராக இருக்கக்கூடிய அந்த முகமுடி போட்ட மூதேவி சாப்பரில் வந்து இவன் மண்டையிலே சுட்டு போட்டு தள்ளிடுறான். இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ ஒரு பக்கம் செம்ம காண்டாகும் போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உயிரோட ஒருத்தனை விட்டுட்டு வந்தாங்க பார்த்தீங்களா, அந்த பயப்பட பின்னாடி வந்து லாக் பண்ணிடுறான். இப்போ ஹீரோவால் முன்னாடி பின்னாடின்னு எந்த பக்கமும் போக முடியாது. ஸோ என்ன பண்ணலான்னு
பண்ணலான்னு இந்த இடத்துல யோசிக்கிறப்ப வண்டியில் நம்ம ஹெல்டன் ரெடி பண்ணி வச்சிருந்த பாமை பார்த்துட்டு வண்டியை விருட்டுன்னு வேகமாக எடுக்கிறான். அப்படியே யூட்டன் போட்டு கணுக்காலர் போட்டு அந்த ஹண்டருக்கு நேராக பட்டு வேகமாக போய் கரெக்டாக பாலத்தோட நடுப்பகுதிக்கு வந்ததும் நம்மால் வண்டிக்குள்ளேருந்து அப்படியே ஜம்ப் ஆக பாமோட போய் அந்த வண்டி அவன் வண்டியோட மோதி படுபயங்கரமாக வெடிக்குது. நம்மால் இந்த பக்கம் தண்ணிக்குள்ளே விழுந்து ஒரு மிகப்பெரிய சாகசத்தை பண்ணி முடிக்க அதை பார்த்து அந்த பக்கம் இருக்கிற ஹோஸ்ட்டே மிரண்டு போகிறாங்க. சூழ்நிலை காரணமாக நம்ம ஹீரோ வில்லன் எதிர்பார்த்தபடி ஒரு ஹண்டரை போட்டு தள்ளிட்டான். இப்போ ஹீரோவை தேடி ஏகப்பட்ட ராணுவ வாகனம் ட்ரோன் கேமரான்னு ஊர் முழுக்க சுற்றிக்கிட்டு இருக்கு. அவன் அந்த பக்கம் பங்கருக்கான மேப்பில் அது இன்னும் எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு பார்க்கும்போது அதுக்கு இன்னும் ரொம்ப தூரம் போகணும் போல. இவனும் கால்நடையாக ரொம்ப தூரம் நடந்து ஒரு இடத்துல ஓஞ்சி போய் பொத்துன்னு கீழே விழுந்துடுறான். அப்போ அங்கே இருந்த ஒரு வீட்டை பார்க்கும்போது இவனுக்கு அவனோட ஃபேமிலி ஞாபகம் வந்துடுது. உள்ளே போகும்போதே அவங்க கூட இருக்கிற மாதிரி சில இல்லூஷன்ஸ்லாம் வர ஆரம்பிக்குது. அப்படியே பொண்டாட்டி கூட இருக்கிற மாதிரி நினச்சி அந்த இடத்துல தூங்கி போகிறான். இதுக்கப்புறம் அடுத்த நாள் கண் முழிக்கும் போது இவன் வீடியோ ரெக்கார்ட் பண்ண வேண்டிய நேரம் வந்துடுது. ஆக்சுவலாக இந்த கேமை எதுக்காக வில்லன் இவ்வளோ ஆர்வமாக நடத்திக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற விஷயமே நம்ம ஹீரோக்கு இங்கே தாங்க புரிய ஆரம்பிக்குது. இந்த கேமில் யார் ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வில்லனுக்கு முக்கியம் இல்லை. இந்த கேமுக்குள்ளே எவ்வளோ கலவரம் நடக்குது அதை பார்த்து மக்கள் எந்த அளவுக்கு பூரிச்சு போகிறாங்க, அது மூலமாக கிடைக்கிற ரேட்டிங் மட்டும்தான் அவனோட டார்கெட்டுங்கிற விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு ஒய்யால இதுக்கப்புறம் நான் டிஃபென்ஸில் ஆட மாட்டேன், உங்கள் எல்லாரையும் மொத்தமாக வச்சு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நான் என் ஃபேமிலி கிட்ட சேர போகிறேன்னு நம்மால் ஓப்பனாக ஒரு சவாலையும் விட்டுட்டு அந்த டேப்பை நீங்களே மெயில் பண்ணிருங்கடான்னு சொல்லி அங்கேயே அதை நக்கலாக வச்சுட்டு போகிறான். இதுக்கப்புறம் அப்படியே அங்கேருந்த ஒரு ஹைவே பக்கம் வரும்போது அந்த இடத்துல இருந்த சிசிடிவி கேமராவில் சிக்குனதான் அடுத்த கணமே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ட்ரோன்ஸும் ராணுவ வாகனங்களும் இவனை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. இதை பார்த்ததும் நம்ம ஹீரோ அந்த பக்கம் வந்த ஒரு காரை நிப்பாட்டி அதில் வந்த எமிலியாங்கிற ஒருத்தியை துப்பாக்கியை கட்டி ஒழுங்கா வண்டி எடுங்கிற மாதிரி மிரட்டிக்கிட்டு இருக்கா. அவள் ஒரு பக்கம் பதறி போய் தப்பிக்கிறதுக்காக என் வண்டியில் சார்ஜ் இல்லைன்னு சொல்லும் போதே வண்டி கொய்யால 93% சார்ஜ் இருக்கிறதா போட்டு கொடுத்துரும். அங்கே வேற அந்த ராணுவ வாகனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரோட்டில் வர மற்ற காரெல்லாம் இடிச்சு தள்ளிட்டு வெறி கொண்டு வந்துகிட்டு இருக்கு. இப்போ மட்டும் நீ வண்டி எடுக்கல நம்ம ரெண்டு பேரையும் சேர்த்து நச்சிட்டு போயிடுவாங்கன்னு சொன்னதும் அவளும் சும்மா வண்டியை விருட்டுன்னு எடுத்துக்கிட்டு மின்னல் வேகத்தில் கிளம்புவா பாருங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோவே மிரண்டு போனான். ஒரு வழியா ஹைவேல ஒரு மிகப்பெரிய கலவரத்தையே பண்ணி விட்டு எப்படியோ அந்த ராணுவ வாகனங்கள்ட்ட இருந்து தப்பிச்சு வந்துடுறாங்க. இப்போ ஹீரோ பார்டரை கிராஸ் பண்ணி கனடா நாட்டோட எல்லைக்குள்ள போகணுங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க அதே சமயம் வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கிற அந்த எமிலியாவை பத்தின ஃபுல் டீட்டெயிலையும் அந்த பக்கம் நெட்வொர்க் கம்பெனி கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இந்த இடத்துல எமிலியா ரொம்ப ஆத்திரத்தோட இருக்கிறத பார்த்துட்டு ஏதாவது சொல்லணும்னா கொஞ்சம் ஓப்பனா பேசுன்னு சொல்றப்ப நீங்க எல்லாம் எப்படா இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்றீங்க, பொண்டாட்டி பிள்ளையை பத்தி கூட கவலைப்படாம பொதுமக்களை கொல்றது, பாதுகாக்க வந்த ராணுவ வீரர்களை கொல்றதுன்னு பணத்துக்காக இந்த மாதிரி கேவலமான விஷயத்தை பண்றீங்களே, உங்களெல்லாம் பார்த்தாலே அருவருப்பா இருக்குன்னு விட்டுக்கிட்டு செம கிளிக்கிறா. இவளை பார்த்தாலே கொஞ்சம் வசதியான மக்கள் வாழக்கூடிய இடத்துல இருக்கிற பொண்ணுன்னு தெளிவா புரிஞ்சிக்க முடியுது. இவளுக்கு இந்த மாதிரி வில்லன் இந்த கேமை வச்சு பண்ணிட்டு இருக்கிற பாலிடிக்ஸை பத்திலாம் எதுவுமே தெரியாது. இவளை மாதிரி பணக்காரங்களையும் சேர்த்து ஏமாத்துறதுக்காக தான் வறுமையில வாடிக்கிட்டு இருக்கிற மக்களை பகடக்காயா பயன்படுத்தி வில்லன் இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் நடத்திட்டு இருக்கான். ஆனா எமிலியா மாதிரி பணக்காரங்களா இருக்கிற சில பேர் இந்த கேம்ல யூஸ் பண்ற புல்லட் அப்புறம் அதுல பிளேயர்ஸ் சாகிறதெல்லாம் ஃபேக்கான விஷயங்கிற மாதிரி நம்பிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவ பேசுனதெல்லாம் கேட்டு செம கடுப்பான நம்ம ஹீரோ தான் பொண்டாட்டி புள்ளியோட போட்டோவை காட்டி நான் இந்த மாதிரி உசுர பணைய வச்சு போராடுறதை இவங்களுக்காக தான் கொஞ்சம் ஆதங்கத்தோட பேச ஆரம்பிக்கிறான். நீ நினைக்கிற மாதிரி இந்த கேம் வந்து ஃபேக்கான ஷோ தான், ஆனா இதுல நடக்கிற மரணங்கள் அப்படி இல்லை. உங்களை மாதிரி பணக்காரங்க எங்களை மாதிரி ஏழைங்களை ரொம்ப தாழ்வா நினைக்கிறது தான் எங்களோட இந்த நிலைமைக்கு முக்கியமான காரணம். உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன், நீ போட்டிருக்கிய அந்த ஸ்கார்ஃப் அதோட மதிப்பு என்னன்னு உனக்கு தெரியுமா? விஷக்காய்ச்சல்ல பாதிக்கப்பட்டு மருந்துக்காக உசுறு போராடிட்டு இருக்கிற என் பொண்ணுக்கு வாங்க வேண்டிய மருந்தை விட அதோட மதிப்பு அதிகம். அப்படி ஒரு உசுரையே காப்பாற்றுற அளவுக்கு மதிப்புள்ள ஒரு பொருளை தான் உங்களை மாதிரி பணக்காரங்க வெறும் காட்சி பொருளாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு தேவையானது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கிடைச்சிருது. ஆனால் எங்கள் வாழ்க்கை அப்படி இல்லைன்னு நம்மால் விட்டுக்கிட்டு செம கிளிக்க இப்போ தாங்க இவங்க பக்கம் இருக்கிற நியாயம் என்னங்கிறத பற்றியே யோசிக்க ஆரம்பிக்கிறா. இவ ஒன்றும் ஏற்றத்தாழ்வு பார்க்குற அளவுக்கு ரொம்ப மோசமான பொண்ணுலாம் இல்லைங்க. ஜஸ்ட் அந்த நெட்வொர்க் கம்பெனி காட்டுறதை வச்சு தான் ஒரு தப்பான புரிதலோடு இருந்திருக்கா. இப்போ இவன் பேசுனதெல்லாம் கேட்டு அவள் ஒரு மாதிரி கண் கலங்க ஆரம்பிக்க, தயவு செஞ்சு அழுவாத, அழுதா உன்னையும் சுட்டுட்டு நானும் செத்து போயிடுவாங்கிற மாதிரி பயங்கரமாக கலாய்ச்சிக்கிட்டு இருக்கான். இப்படி இவங்க பேசிக்கிட்டே போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்டர் போலீஸ் வந்து இவங்க வண்டியை மடக்கி பிடிக்கிறாங்க. அவங்க ஒன்றும் இவனை பிடிக்கிறதுக்காக வரல, இவன் கஸ்டடியில் இருக்கிற எமிலியாவை காப்பாற்ற தான் வந்திருப்பாங்க. இப்போ கண்ணை காட்டி ஒழுங்காவலை வெளியே விடுன்னு மிரட்டிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ட்ரோன் அந்த இடத்துக்கு வந்து பயங்கரமாக சுட்டு அவங்களையும் கொண்டுட்டு அவங்க வண்டியையுமே படுபயங்கரமாக வெடிக்க வச்சிருத. இதை பார்த்து அமிலியா ஒரு பக்கம் இங்கே என்னையா நடக்குது, என்ன காப்பாற்ற வந்த போலீஸையே எதுக்காக நெட்வொர்க் கம்பெனி போட்டு தள்ளாங்கன்னு புலம்பிக்கிட்டு இருக்க, உன்னை காப்பாற்றுறதுல அவங்களுக்கு நையா பைசா பிரயோஜனம் இல்லை, இப்போவாது புரிஞ்சிக்க நான் ஒன்றும் கெட்டவல்லன்னு சொல்லிட்டு இவனோட கண் எடுத்து அப்படியே முன்னாடி வச்சிடறான். உடனே அவன் அந்த துப்பாக்கியை கையில் எடுத்துக்கிட்டு இந்த வண்டியை வேணா நீ எடுத்துட்டு போ, தயவு செஞ்சு என்ன விட்டுறாங்கிற மாதிரி பதறிக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலாக இவன் இந்த சம்பவத்தை பார்த்ததுக்கு அப்புறம் கம்பெனி ஒன்றும் இவளை அவ்வளோ ஈஸியாக இங்கேருந்து போக விட்டுற மாட்டாங்க. இதை நம்ம ஹீரோவை கிட்ட தெளிவாக சொன்னதும் நான் ஒன்றும் இந்த கேமில் இல்லைன்னு அவள் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அந்த பக்கம் லைவ்ல இவளே காருக்குள்ளேருந்து என்னை காப்பாற்றுங்க, இவங்ககிட்ட கன் இருக்குன்னு கத்துற மாதிரி ஒரு வீடியோவை ரெடி பண்ணி டெலிகாஸ்ட் பண்ணி விடுவாங்க பாருங்க. அதை பார்த்துட்டு எமிலியா ஒரு பக்கம் மிரண்டு போறா. ஆக்சுவலாக கன் இப்போ அவ கையில் இருக்குது, பணைய கைதிங்கிற இடத்துல நம்ம ஹீரோ தான் இருக்கான். ஆனால் அந்த பக்கம் என்னன்னா ஒரு அப்பாவி பொண்ணை நம்ம ஹீரோ பயங்கரமாக சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருக்கிற
ரேஞ்சுக்கு ஷோவில் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் கேம் முழுக்க முழுக்க லைவ்ல மட்டும்தாங்க இருக்க போகுது. ஏன்னா இவங்களை சுற்றி ஏகப்பட்ட ட்ரோன்ஸ் இவங்களை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி வந்துகிட்டே இருக்கு. இந்த மாதிரி கேமில் சம்மந்தமே இல்லாமல் அமிலியாவை பயன்படுத்துறதுக்கான காரணம் என்னன்னு உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். ஏன்னா வித்தியாசமாக பண்ணுறதுல தான் வில்லனோட ஆர்வம் அதிகமாக இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ராக்ல ஆடியன்ஸை கொண்டு போனால் இன்னும் கேம் விறுவிறுப்பாக இருக்கும்னு தான் பயபல ஏகப்பட்ட சேட்டையாக பண்ணிட்டு இருக்கான். கம்பெனி என்னதான் நம்ம ஹீரோவை பயங்கரமானவனா காட்டுறதுக்காக பல விஷயங்களை பண்ணாலுமே நாட்டில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பூவர் பீப்புளுக்கு நம்ம ஹீரோவோட நிலைமை என்னன்னு ரொம்ப தெளிவாக புரியும். அவங்களோட சப்போர்ட் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க நம்ம பெண்ணுக்கு தாங்க இருக்கு. இப்போ இவங்க ரெண்டு பேருமே கம்பெனியோட மேற்பார்வையில் கனடா நாட்டோட பார்டருக்கு வந்து சேர்றாங்க. அந்த இடத்துல இவங்களுக்கு முன்னாடியே அந்த ஹண்டர் ஆளுங்களோட ரெடியா இருப்பான். சுற்றி ஏகப்பட்ட மக்கள் ஒன்று திரண்டு நம்ம ஹீரோக்கு சப்போர்ட்டாக பயங்கரமாக குரல் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி மக்களோட ஆதரவு அதிகப்படியாக இருக்கிறது தான் நம்ம ஹீரோக்கு இப்போ இருக்கிற ஒரே ஒரு பாதுகாப்பு. இந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த காட்ஸ் இவங்களை சுட மாட்டாங்க. ஸோ இதனால இவங்களும் வண்டியை நிப்பாட்டாமல் முன்னோக்கி போக எதிர்பார்த்த மாதிரியே காட்ஸ் எதுவும் பண்ணாமல் இவங்களை கடந்து போக விட்டதும் இந்த இடத்துல நம்ம ஹீரோ ஒரு தரமான பிளான் பண்ணுறான். எமிலி கிட்ட இருந்த துப்பாக்கியை வாங்கி அப்படியே வெளியே வீசிட்டு இவளுக்கு எதுவும் ஆகாமல் இருக்கணும்னா என்னோட டிமாண்ட்ஸை நீங்கள் நிறைவேற்றணுங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் அனுப்புறான். வறுமையில் வாடிக்கிட்டு இருக்கிற அடித்தட்டு மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இவன் எப்படியாவது இந்த கேமில் ஜெயிக்கணும்னு தாங்க எதிர்பார்க்குறாங்க. இப்போ இவங்க ரெண்டு பேரும் முன்னோக்கி போகிறப்ப ஹண்டர் ஸ்ட்ரீமுக்கே தலைவனாக இருக்கிற அந்த முகமுடி போட்ட மூதேவி ஒரு இடத்துல ஆளுங்களோட ரெடியாக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அங்கே போனதுமே நம்மால் மைக்கை எடுத்து இவங்கிட்ட ஏதோ ஒரு மிகப்பெரிய பாம் இருக்கிறதா அந்த பாமை பற்றின விஷயங்களை தெளிவாக சொல்லி ஒருவேளை நான் அதை வெடிக்க வச்சா சுற்றி அரை மைலுக்கு எதுவுமே மிஞ்சாதுங்கிற மாதிரி ஒரு மிரட்டலை கொடுக்க சுற்றி இருந்த மக்கள்லாம் அதை கேட்டு மிரண்டு போகிறாங்க. இவன் ரொம்ப ப்ரொஃபஷனல் கணக்காக அந்த பாமை பற்றி தெளிவான விஷயங்களெல்லாம் சொல்லியிருப்பான். இவன் என்னதான் அதை பற்றி அழகான ஒரு கதையை சொன்னாலும் அந்த பக்கம் இருக்கிற அந்த ஹண்டர் பயபுல நம்புற மாதிரி இல்லைங்க. இவன் அந்த மாதிரி ஒரு பாமை ரெடி பண்ண வாய்ப்பே கிடையாது. அதை சொல்லி அவன் அந்த பக்கம் நக்கல் பண்ணும்போது இந்த கேம் ஆரம்பிக்கிறப்ப மாலின்னு ஒரு ஃப்ரெண்டை இவன் மீட் பண்ணியிருந்திருப்பான் பார்த்தீங்களா. அவருக்கு இந்த பாமை ரெடி பண்ணுறதெல்லாம் கைவந்த கலை போல. நீங்கள் என்னதான் அவரை விசாரிச்சிருந்தாலுமே கண்டிப்பாக இந்த பாமை பற்றின விஷயத்தை மட்டும் சொல்லியிருக்கவே மாட்டாருன்னு ஒரு பிட்டை போட்டதும் அதில் அந்த பயபுல கொஞ்சம் ஜெர்க்காகிற மாதிரி தெரியுதுங்க. எமிலியை உயிரோட ஒப்படைக்கணும்னா தான் இங்கேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு சொகுசு பிளேன் வேணும்னு நம்மால் ஒரு டிமாண்டை வைக்கிறான். இதெல்லாம் லைவ்ல போயிட்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக அவங்க இதை நிறைவேற்றி தான் ஆகணும். அதே சமயம் இங்கே ஹீரோ எமிலி கிட்ட இப்போ கூட உனக்கு சான்ஸ் இருக்கு, வேணும்னா தப்பிச்சு ஓடிடுங்கிற மாதிரி சொல்லும்போது இவ அப்படி பண்ணா ஹீரோ சொன்ன மாதிரி இவளும் பாகுபாடு பார்க்குறவன்ற விஷயம் உண்மையாயிருங்கிறதுனால நான் அப்படிப்பட்ட ஆள் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காகவே இவன் கூட கடைசி வரை நிற்க போகிறதா சொல்கிறா. ஆக்சுவலாக இவங்கிட்ட பாம் இருக்கிறதா ஒரு புரோடா விட்டான்ல, அதை எப்படி மேட்ச் பண்ணுறான்னா எமிலியோட ஹேண்ட்பேக் ஒன்று இருக்குங்க, அதை தன்னோட கோட்டுக்குள்ளே வச்சு தான் பாம் இருக்கிறதா எல்லாரையும் நம்ப வைக்க போகிறான். கம்பெனி இவனை இந்த கேமில் ஜெயிக்க விடாதுங்கிற விஷயம்லாம் நம்ம ஹீரோக்கு ரொம்ப நல்லா தெரியும். இருந்தாலும் ஜெட் இந்த எல்லையை கிராஸ் பண்ணுறவரை கொஞ்சம் நேரத்தை கடத்திட்டா வேற நாட்டோட எல்லைக்குள்ளே போய் அங்கேருந்து எப்படியாவது தப்பிக்கலாங்கிறது தான் நம்ம ஹீரோவோட பிளான். இப்போ இவங்க எதிர்பார்த்த மாதிரியே கம்பெனி ஒரு பிளேனை ரெடி பண்ணி கொடுத்துருக்க. அடுத்த சீனே அந்த பிளேன் இருக்கிற ஏர்போர்ட்டுக்கு தான் போகிறாங்க. ஜெட்டு பார்க்கவே சும்மா பட்டாசாக இருக்கும். இங்கே அந்த முகமுடி போட்ட ஹண்டருமே இவங்களோட சேர்ந்து அந்த பிளேனில் வரப்போகிறதுனால அவன் அசந்த நேரம் பார்த்து அவங்ககிட்ட இருக்கிற கண்ணை தூக்கணுங்கிற வேலையை எமிலி கிட்ட கொடுக்குறான். ஆக்சுவலாக வில்லனோட பிளான் என்னங்கிற விஷயம் இப்போ வர ஹீரோக்கு மட்டும் இல்லை நமக்குமே தெரியாது. கேமில் பிளேயர்ஸை ஸ்கேன் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ரூல் இருக்கிறதுனால தான் நம்மால் நம்பி தாங்கிட்ட பாம் இருக்கிறதா ஒரு பொய்யை சொல்லியிருந்திருக்கான். இப்போ அதையே பயன்படுத்தி இந்த ஹண்டரை நம்மால் செம கலாய்க்கிறான். ஒரு சமயம் அட்வர்டைஸ்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவா அவன் பொண்டாட்டி பிள்ளைய பார்க்க விட மாட்டேன்னு இவன் ஏதோ சவால் விட்டு இருந்திருப்பான் போல. அதை இந்த இடத்துல சொல்லி உன் மாஸ்கை கலட்டு அப்பதான் நான் பிளைன்ல ஏறுவேன்னு நம்மால் அடம் பிடிக்க அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு அவன் சொல்லும் போதே அந்த பக்கம் இருந்து வில்ல அவன் என்ன சொல்றானோ அதை செய்டாங்கிற மாதிரி ஆர்டர் கொடுக்குறான். இதனால அவனும் வேற வழி இல்லாம அவனோட மாஸ்கை கலட்ட இங்கே தாங்க அந்த ஹண்டரோட முகத்தை முத தடவையா நமக்கு காட்டுறாங்க. ஆள் பார்க்கவே கொஞ்சம் கொடூரமாக தான் இருக்கான். இப்போ பென் ஜெட்டுக்குள்ள வந்து பைலட்டுங்களை போய் செக் பண்ணி பார்க்குறப்ப ஒருத்தன் கூட உண்மையான பைலட் இல்லைங்க, எல்லாரும் ஒன்னா நம்பர் குலகார பயிலுக. பெண்ணும் அதை புரிஞ்சுக்கிட்டு 10 நிமிஷத்தில் பிளேன் பார்டரை கிராஸ் பண்ணணுங்கிற மாதிரி சொல்லி ஆர்டர் கொடுத்துட்டு போக அடுத்த செகண்டே பிளேன் அங்கேருந்து டேக் ஆஃப் ஆகுது. எமிலியை காப்பாற்றுறதுக்காக இந்த பிளேனுக்குள்ளே வச்சு நம்ம ஹீரோவை போட்டு தள்ளுற பிளானில் தான் அந்த ஹண்டர்ஸ் வந்திருப்பான். இப்போ அதை நம்ம ஹீரோ கிட்ட நேரடியாகவே சொல்லி இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஷோ ஸ்டார்ட் ஆக போகுது, அதுக்கு தயாராருன்னு சொல்லும்போது முடிஞ்சா செஞ்சு பாடுறான்னு நம்மால் ஒரு பக்கம் சண்டைக்கு வர பதிலுக்கு அவனும் துப்பாக்கி எடுத்துட்டு இப்போவே உன்னை போட்டு தள்ள போறாங்கிற மாதிரி காண்டாகிறான். அப்போ எமிலி நடுவில் பூந்து தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியாக இருந்து தொலைங்கடா, அவங்ககிட்ட பாம்பு இருக்கு, அதை வெடிக்க வச்சா உங்களோட சேர்ந்து நானும் செத்து போவேண்டான்ற மாதிரி அவ ஒரு பக்கம் செம காண்டாகி அந்த பாமை காட்டுறா. அவன் உன்னை சொல்றதுக்கு முன்னாடி அந்த பாமை காட்டி தொலைன்னு அவ ஒரு பக்கம் ஓவரா கத்திக்கிட்டு இருக்க. அவளை இழுத்துட்டு போய் உட்கார வைக்கிறதுக்குள்ள ஹண்டருக்கு போதும் ஆகுது. இந்த இடத்துல ஹீரோ கிட்ட அவன் ஏதோ ஒரு டீல் பேச வருவான். அப்போ ஹீரோ எனக்கு ஆஃபர் பண்ற அளவுக்குலாம் நீ ஒர்த்து இல்லை, நான் இப்பவே இந்த பாமை வெடிக்க வைக்க போறேன்னு பாக்கெட்ல இருக்கிற ஹேண்ட்பேக்கை காட்டி கொஞ்சம் ஓவராகவே பில்டப் கொடுத்துக்கிட்டு இருக்க. ஆஃபர் கொடுக்குற அளவுக்கு அவன் ஒர்த்து இல்லை, ஆனால் நான் ஒர்த்து தான் வில்ல அந்த இடத்துல வீடியோ காலில் வரான். ஆக்சுவலாக பிளேயர்ஸை ஸ்கேன் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு ரூல்ஸை நம்பி தானே நம்ம ஹீரோ பாம் இருக்குன்னு போய் சொல்லியிருந்தான். ஆனால் அந்த பட்னியை ரூல்ஸுக்கு எதிராக இவனை ஸ்கேன் பண்ணி இவங்கிட்ட இருக்கிறது பாம் இல்லை வெறும் ஹேண்ட்பேக் தாங்கிற விஷயத்தை எப்போவோ கண்டுபிடிச்சி வச்சிருந்திருக்காங்க. இப்போ வில்ல இந்த விஷயத்தை போட்டு உடைச்சதும் ஹண்டர் ஒரு பக்கம் செம்ம குஷியாகி வில்லன் வேண்டாம்னு சொல்லியுமே அவன் பேச்சை கொஞ்சம் கூட மதிக்காம நம்ம ஹீரோவை போட்டு தள்ள பார்க்க அந்நேரம் பைலட்டுங்க 2 பேர் அந்த இடத்துக்கு கண்ணோட வந்து இவனை மிரட்டினதும் வேற வழி இல்லாமல் நம்ம ஹீரோவை விட்டுட்டு பிளேனோட வேற பக்கம் போய் செட்டில் ஆகிறான். இதுக்கப்புறம் பெண்ணுகிட்ட தனியாக பேசுகிற வில்லன் இப்போ இவனுக்கு மக்கள் மத்தியில் சப்போர்ட்
சப்போர்ட் அதிகமாக இருக்குல்ல, அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கணும்னு யோசிச்சு இந்த ரன்னிங் மேன் கேமோட அடுத்த ஹண்டராக இவனை அப்பாயின்ட் பண்ண போகிறதாகவும் அடுத்து வரப்போகிற ஒவ்வொரு சீசனுக்கும் இவனுக்கு 5 மில்லியன் சம்பளம் தர போகிறதாகவும் ஒரு மிகப்பெரிய ஆஃபரை கொடுக்குறான். இதுக்காக நம்ம ஹீரோ என்ன பண்ணணும் அப்படின்னா, மக்களுக்காக பழிவாங்குற விதமாக மிச்சம் இருக்கிற ஹண்டர்ஸை போட்டு தள்ளியாகணும். இந்த ஹண்டர் டீமில் மொத்தம் 5 பேர். அதில் ஒருத்தனை ஏற்கனவே நம்ம ஹீரோ அந்த பாலத்தில் வச்சு போட்டு தள்ளியிருப்பான். மிச்சம் இருக்கிற 4 பேர் யார் அப்படின்னு பார்த்தா, இந்த பிளேனில் பைலட்டாக இருக்கிற 3 பேர், அப்புறம் அந்த முகமுடி போட்ட ஹண்டர். இவங்களை போட்டு தள்ளுறதுக்கு வசதியாக இந்த பிளேனோட மொத்த கண்ட்ரோலையும் அந்த பக்கம் இருந்து தான் பார்த்துக்க போகிறதா சொல்கிறான். ஆனால் நம்ம ஹீரோக்கு இதில் சுத்தமாக உடன்பாடு இல்லை. இதில் நீ சொல்கிற மாதிரி எந்த ரிவெஞ்சும் இல்லை, மக்களுக்காக நான் ஏன் பழி வாங்கணுங்கிற மாதிரி இவன் கேட்கும்போது, சரி மக்களுக்காக பழி வாங்க வேண்டாம், உன் பொண்டாட்டி பிள்ளைக்காக பழி வாங்குன்னு இவன் ஒரு வார்த்தையை விட என்னடா சொல்கிற அப்படின்னு விசாரிச்சா அடுத்த சீனே ஒரு வீடியோவை ப்ளே பண்ணுறாங்க. அதில் நம்ம ஹீரோவோட வீட்டுக்குள்ளே சில பேர் பூந்து ரொம்ப கொடூரமாக நம்ம ஹீரோயினையும் இவன் பொண்ணையும் போட்டு தள்ளியிருக்காங்க. இதை பார்த்துட்டு ஹீரோவால் சுத்தமாக தாங்க முடியல. ஆள் வெறி பிடிச்ச மாதிரி காட்டு கத்திட்டு தான் பொண்டாட்டி பிள்ளைய நினச்சி துடிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ கூட வில்ல மக்கள் மொத்தமாக உன் பக்கம் தான் இருக்காங்க, ஸோ நீ அவங்கள கொன்னாலும் அதை ஒரு கொலையாக பார்க்க மாட்டாங்க, ஏன்னா இந்த வீடியோவையும் நான் மக்களுக்கு போட்டு காட்டுவேன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த இடத்துல நம்ம ஹீரோக்கு வெறி இன்னும் அதிகமாகுது. ஷோ ஆரம்பிக்க இன்னும் 30 செகண்ட் தான் டைம் இருக்கு. உன்னோட சேர்த்து உன் குடும்பத்தையும் கொல்றதுக்கான ஆர்டரை நான் தான் கொடுத்தேன். இதுக்கப்புறம் நீ என்ன பண்ண போறங்கிற முடிவை நீ தான் எடுக்கணுங்கிற மாதிரி அவன் பாட்டுக்கு கேப் விடாம பேசிக்கிட்டே இருக்க. நம்மால் ஒரு பக்கம் உச்சக்கட்ட வெறிக்கு போய் அந்த மானிட்டரையே அடின்னு அடிச்சு உடைச்சிட்டு கொஞ்சம் ஓவராகவே பஸ்ட் அவுட் ஆயிடுறான். இதெல்லாம் பார்க்குற எமிலியாக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. அவ ஒரு பக்கம் பயங்கர பதட்டத்தோட உட்காந்துருக்கா. இப்போ ஹீரோக்கும் வேற வழி இல்லைங்க, அவனோட ரூட்டுக்கு தான் போயாகணும். அதனால மெதுவாக எந்திரிச்சு அவன் கண்ணு இருக்கிறதா சொன்ன அந்த ஒரு இடத்துக்குள்ள போய்கிட்டு இருக்க. அதே சமயம் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஷோவும் ஸ்டார்ட் ஆயிருது. அப்போ அந்த பக்கம் ஹோஸ்டா இருக்கிற பாபி என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வில்லனோட பிளான் படியே இந்த ஹண்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட வீட்டுக்குள்ள பூந்து அவன் பொண்டாட்டி பிள்ளைய போட்டு தள்ளினாங்கல்ல, அந்த ஒரு வீடியோவை மக்களுக்கு போட்டு காட்டி இதுக்காக நம்ம ஹீரோ இப்போ ஹண்டர்ஸை பழி வாங்க போறாங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதை பைலட்டா இருக்கிற ஹண்டர்ஸுமே பார்த்துட்டு நம்மளையே போட்டு தள்ள பிளான் பண்ணிட்டாங்கன்ற விஷயத்தை புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ இவங்க ஒரு பக்கம் இவங்க உசுரை காப்பாற்றிக்கிறதுக்காக நம்ம ஹீரோவை போட்டு தள்ள கையில் கண்ணோட எந்திரிச்சு கிளம்புவாங்க. ஆனால் ஹீரோ கொஞ்சம் விவரமா அவங்களுக்கு முன்னாடியே சுதாரிச்சு அவங்க 3 பேரையும் தரமாக வச்சு செஞ்சு அந்த பிளேனுக்குள்ளேயே போட்டு தள்ளிடுறான். இங்கே நடக்கிறது கூட பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் அப்படியே டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ கடைசியாக முகமுடி போட்ட அந்த ஹண்டர் மட்டும்தாங்க பேலன்ஸ் இருக்கான். இதுக்கு நடுவில் நம்ம ஹீரோ எமிலிட்ட வந்து அங்கேருந்த ஒரே ஒரு பேராஷூட்டை எடுத்துக்க சொல்லி நான் சிக்னல் கொடுத்ததும் ஜெட்டில் இருந்து ஜம்ப் ஆயிருன்னு சொல்லிட்டு அவனை தேடி முன்னாடி போய்கிட்டு இருக்கிறப்ப சடனாக அந்த பயபுல அந்த இடத்தோட பேஸ்மெண்ட்ல இருந்து வெளியே வந்து நம்மளால போட்டு சும்மா புரட்டி எடுக்கிறான். இந்த இடத்துல ஹீரோவுமே பார்த்தீங்கன்னா அவனை எதிர்த்து நல்லா தான் சண்டை போடுவான். ஆனால் ஒரு கட்டத்தில் அங்கே இருந்த ஒரு கண்ணாடி பீஸ் எடுத்து இவன் வைத்து அப்படியே நீளமாக கிழிச்சு விட்டுட்ட. நம்மளால எதுவும் பண்ண முடியல. ஆள் அப்படியே சரிஞ்சு கீழே விழுகிறான். ஆக்சுவலாக இங்கே தாங்க ஒரு முக்கியமான விஷயம் நமக்கு தெரிய வருது. இந்த ரன்னிங் மேன் கேமில் இதுவரை நடந்த எல்லா சீசன்லையும் ஒரே ஒரு சீசன் மட்டும்தான் 29 நாள் வரை போயிருந்திருக்குன்னு சொல்லியிருந்தான் பார்த்தீங்களா. அந்த ஒரு சீசனில் 29 நாள் வரை சர்வை பண்ணது வேற யாரும் இல்லைங்க, இந்த முகமுடி போட்ட ஹண்டர் தான். இவன் அந்த மாதிரி 29 நாள் தாக்கு பிடிச்சதும் வில்ல பயபுல நம்ம ஹீரோ கிட்ட போட்ட மாதிரியே ஒரு டீலை போட்டு இவனை ஹண்டர் ஆகியிருக்கான். இவனும் காசுக்காக அந்த ஆஃபரை ஏற்றுக்கிட்டு தான் ஈவனுக்கு இல்லாமல் பல மக்களை கொண்டு குவிச்சிருக்கான். இப்போ இந்த விஷயத்தெல்லாம் இவனே நம்ம ஹீரோ கிட்ட சொல்லி நான் உன்னை விட பெரிய ரன்னிங் மேன், உன்னாலலாம் என்னை ஜெயிக்க முடியாதுன்னு துப்பாக்கி எடுத்து நம்ம ஹீரோவை சுட போகிற அந்த ஒரு சமயத்தில் ஃப்ளைட்டு லைட்டாக ஸ்லைட் ஆகும். அதில் குறி மிஸ் ஆகி அங்கேருந்த கண்ணாடியில் பட்டு ஏர் லீக்கேஜ் ஆக ஆரம்பிக்க. அதே சமயம் இதெல்லாம் வில்லம் பண்ணுற சேட்டை தாங்கிற விஷயத்தை இவனுமே புரிஞ்சுக்கிட்டு இந்த ரன்னிங் மேன் கேமோட கிங்கே நான் தான், என்னை எவனாலையும் கொல்ல முடியாதுன்னு கத்தி எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோவை கொல்ல வரான். ஆனால் இந்த இடத்துல நம்ம ஹீரோ கொஞ்சம் விவரமா அவன் பேராஷூட்டை சடனாக ஓப்பன் பண்ணி விட்டுட்ட. இதுக்கு முன்னே புல்லட் பட்டு ஒரு ஓட்டை விழுந்துச்சுல, அது வழியாக பேராஷூட் ஓப்பன் ஆகி ஆள் பயங்கரமாக அதுக்குள்ளே மாட்டி முடிச்சுக்கிட்டு இருப்பான். அப்போ ஹீரோ மெதுவாக பக்கத்தில் போய் அவன் கையில் இருந்த கத்தியை கையோட பிடிச்சி அப்படியே நெஞ்சில் இறக்கி மொத்தமாக முடிச்சு விட்டுறான். இப்போ இந்த இடத்துல இவனுக்குமே பார்த்தீங்கன்னா உயிர் போகிற நிலைமை தான். ஏன்னா வயிற்றுல கண்ணாடியை வச்சு கிழிச்சு விட்டான்ல, அதால் ரத்தப்போக்கு கொஞ்சம் அதிகமாக போய்கிட்டு இருக்க. இதுக்கு நடுவுலையும் அந்த எமிலியை காப்பாற்றணுங்கிறதுக்காக அவளுக்கு பேராஷூட்டெல்லாம் மாட்டி விட்டு எப்படியோ அவளை ஃப்ளைட்டுக்குள்ளே இருந்து ஜம்ப் பண்ண வச்சிடறான். இங்கே நடந்த எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் பாபியும் மக்களுக்கு லைவாக ரிப்போர்ட் பண்ணிட்டு தாங்க இருக்கான். இப்போ ஹீரோ வில்லன் சொன்ன விஷயத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சதுனால இவங்கிட்ட பேசுறதுக்காகவே லைவுக்கு வந்த வில்லன் என்னமோ இது எல்லாத்தையும் அவன் மக்களுக்காக தான் பண்ண மாதிரி பயங்கரமாக ஒரு ஸ்பீச்சை கொடுத்துட்டு ஃபைனலாக இவன் கொடுக்க போகிற அந்த ஹண்டர் ஆஃபரை இவன் ஏற்றுக்க போகிறானான்னு ஒரு கேள்வியை கேட்க, அந்த இடத்துல நம்ம ஹீரோ அப்படியே ட்விஸ்ட் அடிச்சு என் குடும்பத்தை கொன்னதே நீதான்னு மக்கள் முன்னாடி ஓப்பனாக லைவ்லேயே உண்மையை சொல்லி போடுறான். இதை கேட்ட மறுகணமே அந்த பக்கம் அவனுங்க லைவை கட் பண்ணிடுவானுங்க. ஆனால் இந்த பக்கம் நம்ம ஹீரோ வில்லன் பண்ண எல்லா புட்டுநட்டையும் சொல்லி இதில் தப்பு யார் மேலேனா மக்களான உங்கள் மேலே தான், நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுனால தான் இந்த மாதிரி கொடூரமான ஷோக்கள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. தயவு செஞ்சு இந்த ரிப்போர்ட்டு ரெக்கார்டு இந்த மாதிரி விஷயத்தை விட்டுட்டு ஒழுங்காக டிவி ஆஃப் பண்ணிட்டு பொழப்ப பாருங்கடாங்கிற மாதிரி நம்மால் ஒரு தரமான ஸ்பீச்சை கொடுக்க, அந்த பக்கம் கடுப்பான வில்லன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ இந்த பக்கம் தான் குடும்பத்தை கொண்டது வில்லன் தானே சொன்ன அந்த ஒரு விஷயத்தை அப்படி இந்த சமுதாயம் தான் என் குடும்பத்தை கொண்டுச்சு, அதனால நான் இந்த சமுதாயத்தையே பழி வாங்க போறேன்னு இந்த பிளேனை அப்படியே கொண்டு வந்து ஷோ நடக்க போற அந்த ஒரு ஸ்டூடியோவிலே லேண்ட் பண்ணி அங்கே இருக்கிற எல்லாரையுமே கொல்ல போறதா இவனே சொன்ன மாதிரி ஒரு வீடியோவை ப்ளே பண்ணி விட்டுறான். இதால மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா திரும்பவும் நம்ம ஹீரோக்கு எதிராக திரும்பி அவனுக்கு எதிராக கோஷம் போட ஆரம்பிக்கிறாங்க. அட பாவிங்களா, மீடியா நினைச்சா இப்படிலாம் கூட பண்ண முடியுமா? ஒரு விஷயத்தை
எப்படிலாம் சேஞ்ச் பண்ணி விடுறாங்கன்னு நீங்களே பாருங்க. அந்த பக்கம் வில்லன் இப்போ நம்ம ஹீரோவை கான்டாக்ட் பண்ணி நான் கொடுத்த ஆஃபரை நீ ஏற்றுக்கல, அதால் எனக்கு பெருசாக எந்த நஷ்டமும் இல்லை, இப்போ மக்களை காப்பாற்ற போகிறதா நீ வந்துக்கிட்டு இருக்கிற ஜெட்டை வானத்திலே வெடிக்க வச்சு நான் நல்லவனாக போகிறேன்னு சொல்லிட்டு 5 4 3ன்னு அவன் கவுண்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ண இந்த பக்கம் நம்ம ஹீரோ கொஞ்சம் கூட அசராமல் அவன் கூடயே கவுண்ட் பண்ணி மிடில் ஃபிங்கரை காட்டி பயங்கரமான ஒரு தக்கை கொடுக்குறான். இதை பார்த்துட்டு வில்லனும் பெருசாக அழட்டிக்கல, செத்து தொல்லடான்னு சொல்லிட்டு அவன் அந்த பக்கம் காலை கட் பண்ண அடுத்த கணமே ஒரு மிசைல் வந்து இந்த ஜெட்டை அடித்து தூள் தூளாக சிதறடிக்குது. அவ்வளோதான் நம்ம ஹீரோ செத்துட்டானா அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே தாங்க ஒரு தரமான ட்விஸ்ட்டு. ஃப்ளைட்டு வெடித்த மறுகணமே நம்ம ஹீரோக்கு முறையாக ஹெல்ப் பண்ண அந்த அண்ணங்காரன் அவனோட சேனல் மூலமாக முகமுடியெல்லாம் போட்டுக்கிட்டு என்ட்ரி கொடுக்குறான். நம்ம ஹீரோ பேசின ஒரிஜினல் வீடியோக்கு பதிலாக சில ஃபேக்கான வீடியோஸ் எல்லாம் நம்ம வில்லன் ரிலீஸ் பண்ணியிருப்பான்ல, அந்த விஷயத்தெல்லாம் மக்கள் முன்னாடி தெளிவாக சொல்லி இவன் பேசின அந்த ரியலான வீடியோ கிளிப்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதை போட்டு காட்டி வில்லனோட புட்டுநட்டெல்லாம் மொத்தமாக வெளியே கொண்டு வந்துடுறான். இதை பார்த்துட்டு மக்கள்லாம் ஒரு பக்கம் வில்லன் மேலே இப்போ செம வெறியாகிட்டு இருக்க, அது தெரியாமல் அங்கந்த பக்கி இந்த ரன்னிங் மேன் கேமோட சீசன் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு, இதை நம்ம செலிப்ரேட் பண்ணணும்னு ஒரு சக்ஸஸ் ஸ்பீச்சுக்காக வேகமாக ஸ்டேஜுக்கு வந்துகிட்டு இருப்பான். அப்போ மக்கள் ஒரு பக்கம் ஓவராக கொந்தளிச்சு கையில் கிடைக்கிறதெல்லாம் விட்டடிச்சு இவனை போட்டு பயங்கரமாக பங்கம் பண்ணிக்கிட்டு இருக்க, அதை பார்த்து பயந்து போய் ஹோஸ்டாக இருக்கிற பாபி கிட்ட வந்து ஏதாவது பேசி மக்களை சமாளிங்கிற மாதிரி சொல்கிறான். ஆனால் விஷயம் கைமீறி போனதுனால அவனும் இவனை டீலில் விட்டுட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி கிளம்பிட இப்போ ஹீரோக்கு என்னாச்சு, அவன் செத்துட்டானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க. அந்த ஜெட்டில் ஒரு எஸ்கேப் பாடு இருக்கும், கரெக்டாக மிசைல் வந்து அதை அட்டாக் பண்ணுற சமயத்தில் நம்ம ஹீரோ அந்த எஸ்கேப் பாட்லேருந்து தப்பிச்சிருந்திருக்கான். இதை கூட நம்ம அண்ணங்காரன் தாங்க ஃப்ளைட்டோட ப்ளூ பிரிண்ட் எல்லாம் வச்சு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். அதே மாதிரி வில்ல நம்ம ஹீரோவோட ஃபேமிலியை போட்டு தள்ளிட்டு தான் சொன்னானே, அதுவாவது உண்மையானு கேட்டிங்கன்னா அதுவும் உண்மை இல்லை. ஏன்னா பிளேயராக இருக்கிறவனோட ஃபேமிலியை தொட்டா அது அவனுக்கே ஆப் ஆயிருங்கிறதுனால வில்ல அந்த ஒரு தப்பை எப்பவுமே பண்ண மாட்டான். ஸோ அவங்களும் சேஃபுங்கிறது சந்தோஷமான விஷயம். இப்போ இந்த பக்கம் வில்ல மக்கள் மத்தியில் மாட்டிக்கிட்டு எப்படி தப்பிக்கிறதுன்னு புரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்க, கலவரம் கொஞ்சம் கொஞ்சமாக கூடிக்கிட்டே இருக்கும். இவன் ஒரு பக்கம் தப்பிக்க வழி தெரியாமல் அடிபட்டு கீழே விழுந்து கிடக்க, அந்த சமயத்தில் நம்ம ஹீரோ அந்த இடத்துக்குள்ளே என்ட்ரி கொடுப்பான் பாருங்க. இந்த சீன்லாம் வேற லெவலுக்கு இருக்கும். தலைவன் செம மாசம் அந்த இடத்துக்கு வந்து வில்லனை ஒத்த புல்லட்டில் சிம்பிளாக போட்டு தள்ளிட்டு அங்கேருந்து கிளம்ப இந்த வில்லன் கட்டுப்பாட்டில் இருந்த மீடியாவோட சர்வாதிகாரம் ஓரளவுக்கு கட்டுப்பட்ட மாதிரி தான் தெரியுது. இதுக்கப்புறம் அடுத்த சீனை அங்கே கட் பண்ணி ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் நம்ம ஹீரோயினையும் குழந்தையும் தாங்க காட்டுறாங்க. இவங்க இங்கே வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே பில் பே பண்ணுறதுக்காக கவுண்டர் கிட்ட வரப்ப அங்கே இவங்க எடுக்காத பொருளாக குழந்தைக்கு ஒரு சாக்ஸோட செட்டு வந்து பார்த்தீங்கன்னா பில் கவுண்டரில் இருக்குது. இதை நான் எடுக்கவே இல்லையேன்னு கவுண்டரில் இருந்த ஆர்கிட்ட நம்ம ஹீரோயினும் சொல்கிறப்ப அதுக்கு ஏற்கனவே பே பண்ணிட்டாங்க மேடம், நீங்கள் தாராளமாக எடுத்துகிட்டு போகலான்ற மாதிரி சொல்கிறா. இவனும் யார் பே பண்ணியிருப்பாங்கன்னு புரியாமல் திருன்னு முழிச்சுக்கிட்டு நிற்கிறா. அப்போ அங்கேருந்து வெளியே வரப்ப நம்ம ஹீரோ தூரத்தில் மாஸ்க் போட்டு நின்றுகிட்டு இருக்கான். இவளுக்கு அவனை பார்த்ததுக்கு அப்புறம் தாங்க உசுரே வருது. ரெண்டு பேரும் ஒரு செகண்ட் அப்படியே உறைஞ்சி போகிறாங்க. ஹீரோவும் பக்கத்தில் வரான், இவளும் மெதுவாக அவன் பக்கத்தில் போகிறப்ப குழந்தை பார்த்து சிரிக்குது. ரெண்டு பேரும் பாசத்தோட கட்டி பிடிக்கிற மாதிரி காட்டி இந்த ரன்னிங் மேனுங்கிற படத்தை இந்த இடத்துல முடிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு நாடே மீடியாவோட கட்டுப்பாட்டில் இருந்தால் அவங்களால மக்களை எந்த அளவுக்கு மேனிப்புலேட் பண்ண முடியுங்கிற விஷயத்த படத்தில் சூப்பராக காட்டியிருந்திருப்பாங்க. இதே மாதிரி இன்னொரு பயங்கரமான ஒரு படத்தை நான் ஏற்கனவே பேசியிருந்திருக்கேன். தி கேமர்னு 2009 ரிலீஸ் ஆன அந்த ஒரு படத்தில் மக்களோட மூளையவே கட்டுப்படுத்தி அவங்களையே அவதார் மாதிரி யூஸ் பண்ணி சில கொடூரமான கேம்ஸ் எல்லாம் ஆடி இருந்திருப்பாங்க. அந்த வீடியோவை ஏற்கனவே பார்த்தவங்க இதோட ஸ்கிப் பண்ணிக்கலாம், பார்க்காதவங்களுக்காக அதையும் இது கூடவே அட்டாச் பண்ணியிருந்திருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம கேமர்னு 2009 ரிலீஸ் ஆன ஒரு வித்தியாசமான சைஃபை ஆக்ஷன் படத்தை பார்க்க போறோம். இந்த படம் ரிலீஸ் ஆனது 2009 இருந்தாலும் கதை முழுக்க 2034 நடக்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. கென் கேசல்ங்கிற நம்ம படத்தோட வில்லன் மனிதனோட மூளை திசுக்களை மாத்தி அமைக்கக்கூடிய நானக்ஸ்ங்கிற ஒரு டிஃபரெண்டான டெக்னாலஜியை கண்டுபிடிக்கிறான். இந்த நானக்ஸ் மூலமா ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை விர்ச்சுவலா கண்ட்ரோல் பண்ண முடியும். அது எப்படி விர்ச்சுவலா கண்ட்ரோல் பண்ண முடியும், அதை வச்சு என்ன பண்ணுவாங்கிறதெல்லாம் நம்ம கதை போற போக்கில் பார்க்கலாம். இப்ப வில்லன் படத்துல இந்த டெக்னாலஜிக்காக என்ன பண்ணியிருக்கிற மாதிரி காட்டியிருக்காங்கன்னா, சொசைட்டி அப்புறம் ஸ்லேயர்ஸ்னு சொல்லக்கூடிய ரெண்டு விதமான விர்ச்சுவல் சிமுலேஷனை உருவாக்கி வச்சிருக்கான். இந்த சிமுலேஷனுக்குள்ள ஒரு மனுஷன் வீட்டுக்குள்ள இருந்தபடியே இன்னொருத்தர் பிரெயினோட கனெக்ட் ஆகி அந்த சிமுலேஷனுக்குள்ள அவனுக்கு பிடிச்ச மாதிரி விஷயங்களை பண்ண முடியும். இதுக்காக அந்த சிமுலேஷனுக்குள்ள இருக்கிற எல்லாருமே தங்களோட சுய விருப்பத்தோட பண்றாங்கன்னு தப்பா நினைக்காதீங்க. இங்கதான் படத்தோட கான்செப்ட்ல ஏகப்பட்ட கலவரம் இருக்கு. அதெல்லாம் என்னங்கிறத நம்ம வீடியோக்குள்ள போய் டீடைலா பார்க்கலாம். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எனக்கு சப்போர்ட் பண்றவங்க எல்லாருக்குமே நான் வந்து ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா லாஸ்டா நான் போட்ட வீடியோல உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட் எல்லாம் பார்க்கறப்ப எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனா இருந்துச்சு. அதுக்காக மறுபடியும் நான் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். 300 பருத்தி வீரர்கள் படத்துல ஹீரோவா நடிச்ச ஜெரார்ட் பட்லர் தான் இந்த படத்துலயும் ஹீரோவா நடிச்சு சும்மா பட்டையை கிளப்பியிருக்காரு. இப்போ இந்த படத்தோட ஓப்பனிங் சீனை 2034 இருந்து சில வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சில முக்கியமான மூமெண்ட்ஸ் எல்லாம் காட்டுறாங்க. அந்த டைம் பீரியட்ல சிட்டி முழுக்க எங்க பார்த்தாலும் அட்வான்ஸ் டெக்னாலஜியில செய்யப்பட்ட டிஜிட்டல் போர்ட்ஸ்லாம் இருக்கு. பரபரப்பான சிட்டில மக்கள்லாம் அறக்க பறக்க ஓடிக்கிட்டு இருக்க அந்த டிஜிட்டல் போர்ட்லலாம் ஒன்லைனர்ல நான் சொன்ன ஸ்லேயர்ஸ்ங்கிற மேட்டரை பத்தியும் அது போக கேபிள்னு பர்டிகுலரா ஒரு கேரக்டரை பத்தின அட்வர்டைஸ்மெண்ட் ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு. அந்த கேபிள் வேற யாரும் இல்ல, நம்ம படத்தோட ஹீரோ தான். ஆக்சுவலா இந்த பில் போர்ட்ல இருக்கிற விஷயத்தை பாக்குறப்ப இதெல்லாம் அட்வர்டைஸ்மெண்டா இல்ல ப்ரோமோவா
சொல்லலாம்னு எனக்கே கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கு. ஏன்னா இந்த ஸ்கிரீன்ல ஹீரோவோட சேர்ந்து இன்னும் சில பேர் கமாண்டா கெட்டப்ல இருக்கிற மாதிரி போட்டோ போட்டு ஸ்லேயர் த கில்லர்னு எழுதியிருக்கு. இந்த ஸ்லேயர்ங்கிற வார்த்தைக்கு தமிழ் அர்த்தம் கொலகாரன். இதுக்கப்புறம் தொடர்ச்சியா வர பில்போர்ட்ல கூட ஹீரோ அடுத்து வர போற 3 பேட்டில்ல ஜெயிச்சு தன்னோட ஃபேமிலி கூட போய் சேருவானான்னு கேள்விக்குறியா சில விஷயங்கள் போட்டிருக்கு. கூடவே அந்த நானக்ஸை கண்டுபிடிச்ச கென் கேசலோட போட்டோவும் அங்கங்க பில்போர்ட்ல இருக்கிற மாதிரி காட்டி சிட்டிக்கு நடுவுல ஹியூமன்ஸ்ங்கிற அமைப்பை சேர்ந்த லூடாங்கிறவனோட போட்டோ அங்கங்க ஒட்டி இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இந்த பில்போர்ட்ஸ் மூலமா 2034 இருந்து சில வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பரபரப்பான சில சூழ்நிலைகளை தான் நம்ம பார்த்தோம். இப்ப அப்படியே அங்க இருந்து கரண்ட் டைமுக்கு வரும்போது எங்க பார்த்தாலும் துப்பாக்கி சூடு குண்டு வெடிப்புன்னு ஒரு கொடூரமான சூழ்நிலைக்கு நடுவுல நம்ம ஹீரோ பயங்கர பதட்டமா கையில துப்பாக்கியோட ஓடிக்கிட்டு இருக்கான். இந்த பேட்டிலுக்கு இவன் கூட இன்னும் சில பேர் வந்திருக்காங்க. ஆனா ஹீரோ அவங்கள பத்திலாம் கொஞ்சம் கூட கவலை இல்லாம தன்னை மட்டுமே காப்பாத்திக்கிட்டா போதும்னு எதிரில் வர எதிரிகளை சகட்டு மேனிக்கு சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கான். ஹீரோ கூட வந்தவங்களும் சாதாரண ஆள் மாதிரி தெரியல. எதிரில் எவனை பார்த்தாலும் காட்டுத்தனமா அவங்களும் சுட்டு தள்ளிக்கிட்டு முன்னோக்கி போய்கிட்டே இருக்க இந்த இடத்துல சிவிலியன்ஸா பொதுமக்களும் இருக்காங்க. ஆனா அவங்க எல்லாம் கொஞ்சம் கூட பயமே இல்லாம ஏதோ செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ எதிரிகளை கண்டபடி சுட்டுக்கிட்டே அங்க இருந்த வேர் ஹவுஸை நோக்கி போறப்ப சேவ் பாயிண்ட்டுக்கு இன்னும் 300 மீட்டர் இருக்கு 400 மீட்டர் இருக்குன்னு ஒரு நோட்டிபிகேஷன் மட்டும் முன்னாடி வந்துட்டு போகுது. ஹீரோ இதை பார்த்ததும் இன்னும் படுவேகமா பல பேரை சுட்டு தள்ளிக்கிட்டு அந்த வேர் ஹவுஸ்க்குள்ள போக இங்க நடக்கிற சண்டை இன்னும் படுபயங்கரமா இருக்கும். இவனும் ஆளுங்களும் கொத்து கொத்தா கொன்னு குபிச்சிட்டு போயிட்டே இருக்காங்க. பொதுவா துப்பாக்கி சண்டைனா எப்படி நடக்கும்? பதுங்கி தானே சுடுவாங்க. ஆனா இவங்க அப்படிலாம் இல்ல. அவங்க பாட்டுக்கு நேரா உள்ள போறாங்க, ஹெட் ஷாட்டா அடிச்சுட்டு போய்கிட்டே இருக்காங்க. அதுவும் ஹீரோ சொல்றதெல்லாம் பார்த்தா இவன் எப்பறம் இந்த அளவுக்கு சொல்றாங்கிறதெல்லாம் உங்களால நம்பவே முடியாது. ஏன்னா ஆளுங்க எங்க இருக்காங்கன்றதெல்லாம் அக்யூரேட்டா நோட் பண்ணி பர்ஃபெக்ட்டா ஹெட் ஷாட் அடிப்பான். தலைவன் இதே மாதிரி குறுக்க வர எல்லாரையும் சுட்டு தள்ளிட்டு டீமை ப்ரொடெக்ட் பண்ணலாம்னு ஒரு உயரமான இடத்துக்கு போய் அவங்கள கவர் பண்ணி ரெடியா இருக்க அந்த பக்கம் டீம் ஆளுங்கெல்லாம் பொறுமையா சேவ் பாயிண்ட் நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க. இவனும் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணாதான் நினைக்கிறான். பட் அதையும் மீறி சைட்ல திடீர்னு ஆளுங்க வந்ததும் இவனை கண்ட்ரோல் பண்ண முடியாம அவங்க எல்லாரையும் சுட்டுட்டு சைட்ல பூந்தடிச்சு ஒரு இடத்துல போய் ஒளியும் போது அங்க எவனோ கிரனேட்டை போட்டதும் அப்படியே வெடிச்சு இவனை வெளியே தூக்கி அடிக்குது. இப்ப ஹீரோ வெளியே வந்து விழுந்ததும் தட்டு மாதிரி எந்திரிச்சு முன்னோக்கி நடக்க ஆரம்பிக்க அங்க இவன மாதிரி இருக்கிற சில பேர் கேம்ல நம்ம யூஸ் பண்ற அவதாருக்கு திடீர்னு லைஃப் குறைஞ்சா எப்படி அது தவழ்ந்து நடக்குமோ அதே மாதிரி நடந்து போய்கிட்டு இருக்காங்க. இவனும் அதே மாதிரி தவழ்ந்துகிட்டே அங்க இருந்த ஒரு கேட்டு கிட்ட போனதும் அங்கதான் இவங்க ரீச் பண்ண வேண்டிய சேவ் பாயிண்ட் இருக்கு. நம்மால அதுக்குள்ள என்ட்ரி கொடுத்ததும் இந்த பேட்டில் முடியுது. அண்ட் இங்க தான் கேமர்னு படத்தோட டைட்டிலையும் போடுறாங்க. இதுக்கப்புறம் அடுத்ததா நம்ம ஹீரோ உள்பட இன்னும் சில பேரை ஒரு வண்டியில அடிச்சு எங்கேயோ கூட்டிட்டு போறப்ப பக்கத்துல இருந்த ஒருத்தன் கேபிள் நீ சூப்பரா ஒன்னப்பான்னு ஹீரோவை பாராட்டும் போது என் பேரு டில்மேன் கேபிள் இல்லன்னு ஹீரோ சொல்ல உன் பேர் என்னவா இருந்தா எங்களுக்கு என்ன, ஆனா நீ அந்த சேவ் பாயிண்ட்டுக்கு படுவேகமா போனன்னு இன்னொருத்தன் சொன்னதும் வேற ஒரு ஆள் சேவ் பாயிண்ட்டுக்கு இவன் போனதெல்லாம் எவன் கண்டுகிட்டான், இங்க இருந்து நம்ம யாருமே உயிரோட போறது இல்லைன்னு ரொம்ப ஆதங்கத்தோட சொல்றான். அப்ப ஹீரோக்கு பக்கத்துல இருந்தால் நான் இங்க இருந்து கண்டிப்பா உயிரோட போவேன்னு சொல்லி உனக்கு இன்னும் 3 பாட்டில் தானே இருக்குன்னு கேட்கும்போது ஹீரோ எந்த பதிலும் சொல்லாம அப்படியே அமைதியா இருக்க இவங்க ரியாக்ஷன் எல்லாம் பார்த்தா ஏதோ ஒரு மரண விளையாட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. இப்ப இதுக்கு அடுத்த சீன் ஒரு பிரபலமான டிவி சேனலை காட்ட அந்த சேனலோட ஓனர் நானக்ஸை கண்டுபிடிச்ச கென் கேசலோட இன்டர்வியூ இன்னைக்கு கன்ஃபார்மா நடக்குமான்னு கூட இருக்கிற ஆள் கிட்ட விசாரிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த படத்துல வில்லன் யாருன்னு உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம், அது அந்த நானக்ஸை கண்டுபிடிச்ச கென் கேசல் தான். இவங்க அவனை இன்டர்வியூ பண்றதுக்காக சில முக்கியமான நியூஸ் எல்லாம் ஓரம் ஒதுக்கிட்டு அவனை மட்டுமே போக்கஸ் பண்ண இப்ப தயாரா இருக்க அவனை லைவா இன்டர்வியூ பண்ண போற ஜினாங்கிற ஆங்கர் வந்து அந்த கென் கேசல் ரொம்ப மோசமானவன், லாஸ்டா 9 வருஷத்துக்கு முன்னாடி அவனை இன்டர்வியூ பண்ண வால்டர்ங்கிற லேடி ரொம்ப கொடூரமா செத்து போயிட்டான்னு சொல்லும்போது சேனலோட ஓனர் அதை பெருசா எடுத்துக்காம எனக்கு டிஆர்பி தான் முக்கியம்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கான். இதால இவளும் வேற வழி இல்லாம அந்த லைவுக்கு ரெடியாக இன்டர்வியூல கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி வில்லனை பத்தியும் அவனோட கண்டுபிடிப்பை பத்தியும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்றாங்க. கென் கேசலோட கண்டுபிடிப்பெல்லாம் பாக்குறப்ப இவன் ஜீனியஸா இல்ல சைக்கோவான்னு நமக்கே கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் இவன் கண்டுபிடிப்புல ஒன்னா இந்த சொசைட்டிங்கிற விஷயத்தை பத்தி பார்க்கும்போது வீடியோ கேம்ல வர கேரக்டர் மாதிரி அங்க நிறைய மக்கள் இருக்காங்க, இது ஒரு ரியல் பிளேஸ் தான், இங்க இருக்கிறவங்களும் உண்மையான மனுஷங்க தான், அதெல்லாம் ஓகே. இவங்கெல்லாம் எதுக்காக இந்த மாதிரி சுத்திக்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா இங்க தான் நானக்ஸோட வேலையை பத்தி சொல்றாங்க. இந்த இடத்துல கேம்ல வர கேரக்டர் மாதிரி வித்தியாசமான கெட்டப்ல இருக்கிற மக்கள் எல்லாருமே தங்களோட சொந்த இன்கம்காக தான் இங்க வந்திருக்காங்க. நானக்ஸை இவங்க பிரெயின்ல ஏத்துனது மூலமா வசதி வாய்ப்பா இருக்கிற மக்களோட பிரெயினும் இவங்க பிரெயினும் கனெக்ட் ஆகும். இது எல்லாத்துக்குமே வில்லன் ஒரு சார்ஜ் பண்ணி வருமானம் பார்த்து இப்ப உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரனாவும் ஆயிருக்கான். இவங்க எல்லாரோட பிரெயின்லயும் இப்ப இந்த வில்லன் கண்டுபிடிச்ச நானக்ஸ் இருக்கு. இதே மாதிரி காசு இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க பிரெயின்லயும் அந்த நானக்ஸை ஏத்திக்கிட்டு விர்ச்சுவலா இந்த பீப்புள் கூட கனெக்ட் ஆகி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கையை இந்த இடத்துல வாழ்வாங்க. இதுல ஃபன் பார்ட்டின்னு இல்லாம சில வக்கரமான விஷயங்கள்லாம் கூட நடக்கும். சோ ரியல் வேர்ல்டுல பண்ண முடியாத ரொம்ப கேடுகட்ட விஷயங்கள் எல்லாம் இந்த வேர்ல்டுல பண்ணுவாங்க. சோ இதால கிரைம்ஸ் கம்மியாகுதுன்னு கவர்மெண்ட்டும் இதுக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க. எல்லாம் ஓகே. இதுல வில்லனுக்கு என்ன லாபம்னு பார்த்தா இந்த விஷயம் எதுவுமே இலவசம் இல்ல. இவனோட நானக்ஸை யூஸ் பண்றதுக்கு பணம் இருக்கிற மக்கள் ஏகப்பட்ட காசு கொடுப்பாங்க. அண்ட் அது போக இந்த சொசைட்டிக்குள்ள அவங்களுக்கு பிடிச்ச ஒரு கேரக்டர் யூஸ் பண்ணுவாங்கல்ல அதுக்கும் காசு வாங்கிப்பான். அவங்க யூஸ் பண்ற காஸ்டியூமுக்கு காசு வாங்கிப்பான். அது போக உள்ள இருக்கிற கேரக்டர் பணம் சம்பாதிக்குது பாத்தீங்களா, அதுலயும் கமிஷன் பார்த்து கிட்டத்தட்ட உலகத்துல இருக்கிற பெரிய பணக்காரங்கன்ற லிஸ்ட்ல இவனும் ஒரு ஆளா ரொம்ப ஷார்ட் டைம்லயே வந்திருக்கான். கேசல் இந்த மாதிரி அந்த சொசைட்டியை யூஸ் பண்ணி பயங்கரமா காசு பார்த்ததுக்கு அப்புறம் 9 மாசத்துக்கு முன்னாடி ஸ்லேயர்ஸ்ங்கிற இன்னொரு சிமுலேஷனை உருவாக்கியிருக்கான். ஆக்சுவலா இந்த சிமுலேஷனுக்குள்ள தான் இப்ப நம்ம ஹீரோ இருக்கான். இந்த சிமுலேஷனை பத்தி சொல்லணும்னா ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனோட ரத்த
ரத்தமும் சதையுமா கனெக்ட் ஆக முடியும். படத்தோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ ஒரு பேட்டில்ல சண்டை போடுற மாதிரி விஷயத்தை பார்த்தோம்ல, அது ஒரு கேம்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஆனா அதான் உண்மை. அந்த பேட்டில்ல ஹீரோ சும்மா சூறாவளி கணக்கா சுத்தி சுத்தி சுட்டான்ல, அது எல்லாமே அவனோட சுய கண்ட்ரோல்ல பண்ண கிடையாது. நானக்ஸ் மூலமா வேற யாரோ ஒருத்தன் இவன் மூளையை கண்ட்ரோலுக்கு எடுத்து முழுக்க முழுக்க அவன் தான் விளையாடி இருக்கான். ஸ்லேயர் சிமுலேஷனை பொறுத்தவரை ஹீரோ வெறும் சாதாரண கேம்ல வரக்கூடிய ஒரு அவதார் மாதிரி தான். அவனை கண்ட்ரோல் பண்ணது வேற ஒருத்தன். அவன் யாரு என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடியே ஸ்லேயர் சிமுலேஷனுக்கு அடிப்படையா இருக்கிற சில விஷயங்களை பார்த்துட்டு வந்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹீரோவும் அவன மாதிரி இருக்கிற மத்தவங்களும் எதுக்காக இந்த மாதிரி உயிரை பணையம் வச்சு ரிஸ்க் எடுக்கணும்னு பார்த்தா, இவங்க எல்லாருமே மரண தண்டனை கைதிகள். இந்த மாதிரி மரண தண்டனை கைதிகள் வாலண்டியரா இந்த கேம்குள்ள வந்தா அடுத்து நடக்க போற 30 பேட்டில் இவங்க கண்டினியூஸா ஜெயிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா மரண தண்டனையில இருந்து இவங்களை விடுவிச்சு வெளியே அனுப்பிடுவாங்க. சோ இந்த ஒரு விஷயத்துக்காக தான் எல்லாருமே உசுர பணையம் வச்சு போராடிட்டு இருக்காங்க. சாரி ஃப்ளோல போராடிட்டு இருக்காங்கன்னு தப்பா சொல்லிட்டேன். ஆக்சுவலா இவங்க எப்படி போராட முடியும்? அந்த பக்கம் இவங்களை சூஸ் பண்ற பிளேயர் ஒழுங்கா விளையாண்டா தானே இவங்களுக்கு வாழ்வு. சோ நடக்கிறது நடக்கட்டும், லக் இருந்தா இங்க இருந்து தப்பிப்போம்னு ஒரு குருட்டு நம்பிக்கையோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இதுல நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, ஸ்டார்டிங்ல சில வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்வுகள்னு பில் போர்டெல்லாம் காட்டினப்ப அதுல நம்ம ஹீரோ இன்னும் 3 பேட்டில் ஜெயிப்பானாங்கிற மாதிரி ஒரு விஷயம் போட்டிருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ட்ரக்ல போனப்ப பக்கத்துல இருந்தவன் இன்னும் ஒரு பேட்டில் ஜெயிச்சா நீ ரிலீஸ் ஆயிரலாங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். சோ ஹீரோக்கு இன்னும் ஒரே ஒரு பேட்டில் தான் இருக்கு. அதுல ஜெயிச்சிட்டா இந்த இடத்துல இருந்து அவன் தப்பிச்சு வெளியே போய் ஃபேமிலி கூட சேரலாம். சோ அந்த விஷயம் நடக்குதா இல்லையாங்கிறத கதை போற போக்குல பார்க்கலாம். இப்ப லைவ்ல இருக்கிற ஜினா இவங்கிட்ட ஸ்லேயர் சிமுலேஷனுக்குள்ள மக்கள் சாகிறது ஏன் கொலை இல்லைன்னு கேட்கும்போது, பொதுமக்கள் யாராவது வந்து என்ன கொண்டுக்குங்கன்னு வாலண்டியர் பண்ணுவாங்களா? நாங்க இந்த சிமுலேஷனுக்குள்ள யூஸ் பண்றவங்க எல்லாருமே மரண தண்டனை கைதிகள் தான். அவங்கள மாதிரி ஆளுக்கு செகண்ட் சான்ஸா ஒரு 30 செஷனை கொடுத்து விடுதலையா பரிசா கொடுக்குறோம். இது ஒரு நல்ல டீல் தானேன்னு சொல்ல, சரிப்பா நீ சொல்றத ஓகேன்னு வச்சுக்குவோம். பட் இதுக்கு முன்னாடி ஆணோ பெண்ணோ யாராவது இந்த சிமுலேஷன்ல சர்வைவ் ஆகி சுதந்திரத்தோட ரிலீஸ் ஆயிருக்காங்களான்னு கேட்டா உடனே ஆடியன்ஸ் பக்கம் திரும்பி நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை கிளியர் பண்ணி ஆகணும். இந்த ஸ்லேயர்ஸ் அமைப்பு முழுக்க முழுக்க அரசாங்கத்தோட பர்மிஷனோடையும் அவங்க கோஆபரேஷனோடையும் தான் நடக்குது. அண்ட் இதுல வரக்கூடிய பணம் முழுக்க முழுக்க நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஜெயில்களுக்கு ஃபண்டா போய் சில மனித மிருகங்களை வெளியே வர விடாம அடைச்சு வைக்க உதவுது. அண்ட் மக்களோட ஓட்டெடுப்புலையும் 68% மேல இதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்கன்னு மொத்தமா பூசி முழுகிறான். இவன் சொல்றதை வச்சு பாக்குறப்ப ஸ்லேயர்ஸ்குள்ள இருந்து எவனுமே இதுவரை உயிரோட வெளியே வரலன்னு தெளிவா புரியுது. இவனோட சொந்த லாபத்துக்காக கைதியா இருக்கிறவங்க எல்லாம் கூட்டிட்டு வந்து அனாமத்தா பலி கொடுத்துக்கிட்டு இருக்கான். இல்ல இந்த மாதிரி அரசாங்கம் ஃபண்டுன்னு பெரிய விஷயத்தெல்லாம் பேசுனதுனால அந்த டாபிக் அப்படியே விட்டுட்டு ஜெனரிகான்ஸ் பத்தி சொல்லுங்கன்னு ஒரு புது விஷயத்தை ஓபன் பண்ண, அது என்னடா ஜெனரிகான்ஸ்னு பார்த்தா, ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ பேட்டில் இருக்கும்போது அந்த இடத்துல பொதுமக்களா சில பேர் அங்கங்க உலாவிக்கிட்டு இருந்தாங்கல்ல, அவங்கள தான் ஜெனரிகான்ஸ்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ஜெனரிகான்ஸா உள்ள போறவங்க யாரோட கண்ட்ரோல்லையும் இருக்க மாட்டாங்க. ஆல்ரெடி இவங்க மூளையில ஒரு ப்ரீ ப்ரோக்ராம் பண்ணி தான் உள்ள அனுப்பி அவங்களுக்குன்னு ஒரு ரோலை கொடுத்து உலா விடுறாங்க. இதாலேயே பேட்டிலுக்கு நடுவுல அதிகமா குண்டடிபட்டு சாகிறது இந்த ஜெனரிகான்ஸ் தான். இப்ப கேசல் இதை பத்தி என்ன சொல்றான்னா, ஜெயில ஆம்பளை பொம்பளைன்னு ஏகப்பட்ட பேர் வதன்னு இருக்காங்க. இதுல ஸ்லேயரா ரோல் பண்ண தயாரா இல்லாதவங்களுக்கு தான் இந்த ஜெனரிகான்ஸ் ரோலை கொடுக்குறாங்க. பட் இதுல இருக்கக்கூடிய ஒரு கூடுதல் சலுகை என்னன்னா, ஸ்லேயர்ஸா உள்ள வரும்போது 30 செஷன் அட்டன் பண்ணணும்னு சொன்னான்ல, ஆனா இந்த ஜெனரிகான்ஸா உள்ள வரும்போது ஒரே ஒரு செஷன் அட்டன் பண்ணி உயிரோட வெளியே வந்துட்டா போதும், சுதந்திரத்தை ஃப்ரீயா கொடுத்துருவோம்னு ரொம்ப கேஷுவலா சொல்றான். இவன் பண்ற எல்லா விஷயத்துக்கும் அரசாங்கமே பர்மிஷன் கொடுத்து அதை லீகல் ஆக்குனதால சரி தப்புன்னு எதுவும் தனிப்பட்ட கருத்தை இவளால சொல்ல முடியல. சோ இதுக்கப்புறம் அடுத்ததான் நானக்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கேட்கும்போது, கேசிலும் இவனோட நானோ செல்ஸ் எப்படி மனித மூளையில இருக்கிற திசுக்களை மாத்தி அமைக்குதுங்கிற விஷயத்தை டீடைலா சொல்லி, அதுக்கப்புறம் மனுஷன் ஒரு ரிமோட் ஆக்சஸ் கண்ட்ரோலுக்கு மாறிடுவான்ற மாதிரி சொல்ல, இந்த ப்ராசஸ் மட்டும் உண்மையா இருந்தா நானக்ஸ் பொருத்தப்பட்ட ஒவ்வொரு மனுஷனும் இதோ ஒரு டிவைஸ் மாதிரி ஐபி அட்ரஸோட சுத்திட்டு இருக்கானா, இன்கேஸ் அவனை எப்ப வேணாலும் எங்க இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு இவ கேட்டதும் கிட்டத்தட்ட அப்படிதான், ஆனா அந்த விஷயத்துக்கு ஒரு வரம்பு இருக்குன்னு சொல்லி எந்த ஒரு பிளேயராலையும் அந்த கேமிங் என்விரான்மெண்ட்டுக்குள்ள மட்டும்தான் ஒர்க்கிங் பீப்புளை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒன்ஸ் அவங்க அந்த என்விரான்மெண்ட்டை விட்டு வெளியே வந்துட்டா அதுக்கப்புறம் பிளேயரால கூட அவங்கள மானிட்டர் பண்ண முடியாதுன்னு சொல்றான். இவன் சொல்ற விஷயம்லாம் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனா இது எப்படி இருக்குன்னா, நமக்குள்ள சில மோசமான வக்கரமான எண்ணங்கள்லாம் இருக்கும்ல, அந்த விஷயத்தெல்லாம் சொசைட்டிக்கு பயந்து நம்ம செய்ய தயங்குவோம். ஆனா இதே வேற ஒருத்தவங்களை கண்ட்ரோல் பண்ணி அவங்க மூலமா அதை செஞ்சு ஆசையை தீர்த்துக்கிட்டா எப்படி இருக்குமோ அந்த விஷயத்த ரொம்ப ஓப்பனாவே சொல்லி இதால மக்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் குறைஞ்சு அவங்க எல்லாம் பிரச்சனை இல்லாத ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழுவாங்கன்னு ஏதோ ஞானி மாதிரி பேசுறான். இவன் இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது இதுக்கு ஆப்போசிட்டான ஒரு விஷயம் நடக்கிற மாதிரி நம்ம படத்தோட ஹீரோயினை காட்டுறாங்க. இவ உதட்டுல மட்டும் சிரிப்பை வச்சுக்கிட்டு ரொம்ப சோகமா லிப்ஸ்டிக்லாம் போட்டு மேக்கப்போட ரெடி ஆயிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் அவ பொண்ணோட போட்டோவை காட்டி அப்படியே அங்க கட் பண்றாங்க. இப்ப இந்த இடத்துல ஒரு வழியா அந்த இன்டர்வியூவை முடிச்சுட்டு கேசல் அங்க இருந்து கிளம்பலாம்னு எந்திரிக்கும் போது திடீர்னு அங்க இருந்த ஸ்கிரீன்லாம் பிளாக் அவுட் ஆகி இவனுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஹியூமன்ஸ் அமைப்போட தலைவனே வந்து பேச ஆரம்பிக்கிறான். இந்த கேரக்டர் ஆல்ரெடி நம்ம ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் படத்துல எல்லாம் பார்த்திருப்போம். இந்த படத்துல இவனோட பேரு லூடா. இப்ப ஸ்கிரீன்ல வந்தவன் கேசல் சொன்ன எல்லாமே போய் ஸ்லேயர்ஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் ஆல்ரெடி மைண்ட் கண்ட்ரோல் செய்யப்பட்டு வலுக்கட்டாயமா அதுக்குள்ள இழுக்கப்பட்டாங்கன்ற விஷயத்தை சொல்லி, இதுக்கு மேலேயும் கேசல் சொன்னதெல்லாம் நம்ம நம்பிக்கிட்டு இருந்தா மனித இனமே அவனுக்கு அடிமையாயிரும்னு ஒரு கேவலமான அனிமையை வச்சு வில்லனை பங்கமா கலாய்க்க, அதை பார்த்து அவனே குபீர்னு சிரிச்சுட்டு இதை ஒரு விஷயமாவே கண்டுக்கல. ஆனா சேனல்காரங்க இவங்க எப்படி ஹேக் பண்ணாங்கன்னு புரியாம ஆளுக்கு ஒரு பக்கமா தடுமாறிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு என்ன பயம்னா, எங்க அந்த கேசல் சைக்கோவா மாதிரி இவங்க சேனலை காலி பண்ணிடுவானோன்னு பீதியில இருக்கா. வில்ல இந்த சம்பவத்தை பத்தி
பத்தியோ இல்ல அந்த ஹியூமன்ஸை பத்தியோ பெருசா கேர் எடுத்துக்காம ரொம்ப கூலா அங்க இருந்து கிளம்புறான். இப்ப அடுத்ததா ஸ்லேயர்ஸ் எல்லாம் கைதியா இருக்கக்கூடிய அந்த ஏரியாவை கட்ட அங்க ஒரு கைதி கல் எடுத்து இன்னொருத்த மூஞ்சிலே நங்கு நங்குன்னு அடிச்சு சதைச்சிட்டு காட்ஸ் எல்லாம் வர்றத பார்த்ததும் அங்க இருந்து தப்பிச்சு ஓட பாக்குறான். ஆனா காட்ஸ் இவனை பெருசா கண்டுக்காம அங்க இருந்த மத்த கைதிகள் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்க. ஓடிக்கிட்டு இருந்தவன் திடீர்னு ஒரு குறிப்பிட்ட எல்லையை தாண்டதும் ஏதோ கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி ஒரு 50 அடி ஹைட்டுக்கு பறந்து போய் விழுவான் பாருங்க. என்னடா இது டெக்னாலஜின்னு பார்க்க நமக்கே வித்தியாசமா இருக்கும். சரி இவங்க கதையெல்லாம் விடுங்க, நம்ம ஹீரோ கிட்ட வருவோம். இப்ப நம்மள அதே ஏரியால தனிமையில உட்கார்ந்தபடி ஹீரோயினோடையும் அவன் பொண்ணோடையும் இருந்த தருணங்களை நினைச்சு பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. அங்க வந்த இன்னொரு கைதி என்ன கேபிள் தனியா உட்கார்ந்து ரொம்ப தீவிரமா இதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கேன்னு கேட்கும்போது இவனுக்கு படத்துல இப்ப வர ஒரே டைலாக் தான் கொடுத்துருப்பாங்க போல, என் பேரு கேபிள் இல்ல டில்ஸ்மேன். அதே விஷயத்த திரும்ப சொல்றான். அப்ப அந்த கைதி நீ டில்ஸ்மேனாவே இருந்துட்டு போ, ஆனா இந்த பேட்டில்ல இது வரைக்கும் எவனுமே 10 மேட்ச கூட தாண்டது இல்ல, ஆனா நீ 27 பேட்டில் ஜெயிச்சிருக்க. சோ இதே மாதிரி இன்னும் 3 பேட்டில் ஜெயிச்சிட்டா நீ வீட்டுக்கு போயிடலாம்லன்னு ஒரு மாதிரி சைக்கோத்தனமா பேசிக்கிட்டு இருக்க. ஹீரோ பெருசா அவங்ககிட்ட இன்ட்ரெஸ்ட் எடுத்து பேச மாட்டான். ஆனா அவன் பேசுறதெல்லாம் கேட்க கேட்க ஏற்கனவே நடந்த ஒரு கொலையை பத்தின சம்பவம் லைட்டா நம்மளுக்கு ஒரு பிளாஷ் மாதிரி வந்துட்டு போகும். இதுக்கப்புறம் சிட்டிக்குள்ள இருக்கிற நம்ம ஹீரோயினை காட்டும்போது தன்னோட பொண்ணு போட்டோவை சோகத்தோட பார்த்துட்டு அங்க இருந்து கிளம்புனவ பஸ்ல போறப்ப அந்த ஸ்லேயர்ஸ் கேமோட விளம்பரம் வந்ததும் தன்னோட புருஷனுக்கு என்னாகுமோ ஏதாகுமோன்னு ஹீரோவை நினைச்சு பயங்கரமா துடிக்கிறா. இங்க நம்ம ஹீரோவை 10க்கு 10 கூட இருக்காதுங்க, அப்படிப்பட்ட ஒரு சின்ன ரூம்ல அடைச்சு வச்சிருக்க. அங்க வந்த ஒரு லேடி இவன் பொண்ணும் பொண்டாட்டியும் இருக்கிற போட்டோவை உள்ள போட்டுட்டு நீ இப்ப வர உயிரோட இருக்க காரணமே இவங்க தானன்னு ஒரு மாதிரி குசு குசுன்னு பேசுறாங்க. அந்த பக்கம் இருந்து பேசுறது யாருன்னு தெரியல, பட் வாய்ஸை வச்சு அது ஒரு பொண்ணுன்னு மட்டும் தெளிவா புரிஞ்சிக்க முடியுது. இப்ப ஹீரோ அவகிட்ட நீ யாரு என்னன்னு விசாரிக்கும் போது அவ டக்குன்னு ஒரு பேப்பரை நீட்டி அதுல கையெழுத்து போட சொல்ல எதுக்குன்னு கேட்டா என் பையன் உன்னோட பெரிய ஃபேன், உனக்காக தான் அவன் தினமும் ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்கான்னு கெஞ்சாத குறையா ஆட்டோகிராஃப் கேட்கறா. அப்ப ஹீரோவும் அதுல கையெழுத்து போட்டு வெளியே நீட்டும் போது டக்குன்னு கையில ஒரு ஊசியை குத்தி பிளட் சாம்பிள் எடுத்துக்கிட்டு ஒரு முக்கியமான விஷயத்தை ப்ரூஃப் பண்ணதான் எனக்கு இது தேவைப்படுதுன்னு சொல்ல எதுக்காக என்கிட்ட எல்லாம் ஆட்டோகிராஃப் கேட்கறீங்கன்னு கேட்டதும் உனக்கு வெளியே என்ன நடக்குதுன்னு இப்ப வர தெரியாதுன்னு இவ சொல்லும் போது திடீர்னு அங்க இருந்த மைக்கில் ஏதோ அனௌன்ஸ்மெண்ட் வரவும் சொல்ல வந்ததை முழுசா சொல்லாம பதட்டத்தோட அங்க இருந்து கிளம்பிடுறா. இதுக்கப்புறம் அப்படியே நம்ம ஹீரோயினை காட்டும்போது ஆளை பார்த்தா ரொம்ப கன்றாவியான ஒரு கெட்டப்ல அந்த சொசைட்டி சிமுலேஷனுக்குள்ள இருக்கா. ஆக்சுவலா ஹீரோ தான் ஸ்லேயர்ஸ்ங்கிற அந்த சிமுலேஷனுக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கான்னு பார்த்தா இவ ஒரு பக்கம் இந்த சொசைட்டிங்கிற சிமுலேஷன்ல மாட்டிக்கிட்டு படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கா. வில்லன் உருவாக்குனதுலயே அந்த ஸ்லேயர்ஸை விட இந்த சிமுலேஷன் தான் ரொம்ப ரொம்ப மோசமானது. ஏன்னா வெளியே பிளேயர்ஸா இருக்கக்கூடிய மிடில் ஏஜ் ஆளுங்கள்ல இருந்து வயசானவங்க வரைக்கும் இங்க இருக்கக்கூடிய அவதாரை யூஸ் பண்ணி அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒஸ்டான விஷயங்களை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க பாருங்க. அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப கேவலமா இருக்கும். என்னால சத்தியமா இதை விஷுவலா காட்ட முடியாது. சோ முடிஞ்ச வரை வார்த்தையால டீசென்ட்டா எக்ஸ்பிளைன் பண்ண பாக்குறேன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இங்க அவதாரா இருக்கக்கூடியவங்களும் மனுஷங்க தான். அவங்களால தன்னைத்தானே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியலனாலும் இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் அவங்களால உணர முடியும். சோ இந்த விஷயத்தை மறந்துடாதீங்க. இப்ப ஹீரோயின் அவதாரா யூஸ் பண்ற அந்த கேரக்டர் இங்க இருக்கிற ஒரு பண்ணி மூஞ்சி கிட்ட அவளை கொண்டு வந்து தப்பு தப்பா போஸ் கொடுத்து ரொம்ப கன்றாவியா அவனை செடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. யார் இவளை இந்த அளவுக்கு மோசமா கண்ட்ரோல் பண்றாங்கன்னு பார்த்தா அந்த பக்கம் எவனோ ஒரு தடிமாட்டு பையன் நல்லா தின்னுகிட்டு வீட்டுல ஹாயா உட்காந்துக்கிட்டு இவளை வச்சு சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏன்டா சூஸ் பண்ணதுதான் பண்ண, ஒரு ஆம்பளை கேரக்டரை சூஸ் பண்ணி பொண்ணுகிட்ட சேட்டை பண்ணா ஓரளவுக்கு நியாயம்னு எடுத்துக்கலாம். இவன் பொம்பளை கேரக்டரை சூஸ் பண்ணி ஆம்பளை கிட்ட சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கான். இவனெல்லாம் எந்த கேட்டகரியில சேர்க்கறதுன்னு புரியல. என்னடா ஒருத்தரை பாடி ஷேமிங் பண்றாருன்னு யாரும் என்ன தப்பா நினைக்க வேண்டாம். படத்துல அந்த கேரக்டரை பார்த்தா உங்களுக்கே செம்ம காண்டு வரும். அந்த அளவுக்கு இவன் ஹீரோயினை வச்சு பயங்கரமா சேட்டை பண்ணி ஏகப்பட்ட கொடுமைகளை அவளுக்கு அரங்கேத்துவான். சரி இந்த மேட்டர் அப்படியே விட்டுருவான். இப்ப இவளை கண்ட்ரோல் பண்றவன் அந்த பக்கம் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஸ்கிரீன் பிளாக் அவுட் ஆகி நம்ம ஹியூமன்ஸ் அமைப்பு ஹீரோயினை இவன் மிஸ்யூஸ் பண்ணாத மாதிரி ஹேக் பண்ணி விட்டுறாங்க. ஆக்சுவலா ஹியூமன்ஸ் இந்த மாதிரி ஹேக் பண்றது ஒன்றும் ஃபர்ஸ்ட் டைம் இல்ல. எங்கெல்லாம் இந்த கேம் நடக்குதோ அங்கெல்லாம் ஹேக் பண்ணி அப்பப்போ தொந்தரவு கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இதை பத்தின தகவல் வில்லன் காதுக்கு போகுது. ஆனா இப்பவும் அவங்கள ஒரு ஆளாவே மதிக்காம நீங்க பண்றதெல்லாம் பண்ணுங்கடா, உங்களை ஒரு நாள் வச்சு செய்யறங்கிற மாதிரியே கேசல் ரொம்ப கூலா இருக்கான். இதுக்கு அடுத்த சீன் நெக்ஸ்ட் பேட்டிலுக்கு போயிட்டு இருக்கிற நம்ம ஹீரோவை காட்டும்போது இந்த டைம் கேமுக்கு புது ஆளுங்க நிறைய பேர் வந்திருப்பாங்க போல. இவன் பக்கத்துல இருந்த ஒருத்தி தன்னோட பேரு சாண்ட்ரான்னு சொல்லி இன்ட்ரோ பண்ணிக்கிறா. அப்ப ஹீரோ கொஞ்சம் பதறி போய் வாயை மூடிட்டு சும்மா ரெடின்னு வான் பண்ண அதை கண்டுக்காம அவ திரும்ப தன்னோட பேரை சொன்னதும் அங்க இருந்த செக்யூரிட்டி நேரா பக்கத்துல வந்து கேட்டு கேள்வி இல்லாம மூஞ்சிலே குத்தி வாயை உடைச்சு விட்டுறான். இப்ப இவங்க வந்திருக்கிற பேட்டில் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. முன்னாடிலாம் ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்தே சுட்டுக்கிட்டு வருவாங்க. ஆனா இந்த டைம் எப்படி நடக்குதுன்னா இவங்க நடுவுல வந்ததுக்கு அப்புறம் தான் சுத்தி வளைச்சு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்மால் எப்பவும் போல ரொம்ப சேஃபா முன்னோக்கி போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு கார் எரிஞ்சுக்கிட்டே பாஞ்சு வரும் பாருங்க. அதை பார்த்து இவனே ஒரு செகண்ட் ஆடி போறான். ஏன்னா பேட்டிலுக்கு நடுவுல கார்ல வந்து அட்டாக் பண்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஹீரோ இந்த மாதிரி கார் அவைலபிளா இருக்குங்கிற விஷயத்தை நோட் பண்ற மாதிரி காட்டி அடுத்ததா இந்த செட் ப்ராப்பர்ட்டியா சில பீப்புளை யூஸ் பண்ணுவாங்கல்ல, அது பேர் கூட என்னமோ சொன்னாங்களே, ஞாபகம் வந்துருச்சு, ஜெனரிகான்ஸ். இந்த ஜெனரிகான்ஸ்னு சொல்லக்கூடிய எதுவுமே செய்யாம அங்க சும்மா சுத்திட்டு இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி மக்களை இந்த பேட்டில் அதிகமா யூஸ் பண்ணிருக்காங்க. பட் பிளேயர்ஸ் எதையும் கண்டுக்காம தன்னை காப்பாத்திக்கிறதுலயும் எதிரிகளை போட்டு தள்ளுறதுலயுமே ரொம்ப கவனமா இருக்காங்க. இதுவரை ஹீரோ பேட்டில் பண்ற விஷயத்தை மட்டும்தான் நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். அவனை கண்ட்ரோல் பண்ணி அந்த பக்கம் ஆடிக்கிட்டு இருக்கிற கேரக்டர் யாருன்னு இதுவரை நான் காட்டல. படத்துல நீங்க பார்க்கும்போது நடுவில் அங்கங்க கிளிச் மாதிரி அந்த கேரக்டரோட ஃபேஸ் வந்துட்டு போகும். பட் நான் அதை காட்டாம வச்சிருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த கேரக்டரை பார்க்கும்போது இவனடா ஹீரோவை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஸோ அந்த ஃபீலை நீங்க மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு தான் இப்போ வரை காட்டாம இருக்கேன். சரி இப்போ பேட்டிலுக்கு வருவோம். இங்க எப்பவும்
எப்பவும் இல்லாத அளவுக்கு பயங்கரமா கலவரம் போய்கிட்டு இருக்கா. ஹீரோக்கு டீமா வந்த ஆளுங்களும் பயங்கரமா பட்டைய கிளப்பி எல்லாரையும் தும்சம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் நடு ரோட்ல ஜெனரிக்கான பெர்ஃபார்ம் பண்ற ஒரு லேடி பாவம் யார் கண்ட்ரோல்லயும் இல்லாம தன்னந்தனியா நடந்து வர்றதை பார்த்துட்டு ஹீரோ அவளை ஒரு லாரி மோதறதுக்குள்ள ஜஸ்ட் மிஸ்ல பாஞ்சு போய் காப்பாத்துறான். ஆனா அப்பயும் அந்த பொம்பளை அந்த ப்ரோக்ராமுக்கு கட்டுப்பட்டு பாவம் நடு ரோட்டுக்கு போய் லாரியில் அடிபட்டு செத்து போயிருது. இதுக்கப்புறம் ஹீரோ இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு பேட்டில்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி எல்லாரையும் சுட்டு தள்ளிட்டு போயிட்டு இருக்கா. நடுவுல அசந்த கேப்ல ஒரு ஆள் பில்டிங் உள்ள இருந்து இவனை சுட பார்க்கும்போது அந்த சாண்ட்ரா வந்து அவனை போட்டு தள்ளி நம்மளால காப்பாத்திடுறா. இதுக்கடுத்து ஹீரோவை அவதாரா யூஸ் பண்ற அந்த கேரக்டர் நம்மளால படுபயங்கரமா கண்ட்ரோல் பண்ணி இன்னும் மூர்க்கத்தனமா பிளே பண்ண ஆரம்பிக்க இவனும் சாண்ட்ராவும் பக்காவா ஷூட் பண்ணிட்டு போகும்போது பின்னாடி இருந்து ஒருத்தன் சாண்ட்ரா தலையை தெறிக்க விடுவான் பாருங்க. அவன் மூளை அப்படியே செதறி போய் நம்மால் மூஞ்சில வந்து அடிக்கும். ஃபைனலா நம்ம ஹீரோன்னு சொல்றதை விட இவனை அவதாரா யூஸ் பண்ணிட்டு இருந்த அந்த கேரக்டர் பல தடைகளை தாண்டி இவனோட 28வது பேட்டிலையும் சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண இதை லைவா பார்த்துக்கிட்டு இருந்த மக்கள் எல்லாரும் இந்த வெற்றியை பார்த்துட்டு பயங்கரமா கொந்தளிச்சு என்னமோ அவங்களே ஜெயிச்ச மாதிரி ஓவரா கொண்டாடுறாங்க. இவங்க கொண்டாடுறதெல்லாம் ஓகே, ஆனா அந்த பக்கம் எல்லாம் பீஸ் பீஸா வெடிச்சு பல பேர் செத்துக்கிட்டு இருக்காங்களே அதை ஏதாவது கண்டுக்கிட்டானுங்களா? அதை பத்திலாம் எந்த கவலையும் இல்ல. ஹீரோ ஜெயிச்சதை மட்டும் தலையில தூக்கி வச்சுட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க. இதுல இன்னொரு சோகம் என்னன்னா இந்த கூட்டத்துல நம்ம நாட்டு மக்களும் இருப்பாங்க பாருங்க. அந்த கொடுமையை தான் என்னால தாங்கிக்கவே முடியல. சரி எது எப்படியோ நம்மால் 28 மேட்ச் ஜெயிச்சுட்டான், இன்னும் 2 மேட்ச் ஜெயிக்கிறானா என்னங்கறத போக போக பார்க்கலாம். இப்ப பேட்டில் முடிஞ்சு வண்டியில போறப்ப இதே மாதிரி இதுக்கு முன்னாடி வரும்போது நம்மளுக்கு பக்கத்துல இருந்தவன் கண்டிப்பா இங்க இருந்து நான் தப்பி பண்ண ஓவரா சவால் விட்டுருப்பான். ஆனா இப்ப அந்த கேரக்டர் இந்த பேட்டிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் உடம்பு முழுக்க ரத்தத்தோட நாமெல்லாம் இங்க சாக போறோம்னு சைக்கோத்தனமா சிரிச்சுட்டு என்ன வெளியே விடுங்கடா நான் இங்க இருக்க மாட்டேன்னு சின்ன புள்ளத்தனமா அழுவான் பாருங்க. பாக்குறப்ப நமக்கே பாவமா இருக்கும். இவன் என்னதான் அழுதாலும் வில்லன் பால் ஊத்தாம விட போறது இல்ல, அது நமக்கே தெரியும். பட் இப்ப பேட்டில் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா லாஸ்டா நடந்த 28வது மேட்ச் வர நம்ம ஹீரோவை பிளேயரா யூஸ் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா ஜெயிச்சுக்கிட்டு இருக்கான் பாத்தீங்களா, அந்த கேரக்டர் யாருன்னு இங்க தான் காட்டுறாங்க. இந்த சீன்ல எப்படியும் ஒரு மாசான கேரக்டர் தான் காட்ட போறாங்கன்னு நான் ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது சைமன் ஒரு 17 வயசு பையனை காட்டி இவன் தான் நம்ம ஹீரோவை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்த பிளேயர்னு சொல்லுவாங்க பாருங்க. சத்தியமா நான் மிரண்டு போயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் இந்த விஷயம் ரிவீல் ஆகிறப்ப என்னால ஏத்துக்க முடியலதான். பட் இவன் திறமைய பாத்தீங்களா, 28 மேட்ச் வர நம்மளால அசால்ட்டா தட்டி தூக்கிட்டு வந்திருக்கான். அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல பாக்குறப்ப இவன் உண்மையாவே கெத்துதாங்க. இப்ப சைமன் வழக்கம் போல ஆன்லைன் வந்து எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த ஹியூமன்ஸ் குரூப் இவனை ஹேக் பண்ணி நம்ம ஹீரோ ஒரு கொலை பண்ற மாதிரியான விஷயத்தை காட்டுறாங்க. ஆக்சுவலா இதே விஷயம் தான் ஸ்டார்டிங்ல ஹீரோக்கு விஷுவலா வந்திருக்கும். இப்ப சைமனும் அதை சீரியஸா பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கேபிள் கூட பேசணுமா, இந்த லிங்கை கிளிக் பண்ணி இதுல வரக்கூடிய அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுன்னு ஒரு நோட்டிபிகேஷன் வர அப்படியே அங்க கட் பண்ணி படத்தோட வில்லன் கேஷ்ல காட்டினா இவன் இங்க நம்ம ஹீரோவை போட்டதால தனியா ஒரு ஸ்கெட்ச் போட்டுக்கிட்டு இருக்கான். அப்ப கூட இருந்த அல்லக்கை மக்கள் எல்லாரும் அவனை ரொம்ப நேசிக்கிறாங்கன்னு சொல்லும்போது நேசிக்கிட்டோம் அதுதான் நமக்கும் வேணும், அந்த மாதிரி அவங்க நேசிக்கிற ஒரு ஹீரோவை அவங்க கண் முன்னாடியே போட்டு தள்ளனா அவங்களுக்குள்ள வயலன்ஸும் டாமினன்ஸும் அதிகமாகும்னு இவன் சைக்கோத்தனமா பேசிக்கிட்டு இருக்கா. சரி இவன் பிளான் என்னடான்னு பார்த்தா நம்மால போட்டு தள்ளுறதுக்காகவே ஒரு காட்டு மிராண்டி பையில ஸ்லேயர் டீமுக்குள்ள இருக்க பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான். கூட இருக்கிற அல்லக்கைங்க இவனை யார் கண்ட்ரோல் பண்ண போறதுன்னு கேட்கும்போது அவனை யாரும் கண்ட்ரோல் பண்ண போறது இல்லையா, சோ பேட்டில் அவன் சுயமா செயல்பட்டு சம்பவம் பண்ண போறதா சொல்ல அந்த பக்கம் அந்த காட்டு மிராண்டி பைய வேற வெறிகொண்டு உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தா ஆள் ரொம்ப கொடூரமானவன் போல. இவனை நம்மால் எப்படி சமாளிக்க போறானே தெரியல. இப்ப இதுக்கு அடுத்த சீன் நம்மால இருக்கிற ஏரியாவை காட்டும்போது இங்க இருக்கிற ஒரு கைதி டிப்ரெஷன் தாங்க முடியாம அவன் பின்கழுத்துல இருந்த ஒரு சிப்பை கையாலேயே பிச்சு தற்கொலை பண்ணிக்க வில்லன் செட் பண்ண அந்த காட்டு மிராண்டி பையிலும் இந்த கூட்டத்துல ஜாயின் பண்ணிட்டான் போல. ஆள் ரொம்ப உக்கரமா ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவன் நம்ம ஹீரோவை போட தான் உள்ள வந்திருக்கான்ற விஷயம் தெரியலனாலும் இவனோட மறுபக்கம் இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. நம்ம ஃப்ரெண்டுக்காரன் கூட அந்த காட்டு மிராண்டி மனுஷனே இல்ல ரொம்ப மோசமானவன்னு பயங்கரமா தூம்பு போட்டுக்கிட்டு இருக்கான். இதுக்கடுத்து நம்ம ஹீரோக்கு ஏதோ அப்கிரேட் கொடுக்க போறதா ஒரு கார்டு வந்து இவனை கூட்டிட்டு போக ஒரு வித்தியாசமான புல்லட்டுங்க. அந்த ஒரு புல்லட் 5 டார்கெட்டை ஒரே நேரத்தில் அட்டாக் பண்ணும். அந்த மாதிரி ஒரு புல்லட்டை கொடுத்து அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கவும் சொல்றாங்க. அப்ப ஹீரோ அதை கன்ல லோட் பண்ணி பர்ஃபெக்ட்டா எதிரில் இருக்கிற டார்கெட்டை ஷூட் பண்ணும்போது அதை பார்த்து மிரண்டு போன செக்யூரிட்டி பேட்டில் ஃபீல்டுல நிஜமாவே நீ வேற ஒருத்தன் கண்ட்ரோல்ல விளையாடுறியா இல்ல சுயமா ஆடுறியான்னு ஒரு மாதிரி டவுட்டோட கேட்க இது உண்மையாவே நியாயமான கேள்விதான். ஏன்னா ஹீரோ ரியல் லைஃப்லயுமே ஒரு தரமான சோல்ஜர். இந்த கேமை பொறுத்தவரை ஹீரோ ஒரு கருவியா இருந்தாலுமே அப்பப்ப இவன் சைமன் கண்ட்ரோல்ல இருந்து வெளியே வந்து பேட்டில்ல தன்னிச்சையா செயல்படுறது உண்டு. பட் அது ரொம்ப நேரம் நீடிக்காது. இப்ப ஹீரோ இந்த மேட்டரை சொன்னதும் உன்னால எப்படி அந்த மாதிரி அவன் கண்ட்ரோல்ல இருந்து வெளியே வர முடிஞ்சதுன்னு கேட்கும்போது அதை பத்தி ஹீரோக்குமே தெரியல. பட் பேட்டிலுக்கு நடுவுல அடிக்கடி ஒரு கிளிச் மாதிரி ஆகும் பாத்தீங்களா, அந்த டைம்லலாம் ஹீரோ செல்ஃப் கண்ட்ரோலுக்கு வந்து தன்னிச்சையா செயல்பட்டு இருப்பான் போல. மேபி அது கூட சைமனோட வெற்றிக்கு காரணமா இருந்திருக்கலாம். இதுக்கு அடுத்த சீன் ஹீரோ தனிமையில குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த காட்டு மிராண்டி பைய கை முழுக்க ரத்தத்தோட வந்து இப்பதான் நான் ஒருத்தனை சுட சுட கொண்டுட்டு வந்திருக்கேன், அவன் பாடியை பாக்குறியான்னு கிறுக்கு பிடிச்ச மாதிரி பேச இவனோட கழுத்து வெட்டப்பட்ட மாதிரி கழுத்தை சுத்தி ஒரு தழும்பு இருக்கும். ஹீரோ அதை பார்க்காமலே நோட் பண்ணி உன் கழுத்து நேரம் இல்ல சோ பாத்து இருந்துக்கன்னு இன்டைரக்டா வான் பண்ணதும் அவன் ஹீரோ மாதிரி சுத்தி வளைச்சுலாம் பேசாம உன்னை போடதான் என்ன உள்ள அனுப்பியிருக்காங்க, அதுவும் இல்லாம பேட்டில்ல நான் தன்னிச்சையா செயல்பட போறேன்னு எல்லா விஷயத்தையும் ஓப்பனாவே சொல்லிடுறான். இந்த காட்டு மிராண்டி எதுக்கு இப்படி ஓப்பனா பேசிக்கிட்டு இருக்கான்னா பேட்டில் நடக்கும்போது ஹீரோ முழுக்க முழுக்க சைமனோட கண்ட்ரோல்ல இருப்பான். சோ ஹீரோவால தனிப்பட்ட முறையில இவன் மேல போக்கஸ் பண்ணவோ இல்ல இவனை போட்டு தள்ளவோ சுயமா செயல்பட முடியாது. இப்ப இந்த விஷயம் தெரிஞ்சும் ஹீரோ
பெருசா இவன் காட்டுற பூச்சாண்டிக்கெல்லாம் பயப்படல. பட் அந்த காட்டு மிராண்டி பைய வெளியே இருக்கிற இவன் பொண்டாட்டி பிள்ளைய பத்தி பேசுனதும் நம்மால் செம்ம வெறியாகி விரட்ட ஆரம்பிக்கிறான். ஆனா அந்த பயப்புல திடீர்னு அங்க இருந்து காணாம போயிருது. இதுக்கப்புறம் அடுத்த நாள் ஹீரோவோட 29வது பேட்டில் ஸ்டார்ட் ஆக இவன் அதுக்காக போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு யாரோ கேபிள்னு கூப்பிடுற மாதிரி இவனுக்கு மட்டும் ஒரு குரல் கேட்டதும் யாரா அதுன்னு மிரண்டு போய் பார்த்தா அது நம்ம சைமன் தான். அந்த ஹியூமன்ஸ் ஒரு லிங்கை டவுன்லோட் பண்ண சொல்லி இவன்ட்ட சொல்லியிருந்தாங்கல்ல, அதை பண்ணிருப்பான் போல. அதனாலதான் இப்ப கேமர் கூட இவனால பேச முடியுது. இப்ப இந்த கலவரத்துக்கு நடுவுல ஒரு 17 வயசு பையன் தன்னை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்கிற மேட்டர் தெரிஞ்சு ஹீரோ செம்ம ஷாக் ஆகி நான் எப்படி இன்னும் சாகாம இருக்கேன்னு அவங்ககிட்ட கேட்கும்போது டியூட் நான் மோசமானவங்க இல்ல ரொம்ப முக்கியமானவன்னு பயப்பட ஓவரா சீன் போட சரி கேம்ல கான்சென்ட்ரேட் பண்றான்னு ஹீரோ பதட்டத்தோட சொன்னதும் சைமன் இவனை கண்ட்ரோல் பண்ணி அசால்ட்டா அங்க இருந்த ஒரு 10-15 பேரை போட்டு தள்ளுவான் பாருங்க. ஹீரோ அதை பார்த்து மிரண்டு போயிருவான். சைமன் இந்த மாதிரி பண்ணதை பார்த்து ஹீரோக்கு செம்ம கடுப்பாகுது. ஏன்னா இந்த மாதிரி படுகொலை பண்றதுல இவனுக்கு விருப்பம் இல்ல. இவனுக்கு இது கொலையா தெரிஞ்சாலும் அவனை பொறுத்தவரை இது வெறும் கேம் தானே. இது போக மொத்த கண்ட்ரோலும் அவங்கிட்ட வேற இருக்கு. சோ எதுவும் பண்ண முடியாம நம்மால அவன் கண்ட்ரோலுக்கு போயிட்டு இருக்கும்போது இவனுக்கு அதிர்ச்சி கொடுக்குற விஷயமா ஜெயில இவனோட ஃப்ரெண்டுகாரா இருந்தான்ல அவனை இங்க ஜெனரிகன்ஸா யூஸ் பண்ணிருப்பாங்க பாருங்க. ஹீரோ அதை பார்த்து அப்படியே அதிர்ந்து போறான். இப்ப தலைவன் எதிரிகளை சுட்டுக்கிட்டே அவங்கிட்ட வந்து இந்த இடத்துல இருக்காத உடனே இங்க இருந்து போயிருன்னு சொல்லி வான் பண்றான். பட் இட்ஸ் டூ லேட். அவனை பொறுத்தவரை அவனால சுயமா சிந்திக்க முடியாது. சோ ஹீரோ கண் முன்னாடியே குண்டடிபட்டு செத்து போறான். இதுக்கப்புறம் சைமன் இவனை கண்ட்ரோல் பண்ணி இடிபாடுகளுக்கு நடுவுல பேட்டில் ஃபீல்டை விட்டு வேற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறப்ப அந்த இடத்துல ஒரு கார் பார்க்கிங் இருக்கிறத பாக்குறாங்க. சைமன் இந்த மாதிரி கேம்ல புது ஏரியாக்கெல்லாம் வந்ததுல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கான். பட் கேமோட ரூல் படி இவங்க வந்திருக்கிற இடம் தடை செய்யப்பட்ட பகுதிங்கிறதால ஒரு ராக்கெட் லான்ச்சர் வந்து பயங்கரமா கலவரம் பண்ண சைமனே அதை பார்த்து மிரண்டு போனதும் ஹீரோ குடுகுடுன்னு போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சிக்கிறான். அப்ப அந்த காட்டு மிராண்டி பைய வந்து நம்மால தூக்கி போட்டு செம பொழக்க துப்பாக்கி சண்டைனா கூட ஏதோ சமாளிக்கலாம். ஆனா கை சண்டைங்கிறதுனால சைமன் என்ன பண்றதுன்னு புரியாம அப்படியே தடுமாறிக்கிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ நல்லா அடி வாங்கி கீழே கிடக்கும் போது அந்த காட்டு மிராண்டி கையில கன்னோட வந்து இவனை சுடப்பாக்க அந்நேரம் பேட்டிலுக்கான டைம் பீரியட் முடிஞ்சு கன்னுக்கு உண்டான ஆக்சஸ் எல்லாம் ஆஃப் ஆனதால ஜஸ்ட் மிஸ்ல ஹீரோவும் தப்பிக்கிறான். அவனையும் காட்ஸ் வந்து தரன்னு இழுத்துட்டு போயிடுறாங்க. நல்ல வேலை ஒரு செகண்ட் டிலே இருந்தா கூட படம் இந்த இடத்துல முடிஞ்சிருக்கும். ஏதோ லக்குல நம்ம ஆளுங்க இப்ப தப்பிச்சிருக்காங்க. நம்ம ஹீரோக்கு யாரோ அவனை கொல்ல பாக்குறாங்கன்ற விஷயம் தெரியும். ஆனா அது கேசில் தாங்கிற உண்மையை அந்த காட்டு மிராண்டி சொல்லிருக்க மாட்டான். இப்ப சைமன் கிட்ட இந்த கொலை முயற்சியை பத்தி எல்லாம் சொல்லி நான் அந்த ஆள் யாருன்னு கண்டுபிடிக்கணும்னா நீ என்ன கண்ட்ரோல் பண்ண கூடாதுன்னு ஒரு விஷயத்தை கேட்கும்போது அவன் இந்த விஷயத்தை பெருசா நம்புற மாதிரி தெரியல. ஹீரோவும் நீ இந்த கேம்ல ஜெயிக்கணும்னா என்ன கண்ட்ரோல் பண்ணாதான்னு எவ்வளவோ சொல்லி பாக்குறான். பட் அப்பயும் அவன் ஒரு மாதிரி முகம் சொல்லிக்கவும் செக்யூரிட்டி வந்து ஹீரோவை இழுத்துட்டு போறாங்க. கேமும் அப்படியே கட் ஆகிருது. இதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு நம்ம ஹீரோயினை காட்டும்போது இவ ஒரு இடத்துக்கு வந்து தன்னோட பொண்ணை பாக்குறதுக்காக மனு போடுற மாதிரி காட்டுறாங்க. இவ எதுக்காக சொந்த பொண்ணை பாக்குறதுக்கு மனுலாம் போடணும்னு பார்த்தா வில்லன் நம்ம ஆளோட வாழ்க்கையில ஏதோ பெரிய சேட்டை பண்ணிருக்கான். அது இவளோட சோகத்துல இருந்தே தெல்ல தெளிவா புரிஞ்சுக்க முடியுது. இப்ப அங்க இருக்கிற ஆபீசர் இவளோட மனுவை பார்த்துட்டு நீங்க என்ன வேலை பாக்குறீங்கன்னு கேட்கும்போது இவன் இந்த மாதிரி நான் சொசைட்டில வேலை பாக்குறேன்னு சொன்னதும் அங்க தப்பான விஷயங்கள் தானே பண்றாங்க. அதனால ஆள் கொஞ்சம் முகம் சொல்லிச்சு உங்க பொண்ணு இப்ப ஒரு பெரிய இடத்துல தத்து கொடுக்கப்பட்டு அங்க நல்லபடியா வளர்ந்துகிட்டு இருக்கா. நிஜமாவே அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டா அவகிட்ட இருந்து கொஞ்சம் விலகியே இருங்கன்னு கொஞ்சம் நக்கலாவே தான் சொல்றான். இந்த விஷயம்லாம் நம்ம ஹீரோ ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் தான் நடந்திருக்கு. தேவையில்லாம இவகிட்ட இருந்து பொண்ணை பிரிச்சு இவளையும் சொசைட்டிக்குள்ள தள்ளி குடும்பத்தையே ஒரு வழி பண்ணிருக்காங்க. இப்ப கூட தான் சொந்த பொண்ணை பாக்குறதுக்காக இவ மனுலாம் போட்டு ரொம்ப கெஞ்ச உங்க அப்ளிகேஷனை பரிசீலனை பண்ணி தகவல் கொடுக்குறோம்னு இறக்கமே இல்லாம அங்க இருந்து விரட்டி விடுறாங்க. இதுக்கு அடுத்த சீன் லூடா சைமனை கான்டாக்ட் பண்ணி ஹீரோ கேட்ட ஹெல்ப்புக்கு என்ன முடிவு பண்ணிருக்கன்னு கேட்கும்போது இங்க என்னதான் நடக்குது, அவன் என்னடானா யாரோ கொல்ல பாக்குறாங்கன்னு சொல்றான், நீ என்னமோ வந்து அவனுக்கு உதவி பண்ணுன்னு சொல்ற, என்னதான் நடக்குதுன்னு இவன் கொஞ்சம் குழப்பத்தோட கேட்க நம்ம வில்லனோட ஆக்டிவிட்டி எல்லாம் பார்த்தா ஹீரோக்கும் அவனுக்கும் வேற ஏதோ பஞ்சாயத்து இருக்கிற மாதிரி சொல்றான். நாம கூட அந்த காட்டு மிராண்டி பையில அனுப்புனப்ப கேமோட சுவாரஸ்யத்துக்காக தான் வில்லன் ஏதோ இவனை கொல்ல பாக்குறான்னு பார்த்தா அது மேட்டர் இல்லைங்க. நம்ம ஹீரோவோட பாஸ்ட்ல வில்லன் ஏதோ பெருசா சேட்டை பண்ணிருக்கான். அது எந்த மாதிரியான விஷயம்னு ஹீரோக்கு மட்டும் தான் தெரியும். சோ அந்த விஷயம் வெளியே வராம இருக்க ஹீரோவை கண்டிப்பா ரிலீஸ் ஆக விட மாட்டான்னு லூடா தெளிவா சொல்றான். இப்ப இந்த லூடாக்கு என்ன வேணும்னா ஹீரோ இவங்க கிட்ட கேட்டுக்கிட்ட மாதிரி சைமன் அவனை சுதந்திரமா செயல்பட விடணும். ஆனா இந்த சின்ன பையன் இவன் பேசுறத சீரியஸா எடுத்துக்காம இன்னும் ஒரு கேம் தான் இருக்கு அதெல்லாம் நான் அசால்ட்டா தட்டி தூக்கிறோன்னு ஓவரா சீன் போட இங்க பாருப்பா நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவுமே நடக்காது. அந்த கேசில் கண்டிப்பா ஹீரோவை கொண்டுருவான். அதுக்கப்புறம் நீ சீன் போடுறதுக்கோ கேம் ஆடுறதுக்கோ கேபிள்னு ஒருத்தன் இருக்கவே மாட்டான்னு இவன் புட்டு நட்டெல்லாம் வெளியே கொண்டு வந்து மொக்க பண்ணதும் இப்பதான் பையன் லைட்டா கொஞ்சம் ஜெர்க்காகி நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே புரியல, நான் ஜஸ்ட் வீட்டுல உட்காந்து கேம் ஆடிக்கிட்டு இருக்கேன்னு ஒரு மாதிரி பதற ஆரம்பிக்கிறான். உடனே லூடா கொஞ்சம் சாஃப்டா பேச ஆரம்பிச்சு இது கேம் தான், இந்த கேம்ல நீ வின் பண்ணணுமா வேணாமா, வின் பண்ணணும்னா நாங்க சொல்ற மாதிரி அவன் கண்ட்ரோல மட்டும் கொஞ்சம் நேரத்துக்கு ரிலீஸ் பண்ணி விடு, அதுக்கப்புறம் மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்ல சைமனும் வேற வழி இல்லாம இந்த மேட்டருக்கு ஓகே சொல்றான். இவன் தயக்கத்தோடயே ஓகே சொல்றத பார்த்தா பயபல எப்ப வேணாலும் பல்ட்டி அடிப்பான்ற மாதிரி தான் தோணுது. இப்ப அப்படியே ஜெயில இருக்கிற நம்ம ஹீரோவை காட்டும்போது ஏற்கனவே வந்த அதே லேடி சைமன் அவன் கேட்டதுக்கு ஓகே சொன்ன விஷயத்த இன்ஃபர்மேஷனா பாஸ் பண்றா. அப்ப ஹீரோவை கிட்ட யாருமா நீ, உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்னு விசாரிக்க அது இப்ப முக்கியம் இல்ல, சைமன் உன்னை செல்ஃப் கண்ட்ரோலுக்கு விட்டாலும் உன்னால சேவ் பாயிண்ட ரீச் பண்ண முடியாதுன்னு சொல்லும்போது அதையும் ஒரு கை பாக்குறன்னு இவனும் சைமன் மாதிரியே முட்டாள்தனமா பேசுனதும் யோ நீ என்ன லூசா, வெளியே உன் பொண்டாட்டியும் பிள்ளையும் உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்காகவாது நீ இங்க இருந்து தப்பிக்கணும், அதனால அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பத்தி மட்டும் யோசின்னு சொல்றா. நம்மால் இதை கேட்டதும் அட ஆமா இல்லன்னு கொஞ்சம் சுதாரிச்சு இவ சொல்றது
தான் சரிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வர, சரி என்ன பிளான் வச்சிருக்கன்னு இவ கேட்கும்போது, ஒரே ஒரு சரக்கு பாட்டில் மட்டும் என் கைக்கு கிடைக்கிற மாதிரி பண்ண, மத்ததை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி அவளை அங்க இருந்து அனுப்பி வைக்கிறான். நம்மால் சரக்க வச்சு என்ன பண்ண போறான்னு தெரியல. பட் அடுத்த நாள் இவன் பேட்டிலுக்கு ரெடி ஆகும்போது அந்த லேடி சொன்ன மாதிரியே இவன் கைக்கு ஒரு சரக்கு பாட்டில் வர வச்சிருக்க, யாருக்கும் தெரியாம மடமடன்னு அதை குடிக்க ஆரம்பிக்கிறான். அப்ப காட்ஸ் இதை கேமரால பார்த்துட்டு என்ன பண்றன்னு எல்லாருமே ஒரு மாதிரி பதட்டமாக, அவங்க கையில சிக்கிர கூடாதுன்னு இவன் விறுவிறுன்னு பேட்டில் ஃபீல்டுக்கு ஓடும் போதே போதை தலைக்கேறி ஆள் தள்ளாட ஆரம்பிக்கிறான். இப்ப இதால சைமன் ஒரு பக்கம் இவனை சுத்தமா கண்ட்ரோல் பண்ண முடியாம தடுமாறிக்கிட்டு இருக்கா. தலைவன் விறுவிறுன்னு போன பேட்டில் தடை செய்யப்பட்ட ஒரு ஏரியாக்கு போனாங்கல்ல, அந்த இடத்தோட பார்க்கிங்க்கு போய் அங்க இருந்த ஒரு காரோட ஃபியூல் டேங்கை ஓபன் பண்ணி தொண்டையில கை விட்டு கொடன்னு வாந்தி எடுக்கிறான். அதுக்கப்புறம் அதுக்குள்ளேயே உச்சா பெஞ்சு விறுவிறுன்னு வண்டிக்குள்ள போய் வண்டியை ஸ்டார்ட் பண்றான். ஒரு வண்டியை ஸ்டார்ட் பண்ண இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கை நான் எந்த படத்துலயும் பார்த்தது இல்ல. பட் எது எப்படியோ வண்டி இப்ப ஸ்டார்ட் ஆயிருச்சு. அதே நேரம் அந்த காட்டு மிராண்டி பையில இங்க வந்து கண்டமேனிக்கு சுட ஆரம்பிக்கிறான். நம்மால இப்ப தப்பிச்சே ஆகணும்னு வண்டியை வேகமா ஸ்டார்ட் பண்ணி கிளம்புறப்ப கரெக்டா அந்த பைப்பில வண்டியிலே தொங்கிக்கிட்டு இவனை பிடிக்க பார்க்கும்போது அப்படியே கொண்டு போய் ஒரு தூண்ல அடிச்சு அவனை தெறிக்க விட்டு போவான் பாருங்க. இந்த சீன்லாம் பட்டத்துல வெறித்தனமா இருக்கும். இப்ப ஹீரோ அங்கிருந்து வெளியே வந்து படு வேகமா போய்கிட்டு இருக்க, சைமன் ஒரு பக்கம் கால்ல விழுவாத குறையா தயவு செஞ்சு பேட்டில் ஃபீல்டுக்கு வாயான்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு விஷுவல் தரக்கூடிய கேமராஸையே சுட்டு தள்ளிட்டு அசுர வேகத்துல போய்கிட்டு இருக்கான். அப்ப ரெண்டு பயங்கரமான ஆளாரிங்க வெறித்தனமா சேஸ் பண்ணி வந்து இவனை கொல்ல பார்க்க, நம்மால அப்படியே ரிவர்ஸ்ல வந்து அதோட டிரைவரை சுட்டு தள்ளி ரெண்டு லாரியையும் ஒரே நேரத்துல பறக்க விட்டுட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆவான் பாருங்க. இந்த சீன்லாம் மரண மாசா இருக்கும். இப்ப நடக்கிற சம்பவத்தெல்லாம் லைவ்ல பாத்துக்கிட்டு இருந்த மக்கள் என்ன நடக்குதுன்னு புரியாம பயங்கர குழப்பத்துல இருக்க, அங்க நம்மளோட கார் கவுந்ததும் அவன் அங்க இருந்து கரெக்டா வெளியே வரும்போது ஒரு மிசைல் வந்து அந்த காரை பீஸா செதற விட்டதும் மக்கள் பாத்துக்கிட்டு இருந்த லைவ் கட் ஆகி ஹீரோ ட்ரேஸ் பண்ண முடியாத அளவுக்கு எஸ்கேப் ஆயிடுறான். இதுக்கப்புறம் ஹீரோ தப்பிச்ச விஷயம் வைரல் ஆகி நியூஸ் சேனல் எல்லாம் பயங்கர பரபரப்பா பேசிக்கிட்டு இருக்க, படத்தோட ஸ்டார்டிங்ல ஜினான்னு ஒரு டிவி ரிப்போர்ட்டர் நம்ம வில்லனை இன்டர்வியூ பண்ணால, அவ இந்த நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு சிக்கனாடா அந்த கேசல்னு ஹீரோயினா தேட சொல்றா. இப்ப அந்த பக்கம் ஹீரோயினோட நிலைமை என்னன்னு பார்த்தா, அவளை அவதாரா யூஸ் பண்ற அந்த மூதேவி ஏதோ வித்தியாசமா ஃபன் பண்ணணும்னு வினோதமான கெட்டப்ல அவளை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கா. இங்க ஹீரோ ஒரு பக்கம் முகத்தை மறைச்சபடி ஜெயில இவனுக்கு வந்து உதவி பண்ண அந்த லேடிக்காக ஒரு இடத்துல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப பைக்ல வந்த ஒரு டீனேஜ் பொண்ணு ஜெயில மீட் பண்ணது நான் தானே சொல்லி இவனை பிக்கப் பண்ணிட்டு நேரா லூடா கிட்ட கூட்டிட்டு போக, அங்க இருக்கிறவங்க எல்லாம் இவனை பார்த்து மிரண்டு போறாங்க. யோ நீ வேற லெவல்னு பாராட்டவும் செய்றாங்க. இப்ப ஹீரோ லூடாவை பார்த்து எதுக்காக என் பிளட் சாம்பிள் எடுத்தீங்க அண்ட் எதுக்காக பர்டிகுலரா எனக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னு சில கேள்விகள் கேட்க, ஃபர்ஸ்ட் எதுக்காக பிளட் எடுத்தாங்கன்னு பார்த்தா நானக்ஸை டீகோட் பண்ற டெக்னிக்கை இவங்க எப்படியோ கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்ப ஹீரோ பிரெயினை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிற நானக்ஸை டீகோட் பண்ண இவனோட டிஎன்ஏ சாம்பிள் தேவைப்பட்டிருக்கு. அதுக்காக தான் பிளட் எடுத்திருக்காங்க. அப்புறம் பர்டிகுலரா இவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்கான காரணம் என்னன்னா, கேசில் இவனை பார்த்து பயப்படுறான்ல, அதுதான் ரீசன். வில்ல மக்கள் இந்த கேமுக்கு அடிமையாக்கி உலகத்தையே அவனோட கண்ட்ரோல்ல வச்சுக்க பாக்குறான். ஆல்ரெடி யூஎஸ்ஏல இருக்கிற ஒட்டுமொத்த ஜெயிலுமே இப்ப அவன் கண்ட்ரோல்ல இருக்க, அரசாங்கமும் அவனுக்கு நல்லா சொம்படிச்சுக்கிட்டு இருக்கு. அண்ட் இதை விட பெரிய மேட்டர் என்னன்னா, இவன் கண்டுபிடிச்ச அந்த நானக்ஸ் இருக்குல்ல, அதால மரபணு சம்பந்தப்பட்ட டிசீஸை செயற்கையா வர வைக்க முடியும். இன்கேஸ் கேமுக்காக நானக்ஸை யூஸ் பண்றேன்னு எல்லாருமே அதை தன்னோட மண்டையில ஏத்திக்கிட்டா எல்லாரோட டிஎன்ஏ சாம்பிள் அவன் கைக்கு போய் ஒட்டுமொத்த மனித இனத்தையுமே அடிமையாக்கிடுவான்னு சொல்றாங்க. நம்மால் பொறுமையா இந்த விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு என்னால உதவ முடியாதுன்னு சொல்லி அங்க இருந்து கழுடுக்கு பார்க்க, உன் பொண்டாட்டி இருக்கிற இடம் எங்களுக்கு தெரியும்னு லூடா லாக் பண்ணதும் வேற ஆப்ஷனே இல்ல, நம்ம ஹீரோ சைலண்டா சரண்டர் ஆகிறான். இப்ப இதுக்கு அடுத்து சொசைட்டி சிமுலேஷனுக்குள்ள அந்த சைக்கோவோட கண்ட்ரோல்ல இருக்கிற நம்ம ஹீரோயினை காட்ட, அந்த பக்கி ரெடி பண்ண கெட்டப்ல இவ விறுவிறுன்னு உள்ள வந்துகிட்டு இருக்கும்போது அங்க வந்து நம்ம ரிப்போர்ட்டர் ஜினா இவளை நோட் பண்ணி ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறா. இந்த சிமுலேஷன்ல ரொம்ப கேடுகட்ட விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ அதை காட்ட முடியாதுன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இப்ப ஹீரோயின் அங்க இருந்த ஒரு பப்புக்கு வந்து ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஒரு பன்னிமூஞ்சி கேரக்டரை மீட் பண்ணால, அதே கேரக்டரை இப்ப திரும்ப மீட் பண்ண, இவளை கண்ட்ரோல் பண்ற சைக்கோ பயங்கர கலீஜான விஷயத்தெல்லாம் அவன் கூட சேட் பண்ணிக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் இவளை விறுவிறுன்னு ரூமுக்கு தள்ளிட்டு போய் பய மேற்படி வேலையில இறங்க ஆரம்பிக்க, ஹீரோயின் இந்த கொடூரத்தை தடுக்க முடியாம தனக்குள்ளேயே குமுறிக்கிட்டு இருக்கும்போது கரெக்டா நம்ம ஹீரோ வந்து அவனை அப்படியே தூக்கி ஒரு சொருவான் பாருங்க. ஆன் ஸ்பாட்ல வாய பொளந்து பயபல ஒரே அடியா டிக்கெட் வாங்கிருது. இப்ப ஹீரோயினை கண்ட்ரோல் பண்ற பக்கி அவன் மூலமாவே என்ன குணுராதன்னு ஹீரோ கிட்ட கெஞ்சும் போது, நம்மால் பொண்டாட்டியை பார்த்த சந்தோஷத்துல ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி பேச ஆரம்பிச்சதும் பயபல ஹீரோயினை வச்சு இவங்கிட்டயே சேட்டை பண்ணுவான் பாருங்க. நம்மால் செம்ம கடுப்பாயிருவான். இதுக்கப்புறம் அந்த சைக்கோ கிட்ட ஒழுங்கா அவளை பேச விடுறான்னு எவ்வளவோ சொல்ல, அவனுக்கு நாடி நரம்பெல்லாம் காமவெறி ஊறி போயிருக்கும் போல இவனை செடியூஸ் பண்றதுல குறியா இருக்கும். டே வெட்டி மவனே, நீ மட்டும் என் கையில கிடைச்சா உன்னை சில்லா சதைச்சிருவான்டான்னு காட்டு கத்திட்டு ஹீரோயினை கையோட வேக வேகமா லிப்ட் கிட்ட கூட்டிட்டு வரான். அப்ப லிப்ட் ஓபன் ஆன அடுத்த செகண்ட் உள்ள இருந்து அந்த காட்டு மிராண்டி பையா நம்மால ஷூட் பண்ணிட்டு ஹீரோயினை இழுத்துட்டு போக, ஐயோ அவ்வளவுதான் நம்ம ஹீரோ செத்துட்டானான்னு பார்த்தா ஏதோ எலக்ட்ரிக் புல்லட் மாதிரி வச்சுதாங்க அடிச்சிருக்கான். உசுருக்கு ஒன்னும் ஆபத்து இல்ல. இப்ப அந்த பக்கம் ஹீரோயினோட அவன் லிப்டுக்குள்ள போயிட்டு இருக்கிறப்ப அங்க ஒரு ஜோடி இவங்களுக்கு நடுவுல வந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க. ஆல்ரெடி இவனே ஒரு சைக்கோ, இவன் முன்னாடி இப்படி பண்ணா சும்மா இருப்பானா? சோ ரெண்டு பேத்தையும் லிப்டுக்குள்ளேயே கழுத்தறுத்து போடுவான் பாருங்க. அதை பார்த்து இங்க ஹீரோயின் ஒரு பக்கம் பயங்கரமா துடிச்சுக்கிட்டு இருக்கா. அவளை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிற சைக்கோ ஏதோ பயங்கரமா மூடான மாதிரி அதை பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் நேரா லிப்ட் கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்து ஓபன் ஆகும்போது இவனை விட சூப்பரா சர்ப்ரைஸ் பண்ணி நம்மால அவனை இழுத்து போட்டு செம்ம ஊனா காட்டு மிராண்டியும் திருப்பி அடிக்கிறான். ஆனா ஹீரோ தெளிவா அவன் காலில் ஷூட் பண்ணி கதற விட்டுட்டு அங்க வந்த மத்த காட்சியும் சுட்டு தள்ளிட்டு ஹீரோயினை கூட்டிகிட்டு ஓட ஆரம்பிக்கிறான். அப்படி இவங்க ஓடுறப்ப பின்னாடியே ஏகப்பட்ட பேர் விரட்ட ஆரம்பிக்க, இவங்களும் தப்பிச்சுக்கிட்டே மெயின் ரோட்டுக்கு வரும்போது சடனா ஒரு வேன் குறுக்க வந்ததும் யாரா அதுன்னு
பார்த்தா அந்த ரிப்போர்ட்டர் ஜினா தான் வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்றா. இதுக்கு அடுத்த சீன் நம்ம சைமனை காட்டும்போது போலீஸ் இவனை அரெஸ்ட் பண்ணி தூக்கிட்டு வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா கேம்ல இவன் எந்த விதமான சீட்டிங்குமே பண்ணல. முழுக்க கேமரை மேனேஜ் பண்ண வேண்டியது எல்லாமே வில்லனோட கம்பெனி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான். சோ இப்போ இவனை லீகலா மிரட்ட முடியாதுன்னு இவன் ஆன்லைன்ல பண்ண சில சிலுமிசமான விஷயங்கள் எல்லாம் காட்டி இவனை மிரட்டி பார்க்க ஹீரோவை பத்தி இவன்ட்ட எந்த இன்ஃபர்மேஷனும் இல்ல. இவங்களும் என்னென்னமோ சொல்லி உருட்டி மிரட்டிலாம் பாக்குறாங்க. ஆனா இவன் எதுக்கு அசராம முதல்ல பர்கர் வாங்கி குடிங்க, வயிறு பசிக்குதுன்னு போலீஸையே நோஸ் கட் பண்றான். இப்ப அந்த பக்கம் லூடாவோட இடத்துல நம்ம ஹீரோயினுக்கும் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண ஜினா அதை பார்த்துட்டு என்ன பண்றீங்கன்னு கேட்கும்போது இங்க தாங்க நமக்கே அவங்க என்ன மாதிரியான ப்ராசஸ் பண்ணி அந்த கனெக்ஷனை கட் பண்றாங்கன்ற விஷயம் தெரியுது. ஆக்சுவலா இவங்க வந்து பர்மனண்டா நானக்ஸ் அழிக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் எதுவும் பண்ணல. ஜஸ்ட் ஹோஸ்ட்டுக்கும் அந்த பிளேயருக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கும் பாத்தீங்களா, அந்த கனெக்ஷனை மட்டும் தான் டெம்பரவரியா கட் பண்ணி விடுறாங்க. இந்த ப்ராசஸ் முடிஞ்சு ஹீரோயின் திரும்ப நார்மல் ஆகிறதுக்கு ஒரு 30 நிமிஷம் ஆகும்னு அங்க இருந்த ஒரு சைனாக்காரன் சொல்றான். இதுக்கடுத்து லூடா இங்க வந்து ஹீரோ கிட்ட தனியா பேசணும்னு சொல்லி கூட்டிட்டு போக என்ன விஷயம்னு பார்த்தா இவன் நம்ம ஹீரோவை பத்தியும் வில்லனோட ரிசர்ச்சை பத்தியும் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரை இருந்த பல மேட்டர்களை கண்டுபிடிச்சிருக்கான். அதெல்லாம் கேட்டா அப்படியே மண்டை வெடிச்சு போயிருங்க. ஏன்னா கேசில் நானக்ஸை ஃபர்ஸ்ட் டைம் கண்டுபிடிச்சப்ப சோல்ஜர்ஸ் மேல தான் அதை டெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதுவும் அந்த டெஸ்ட்டுக்கு டிராவிஸ்ங்கிற சோல்ஜர் தான் ஃபர்ஸ்ட் டைம் வாலண்டியரா முன் வந்திருக்கான். அவனுக்கு அடுத்து ரெண்டாவதா நானக்ஸை சோதனை பண்ணிக்க ஹீரோவும் வாலண்டியர் பண்ணிருக்கான். சோ நானக்ஸை முதல்ல டெஸ்ட் பண்ணிக்கிட்டவங்கன்னு பார்த்தா அது நம்ம ஹீரோவும் அவன் ஃப்ரெண்டு டிராவிஸ் மட்டும்தான். ஆக்சுவலா அந்த டெஸ்ட்டுக்கு முன்னாடி மூளையோட செயல்திறனை அதிகப்படுத்துறதுக்காக திசுக்களை மேம்படுத்த போறோம்னு ஏதோ கதை கட்டி தான் இவங்களை ஓகே சொல்ல வச்சிருக்காங்க. பட் அதுக்கப்புறம் ஒரு 9 வாரத்துல இவனோட ஃப்ரெண்டு டிராவிஸ் இறந்து போயிட ஹீரோ வில்லனுக்காக கிரவுண்ட் லெவல்ல பல வருஷமா வேலை பார்த்துட்டு கடைசியா ஸ்லேயர்ஸ் கேம்குள்ள போய் சிக்கியிருக்கான். இதை நம்ம லூடா புள்ளி விவரத்தோட சொல்லி உங்க ப்ராஜெக்ட்ல உங்களுக்கே ஞாபகம் இல்லாம ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதை கேசில் இப்ப மூடி மறைக்க பாக்குறதா சொல்லி எப்படியாவது அந்த மேட்டரை கண்டுபிடிக்கணும்னு இவன் சொல்லும் போது இவன் சொல்ற எதை பத்தியுமே ஹீரோக்கு சுத்தமா ஐடியா இல்ல. அதனால இப்ப என்ன பண்றாங்கன்னா ஹீரோவோட மெமரிக்குள்ள போய் உண்மையாவே என்ன நடந்துச்சுன்னு விஷுவலா பார்க்க முடிவு பண்றாங்க. இப்ப இது ஒரு பக்கம்னா அந்த பக்கம் ஹீரோயினை ஒரு சைக்கோ கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தான்ல, அவன் இடத்துக்கு வில்லனோட ஆளுங்க வந்து அவனை பேக்கப் பண்ணி தூக்கிட்டு போக இவனை வச்சு ஹீரோயினை ட்ரேஸ் பண்ண போற மாதிரி தெரியுது. இங்க லூடாவும் அவனோட ஆளுங்களும் ஹீரோவை ஒரு சேர்ல உட்கார வச்சு அவனோட மெமரி ஆக்சஸ் பண்றதுக்கான வேலைகள் எல்லாம் ஸ்டார்ட் பண்ண கூடவே நம்ம ரிப்போர்ட்டர் ஜினாவும் நடக்கிறதெல்லாம் ரொம்ப ஆர்வமா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்ப ஹீரோவோட மெமரி ஆக்சஸ் ஆனதும் 4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் விஷுவலா வர ஆரம்பிக்க அதுல நம்ம ஹீரோ லேப்ல இருக்கும்போது அவனோட ஃப்ரெண்டு டிராவிஸை மீட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறான். அந்த டைம்ல நானக்ஸோட சோதனை சம்பந்தமா இவங்க மேல நிறைய டெஸ்ட் எல்லாம் நடக்கும் போல அதை பத்தினா டிராவிஸ் ரொம்ப கேஷுவலா பேசிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோவும் நார்மலா தான் இருக்கான். ஆனா திடீர்னு ஒரு கட்டத்துல ஆள் அப்படியே உறைஞ்சு போன மாதிரி உட்கார்ந்திருக்கான். டிராவிஸ் இதை பார்த்துட்டு என்னாச்சு ஏதாச்சுன்னு விசாரிக்கும் போது ஹீரோ எந்த பதிலும் பேசாம டக்குன்னு ஒரு கன் எடுத்து டேபிள் மேல வைக்கிறான். அப்ப டிராவிஸ் கொஞ்சம் பதட்டமாகி ஏன்டா கன்னெல்லாம் எடுத்துட்டு வர, டே மச்சி உனக்கு என்னடா ஆச்சுன்னு பயங்கரமா பதறும் போது என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல, என்ன மன்னிச்சிரு மச்சான்னு சொல்லிட்டு டக்குன்னு அவன் நெத்தி புட்டுல சுட்டு போட்டு தள்ளுவான் பாருங்க. இந்த சீன்லாம் பயங்கரமா இருக்கும். ஆக்சுவலா ஹீரோ எந்த கொலையுமே பண்ணல, நானக்ஸை டெஸ்ட் பண்றதுக்காக இவனை வேணும்னே கண்ட்ரோல் பண்ணி இவனோட க்ளோஸ் ஃப்ரெண்டையே கொலை பண்ண வச்சிருக்காங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல வில்லனை ஜினா இன்டர்வியூ பண்ணப்ப கேமிங் ஜோன்ல மட்டும்தான் நானக்ஸ் பொருத்தப்பட்டவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும்னு ஓவரா பேசியிருப்பான்ல. ஆனா இந்த வீடியோவை வச்சு பாக்குறப்ப நானக்ஸ் பொருத்தப்பட்ட யாரா இருந்தாலும் வில்லனால உட்கார்ந்த இடத்துல அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியும்னு ரொம்ப தெளிவா புரிஞ்சு போகுது. இதை பத்தி ஜினாவோட சேர்ந்து இவங்க 4 பேரும் தீவிரமா டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த பக்கம் ஹீரோ இருந்த சேர் காலியா இருக்கவும் எங்கடா போனான்னு பார்த்தா ஆள் ஒரு பக்கமா வெளியே வந்து செவுத்தோரமா காதுல கை வச்சபடி உட்கார்ந்திருக்கான். ஹீரோக்கு அவன் ஃப்ரெண்டை தன் கையாலேயே கொன்ன விஷயம் ஞாபகம் இருந்திருக்காது. இப்ப இவங்க பண்ண ப்ராசஸால அந்த விஷயம் வந்து இவன் மூளையை பயங்கரமா குறைஞ்சிக்கிட்டு இருக்க. நார்மல் மோடுக்கு வந்த ஹீரோயின் அங்க வந்ததும் அவளை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஆள் கொஞ்சம் கூல் டவுன் ஆகிறான். அப்ப ஹீரோ அவகிட்ட நம்ம பொண்ணு எங்கன்னு கேட்கும்போது என்னால அவங்கள தடுக்க முடியலன்னு ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ண ஹீரோக்கு ஹெல்ப் பண்ண பொண்ணு வந்து அவங்கள யாராலையும் தடுக்க முடியாது, ஏன்னா தத்து எடுக்கிறவங்க நிறைய பணம் கொடுத்துருப்பாங்க, பட் அவ சம்பந்தப்பட்ட ஒரு டேட்டாவை நான் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டேன்னு இவ சொன்னதும் என் பொண்ணு இப்ப எங்க இருக்கான்னு ஹீரோ ரொம்ப ஆர்வமா கேட்கறான். இவன் அப்படி கேட்டதும் அவ கொஞ்சம் சோகமாகி இவன் கிட்ட மன்னிப்பு கேட்டு இவன் பொண்ணு இப்ப கேசல் கிட்ட இருக்கிறதா சொல்ல இதுவரை இவங்க கண்டுபிடிச்ச எல்லாத்தையும் உடனே சேனல்ல பப்ளிஷ் பண்ண சொல்லி ஜினா கிட்ட சொல்லிட்டு நம்மால அங்க இருந்து விறுவிறுன்னு கிளம்புறான். இப்ப ஹீரோ அங்க இருந்து போனதும் வில்லனோட ஆளுங்க ஹீரோயினை ட்ரேஸ் பண்ணி இந்த இடத்துக்கு வந்துடா அந்த பக்கம் ஜெயில இருந்த சைமனை ரிலீஸ் பண்றாங்க. அவன் வீட்டுக்கு போய் சிஸ்டம் பார்த்தா ஊரே சீட்டர்னு இவனை கழுவி ஊத்திட்டு இருக்கு. இப்ப அந்த பக்கம் ரொம்ப நேரம் கழிச்சு நம்ம வில்லனை காட்டும் போது கூட இருக்கிற அல்ல கைங்க ஹீரோவை ட்ரேஸ் பண்ணணுமான்னு கேட்டதும் அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, அவனே நம்மளை தேடி வருவான்னு ரொம்ப கான்பிடண்டா சொல்றான். இதுக்கப்புறம் கேசல் சொன்ன மாதிரியே நம்மால் இவனை தேடி இவன் இடத்துக்கே வந்துடா. அங்க தூரத்துல இவன் பொண்ணை பார்த்ததும் நம்மால் பதறி அடிச்சு பக்கத்துல ஒன்னா எதிரில் கண்ணாடி இருந்திருக்கும் போல அதுல மோதி கீழே விழுந்து பொண்ணை பார்த்து பயங்கரமா துடிக்கிறான். ஆக்சுவலா இப்ப ஹீரோ பாத்துக்கிட்டு இருக்கிறது ரியல் இல்ல வீடியோ தான். ஏன்னா கேசில் அந்த பொண்ணை மைண்ட் கண்ட்ரோல் பண்ணி வேற எங்கேயோ வச்சிருக்கான். நம்மால் இதெல்லாம் பார்த்து இப்ப செம்ம வெறியில இருக்கும்போது கேஸ்ட்ரபிள் பிடிச்ச கேசில் ஆளுங்களோட வந்து பாட்டு போட்டு டான்ஸ் எல்லாம் ஆடி இவனை இன்னும் வெறியாத்தா. இன்னொரு பக்கம் நம்ம ஹியூமன்ஸ் குரூப்ல இருந்த லூடாவோட சேர்த்து அங்க இருந்த எல்லாரையுமே வில்ல ஆளுங்க போட்டு தள்ளுற மாதிரி காட்டுறாங்க. இப்ப அந்த பக்கம் வில்ல ஒரு 10-15 பேரை விட்டு நம்மால அட்டாக் பண்ணா தலைமை இருந்த வரைக்கும் இழுத்து போட்டு எல்லாரையும் சாத்துன்னு சாத்துவோம் பாருங்க. எப்பா அடி ஒண்ணு இடி மாதிரி விழுகுது. என்னதான் நம்மால் நடுவுல அப்பப்பா அடி வாங்கினாலும் பொண்ணை காப்பாத்தணுங்கிற வெறியில அங்க இருந்த ஒவ்வொருத்தனையும் சும்மா கரண கொடூரமா போட்டுதல்ல. ஃபைனலா வில்லங்கிட்ட வரும்போது பொண்ணு வேணுமா
அதெல்லாம் வேணாமா, யோசிச்சு முடிவு பண்ணுன்னு கரெக்டா லாக் பண்றான். இப்ப ஹீரோவும் வேற வழி இல்லாம சைலண்டா அவனை ஃபாலோ பண்ண அப்படியே நடந்து போறப்ப அந்த ஹியூமன்ஸ் குரூப் என்ன ரொம்ப நாளா கலாய்ச்சிக்கிட்டே இருந்தாங்க. அவங்க இடத்துக்கு லீட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்றான். கேசில் என்னதான் வில்லனாவே இருந்தாலும் அவன் கிரியேட்டிவிட்டியை பாராட்டி ஆகணும். இப்ப கூட பாருங்களேன், மூணுல நடந்து போற மாதிரி ஒரு செட்டப் ரெடி பண்ணி அங்க ஒரு பேஸ்கெட் பால் கிரவுண்டை வேற செட் பண்ணிருக்கான். அந்த இடத்துல எவனோ ஒருத்தன் பேஸ்கெட் பால் ஆடிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. யாரவன்? ஐயோ ஏங்க இவங்க அந்த காட்டு மிராண்டி பையப்புல போலயே, அட கொய்யால இவன் சாவே மாட்டான் போலங்க. இப்ப வில்லன் புதுசா எதுவும் பேசலங்க. தன்னோட கண்டுபிடிப்பை பத்தியும் நானக்ஸை வச்சு இவன் எப்படிலாம் உலகத்தை கண்ட்ரோல் பண்ண போறாங்கிறத பத்தியும் தான் பெருமையா பேசிக்கிட்டு இருப்பான். இவன் அதை பத்தி பேசி முடிச்ச அடுத்த செகண்ட் காட்டு மிராண்டி பைய குடுகுடுன்னு ஓடி வந்து நம்மளால கொல்ல பார்க்க இந்த காண்டாமிருகம் எவ்வளவு ஆட்டம் ஆடிச்சு. இப்ப அதுக்கெல்லாம் ஒட்டு மொத்தமா சேர்த்து நம்மளால அசால்ட்டா அவன் கையை உடைச்சு அடுத்து தொண்டையில 2 ஏத்தி கடைசியா அவன் கழுத்து திருப்பி ரொம்ப கொடூரமா கொள்ளுவான் பாருங்க. அதை பார்த்து வில்லனே மிரண்டு போயிருவேன். அந்த காட்டு பைய பாக்குறதுக்கு ஆஜானுபாகுவா எவ்வளவு பயங்கரமா இருந்தான். ஆனா ஹீரோ கிட்ட 10 செகண்ட் கூட தாக்கு பிடிக்கலைங்க. அசால்ட்டா நம்மால் 4 தட்டுல சோழிய முடிச்சிட்டான். இப்ப தலைமை வில்லனை பார்த்து இதுக்கப்புறம் நீ தனியா தான் சண்டை போட்டாகணும்னு கையில கத்தியோட வந்து அவன் கழுத்தை இருக்க போக கழுத்துக்கு வந்த கத்தி 1 இன்ச் கேப்ல அப்படியே ஸ்டாப் ஆகும் பாருங்க. இது என்னடா புது ட்விஸ்ட்னு பார்த்தா இவங்க நம்ம ஹியூமன்ஸ் குரூப் இருந்த இடத்த அட்டாக் பண்ணாங்கல்ல, அப்பவே அவங்க ஆஃப் பண்ணி வச்சிருந்த அந்த நானக்ஸ் டெக்னாலஜியை இவங்க ஆக்டிவேட் பண்ணி விட்டுருக்காங்க. சோ இப்போ ஹீரோவோட கண்ட்ரோல் முழுக்க முழுக்க வில்லன் கையில இருக்கு. என்னடா இது கடைசியில இப்படி வந்து மாட்டிக்கிட்டானேன்னு நம்மளாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் சம்பந்தமே இல்லாம நம்ம ரிப்போர்ட்டர் ஜினாவை காட்ட இவன் நம்ம லூடாவோட சிஸ்டம்ல ஏதோ ஒரு விஷயத்தை அப்லோட் பண்ணதும் அந்த பக்கம் நம்ம சைமன் ஆன்லைனுக்கு வருவான் பாருங்க. இதுக்கப்புறம் தான் ஆட்டமே கலகட்ட போகுது. சைமனோட கேம் ஐடி ஆன்லைன் வந்ததும் அது பாட்டுக்கு லைவா டெலிகாஸ்ட் ஆக ஆரம்பிக்க இவன் ஆன்லைன் வந்திருக்கானா என்ன அர்த்தம்? ஹீரோ பேசுற விஷயம் அப்படியே லைவா டெலிகாஸ்ட் ஆக போகுது இல்ல. சோ வில்ல அங்க ஆட்டோமேட்டிக்கா வாயை விட்டு உளறி கொட்டி மக்கள் இதை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியாம அவனே அவனோட முகத்தெரியா கிழிச்சுக்கிறான். அண்ட் இது போக ஏதோ வீர மாதிரி சட்டையெல்லாம் கழட்டிட்டு அசைய முடியாம இருக்கிற ஹீரோவை அடிச்சுக்கிட்டு ஓவரா சீன் போட நம்மால அவன் கண்ட்ரோலையும் மீறி கையில இருந்த நகத்தை வச்சு அவனுக்கு பூரா விட்டதும் ஆள் சைக்கோத்தனமா சிரிச்சுட்டு ஹீரோவை டிஃபரெண்டா அடிச்சு என்ஜாய் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துக்கு ஹீரோயினையும் அவன் பொண்ணையும் வர வைக்கிறான். கேசல் இங்க பண்ற அத்தனை வில்லத்தனத்தையும் உலகம் முழுக்க இருக்கிற மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. நம்ம சைமன் கூட இதை பார்த்துட்டு செம்ம காண்டாகிறான். இதுக்கப்புறம் வில்லன் சைக்கோத்தனத்தோட உச்சத்துக்கே போய் நம்மால கண்ட்ரோல் பண்ணி அவன் கையாலேயே அவன் பொண்ணை கொலை பண்ண பார்க்க இந்த சீன்ல நம்ம ஹீரோ துடிப்பான் பாருங்க. பார்க்கவே அவ்வளவு கொடுமையா இருக்கும். கேசில் இவன் பொண்ணை இவன் கையாலேயே கொல்றதுக்காக இன்னும் ஃபோர்ஸ்ஃபுல்லா அவனை கண்ட்ரோல் பண்ண நம்மால் உடம்புல இருக்கிற ஒட்டுமொத்த சக்தியையும் யூஸ் பண்ணி கத்திய தரையில சொருகிட்டு அப்படியே அந்த கத்தியோட வேகமா போய் வில்லனோட சங்க பிடிப்பான் பாருங்க. இவனுக்கு அள்ளு விட்டுரும். வில்லன் நம்மால் எப்படி இதை கண்ட்ரோல் பண்றான்னு புரியாம அல்லக்கைங்க கிட்ட விசாரிக்கும் போது அவங்க சிஸ்டம்ல செக் பண்ணி வெளியே இருந்து வேற யாரோ கண்ட்ரோல் பண்றாங்கன்னு சொல்ல எவன்டா அதுன்னு பார்த்தா வேற யாரு நம்ம சைமன் தான். இவன் செவனேன்னு இன்னும் ஒரு 50 பேரை விட்டு அடிச்சிருந்தா ஹீரோ டயர்டாயே செத்துருப்பான். ஆனா தேவையில்லாம நானக்ஸ் ஆக்டிவேட் பண்ணதால இப்ப ஹீரோவோட கண்ட்ரோல் சைமனுக்கும் போயிருக்கு. இந்த வாய்ப்பை ஹீரோவும் யூஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா கத்திய பக்கத்துல கொண்டு போக டேய் சிக்னலை ஜாம் பண்ணுங்கடா, எல்லாத்தையும் ஆஃப் பண்ணுங்கடான்னு வில்லன் கதறிக்கிட்டு இருக்கும் போதே வாழைப்பழத்துல ஊசி ஏத்தன மாதிரி கத்தி நைஸா நெஞ்சுக்குள்ள இறங்குது. அப்படியே வில்ல மண்டைய போட்டுறான். ஒரு வழியா வில்லன் செத்துட்டான். ஆனா இங்க இருக்கிற அல்ல கைங்களா இருக்காங்களே அவங்க எல்லாம் ஏதாவது பண்ணுவாங்களான்னு பார்த்தா அவங்க எல்லாம் எதுவும் பேசாம கப்சிப்புன்னு எழுந்திருச்சு சைலண்டா போய்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ அவங்கள கூப்பிட்டு தயவு செஞ்சு அந்த நானக்ஸை சடவுன் பண்ணுங்கயா, உலகம் நிம்மதியா இருக்கும்னு பணிவோட கேட்க அவங்களும் இவன் சொல்றத சரின்னு புரிஞ்சுக்கிட்டு அடுத்த செகண்டே அதை சடன் பண்றாங்க. இதுக்கப்புறம் அடுத்த சீன் ஹீரோ குடும்பத்தோட இந்த ஊரை விட்டே காலி பண்ணி போய்கிட்டு இருக்கா. இவங்க கார் ஒரு டனலுக்குள்ள போனதும் கேம் ஓவர்னு டைட்டில போட்டு இந்த இடத்துல படத்தை முடிக்கிறாங்க. இந்த படத்துல கிளைமேக்ஸை மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருந்தா பார்க்க சூப்பரா இருந்திருக்கும். சப்போஸ் உங்களுக்கும் அதே ஃபீல் இருந்தா கிளைமேக்ஸ் எப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். மறக்காம போறதுக்கு முன்னாடி வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பை பை.